Good evening all. Audio clear இருக்கா? Good evening, ma'am. Yes, ma'am. Okay. Thank you. ஸோ இப்போ அடுத்து என்ன பார்க்க போகிறோம், மெட்டீரியல் அண்ட் ஸ்பெசிஃபிகேஷன் பார்த்துட்டோம். இப்போ நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கிளாஸ் 2ல் என்னென்ன கனெக்ஷன்லாம் இருக்குது. ஃபஸ்ட்டு 3 கனெக்ஷன், இம்பார்ட்டண்ட்டான 3 கனெக்ஷன். என்னென்ன கனெக்ஷன்லாம் இருக்குது? இப்போ ஸ்டீல் ஸ்ட்ரக்சர் நம்ம சிலபஸில் என்னென்ன கனெக்ஷன்லாம் இருக்குது? Ma'am, rivet, bolt, weld. வெரி குட். ஸோ ரிவெட், போல்ட், வெல்டு. ஸோ ரிவெட் பார்க்குறதுக்கு எப்படி இருக்கும், ஏதாவது ஐடியா இருக்கா? ரிவெட் பார்த்துருக்கீங்களா யாராவது? ரிவெட் கனெக்ஷன், போல்டட், அடுத்து வெல்டு கனெக்ஷன். ஸோ கனெக்ஷன்ஸில் ஸோ ரிவெட் எப்படி இருக்கும்? ரிவெட்டுக்கும் போல்ட்டுக்கும் என்ன வித்தியாசம்? ரிவெட், போல்ட், வெல்டு எல்லாருமே ஆன்சர் பண்ணியிருக்கீங்க. சூப்பர். ஸோ ரிவெட் எப்படி இருக்கும், போல்ட் எப்படி இருக்கும், ரெண்டுத்துக்கு என்ன வித்தியாசம் பார்க்குறதுக்கு? ரிவெட் பார்த்துருக்கீங்களா, பார்க்கலையா? ஸோ ரிவெட் அப்படின்றது நார்மலாக இப்படி ஒரு ஷாங்க், அதாவது இந்த மாதிரி ஒரு லென்த் இருக்கும், மேலே ஒரு ஹெட் இது மாதிரி இருக்கும். ஸோ நம்ம மெரினா படத்தில் கூட காமிப்பாங்கல்ல, மெரினா படம் பழைய படம் தான். ஸோ எத்தனை பேர் பார்த்துருப்பீங்கன்னு தெரியல. ஸோ ஆப்பு வைக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரிவெட்லாம் காமிச்சிருப்பாங்க, ரிவீட்டு அப்படின்னு சொல்கிறதுக்கு. யாருக்காவது அந்த காமெடி தெரியுமா? ரிவெட்டில் த்ரெட் இருக்காது. ஓகே. ஸோ ரிவெட்டில் த்ரெட் இருக்காது. ஸோ நார்மலாக அந்த பிளெயினாக இருக்கிற கீழே இந்த டெயில் பார்ட்டை தான் என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா ஷாங்க் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதை வந்து ஹெட் பார்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த ஷாங்க் டயமீட்டர் வந்து நமக்கு ஹோல், இப்போ நம்ம இதை கொண்டு போய் ஃபிக்ஸ் பண்ண போகிறோம், ஏதாவது ஒரு பிளேட்டில் போய் நம்ம ஃபிக்ஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா எங்கே இருக்கும்? இங்கே ஒரு ஹோல் போடுவோம், அந்த ஹோலில் தானே கொண்டு போய் ஃபிக்ஸ் பண்ணுவோம். ஸோ இப்போ இந்த ரிவெட்டுக்கு ஒரு டயமீட்டர் இருக்கும். ஓகேவா? ஸோ இந்த ரிவெட்டுக்குன்னு இருக்கிற அந்த டயமீட்டரை நம்ம என்ன சொல்லுவோம், இன்னொரு நேம் என்னென்னா நாமினல் டயமீட்டர் ஆஃப் ரிவெட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இப்போ இந்த ரிவெட் எடுத்துகிட்டு வந்து இந்த ஹோலில் ஃபிட்டின் பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த ஹோல் டயா ரிவெட் டயாவோட ஜாஸ்தியாக இருக்கணுமா கம்மியாக இருக்கணுமா? அந்த ஹோலுடைய டயமீட்டர் ரிவெட் டயாவோட ஜாஸ்தியாக இருக்கணுமா கம்மியாக இருக்கணுமா? ஜாஸ்தியாக இருக்கணும். மோர், கிரேட்டர். வெரி குட். ஸோ அப்போ இதை என்ன அப்படின்னு சொல்லுவோம்னா கிராஸ் டயமீட்டர் அப்படின்னு சொல்லுவோம். அப்படி இல்லைன்னா டயமீட்டர் ஆஃப் ரிவெட் ஹோல் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ டயமீட்டர் ஆஃப் ரிவெட் ஹோல். இந்த கிராஸ் டயா நமக்கு எப்பயுமே இந்த ரிவெட் டயாவை விட ஜாஸ்தியாக தான் இருக்கும். ஸோ அது எதை பேஸ் பண்ணி ஜாஸ்தியாக இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த ஷாங்க் டயமீட்டர் இருக்குல்ல, ஸோ அந்த டயமீட்டரை பேஸ் பண்ணி நமக்கு ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ இப்போ எனக்கு வந்து அந்த டயமீட்டர் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 25 mm இருந்துச்சு அப்படின்னா, இப்போ டயமீட்டர் ஆஃப் ரிவெட் ஹோலை டிஹெச்னு வச்சுக்கலாமா? ஸோ டிஹெச் என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த நாமினல் டயமீட்டரை பைன்னு வச்சுக்கலாம். ஸோ பை ப்ளஸ் 1.5 mm இருக்கும். இதுவே நமக்கு அந்த ரிவெட் டயமீட்டர் கிரேட்டர் தேன் 25 mm இருந்தது அப்படின்னா கிராஸ் டயமீட்டர் இல்லைனா டயமீட்டர் ஆஃப் ரிவெட் ஹோலு நமக்கு அந்த நாமினல் டயா ப்ளஸ் 2 mm இருக்கும். ஓகேவா? ஸோ இது வந்து பேசிக். இந்த டயமீட்டர் ஆஃப் ஹோல் எப்படி இருக்கும்னு. இப்போ இந்த டயமீட்டர் ஆஃப் ரிவெட் நம்ம எப்படி ஃபிக்ஸ் பண்ணுவோம்? இந்த நாமினல் டயமீட்டர் அப்படின்னு சொல்கிறோம்ல, ஸோ அந்த டயமீட்டர் ஆஃப் ரிவெட் எப்படி ஃபிக்ஸ் பண்ணுவோம் அப்படின்னா எனக்கு இந்த நாமினல் டயமீட்டர் ஆஃப் ரிவெட் எனக்கு எதை பேஸ் பண்ணி இருக்கும் அப்படின்னா திக்னஸ் ஆஃப் அ பிளேட். இப்போ நான் எந்த 2 பிளேட்டை கனெக்ட் பண்ண போகிறேனோ ஸோ அந்த திக்னஸ் ஆஃப் அ பிளேட்டை பேஸ் பண்ணி இருக்கும். ஸோ எந்த மெம்பரை கனெக்ட் பண்ண போகிறோமோ அந்த மெம்பருடைய திக்னஸை பேஸ் பண்ணி தான் இந்த நாமினல் டயமீட்டர் இருக்கும். ஸோ இப்போ அந்த திக்னஸுக்கும் நாமினல் டயமீட்டருக்கும் இருக்கிற ரிலேஷனை ஒரு எம்பிரிக்கல் ஃபார்முலாவில் அன்வின் அப்படின்றவர் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? எம்பிரிக்கல் ஃபார்முலான்னு வச்சுக்கலாம், இல்லைனா அன்வின்ஸ் ஃபார்முலா அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ இது ரெண்டை கனெக்ட் பண்ண போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய திக்னஸ் ஆஃப் கனெக்டிங் மெம்பரையும் அந்த ரிவெட்டோடைய டயமீட்டர் நாமினல் டயமீட்டரையும் கனெக்ட் பண்ண போகுது. ஸோ இப்போ என்னுடைய பை நாமினல் டயமீட்டர் ஆஃப் ரிவெட் ஈக்குவல் டு 6.04 ரூட் டி அப்படின்றது தான். இங்கே வந்து திக்னஸ் ஆஃப் அ தின்னர் கனெக்டட் மெம்பர். இப்போ நான் 2 மெம்பரை கனெக்ட் பண்ணுறேன் அப்படின்னா இந்த 2 மெம்பரோட திக்னஸ் சேமாக இருந்தால் நம்ம அதே டி எடுத்துக்கலாம். இப்போ இதோட திக்னஸ் வந்து எனக்கு T1, இதோட திக்னஸ் T2 அப்படின்னா இப்போ நான் இது ரெண்டையும் கனெக்ட் பண்ண போகிறேன் அப்படின்னா இந்த 2 திக்னஸில் எது கம்மியாக இருக்கோ அதை எடுத்துக்கணும். ஸோ அப்போ இந்த T அப்படின்றது திக்னஸ் ஆஃப் தின்னர் கனெக்டட் மெம்பர். ஸோ இங்கே பை என்னது நமக்கு
நாமினல் டயமீட்டர் ஆஃப் ரிவெட். நாமினல் டயா ஆஃப் ரிவெட். இங்கே நமக்கு ரெண்டுமே வந்து எம்எம்ல தான் இருக்குது. பை டி ரெண்டுமே வந்து நமக்கு எம்எம்ல தான் இருக்குது. ஸோ இதே ஃபார்முலா இப்போ வந்து நான் சென்டிமீட்டரில் இருக்கிற மாதிரி இன்னொரு எம்பிரிக்கல் ஃபார்முலா இருக்குது. பை ஈக்குவல் டு 1.91 ரூட் டி. இங்கே வந்து எனக்கு பை டி ரெண்டுமே வந்து சென்டிமீட்டரில் இருக்குது. ஓகேவா? ஸோ நமக்கு நிறைய வாட்டி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா திக்னஸ் ஆஃப் அ தின்னர் கனெக்டட் மெம்பர் கொடுத்துட்டு நாமினல் டயா ஆஃப் ரிவெட் எவ்வளோ ப்ரொவைட் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி முன்னாடி கேட்டுட்டு இருந்தாங்க. இந்த அன்வென்ஸ் ஃபார்முலாவில் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணி கண்டுபிடிச்சிக்கலாம். ஓகேவா? ஸோ இப்போ இந்த T1 T2 அப்படின்னு சொல்கிறேன்ல, இந்த ரெண்டு மெம்பரை கனெக்ட் பண்ணுறோம். இந்த ரெண்டு மெம்பரை கரெக்ட் பண்ணுற இந்த லென்த்துக்கு பேர் நம்ம என்ன சொல்லுவோம்? ஏதாவது யாருக்கு என்ன கேட்கும்? செகண்ட் ஃபார்முலா கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க மேம். செகண்ட் ஃபார்முலா சேம், அதே நாமினல் டயமீட்டர் திக்னஸ் ஆஃப் தின்னர் மெம்பர் தான். பட் இது சென்டிமீட்டரில் நமக்கு கிடைக்கும், இது எம்எம்ல இருக்கும். அவ்வளோதான், ரெண்டுமே எம்பிரிக்கல் ஃபார்முலா தான். ஓகே ஓகே மேம். ஓகே, இப்போ நான் இந்த ரெண்டு மெம்பர் T1 T2ன்னு கனெக்ட் பண்ணுறேன். ஸோ இந்த ரெண்டு மெம்பரையும் நான் கனெக்ட் பண்ணுற இந்த திக்னஸ் இருக்குல்ல, டோட்டல் திக்னஸ், இதை நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா grip length அப்படின்னு சொல்லுவோம். ஸோ grip length அப்படின்னா திக்னஸ் ஆஃப் கனெக்டட் மெம்பர்ஸ். இந்த grip length வந்து எவ்வளோ இருக்கணும் அப்படின்றதுக்கு ஒரு சில லிமிட்டேஷன்ஸ் இருக்குது. அது நமக்கு போல்டர் கனெக்ஷன்லேயும் இருக்குது, ரிவெட் கனெக்ஷன்லேயும் இருக்குது. ஸோ இந்த ரிவெட் கனெக்ஷனில் இந்த திக்னஸ் ஆஃப் கனெக்டட் மெம்பர், அதாவது grip length எல்ஜி அப்படின்றது grip length. இந்த லென்த் வந்து எப்பயுமே நமக்கு should always greater than 8 times nominal dia of rivet. ஓகேவா? ஸோ இப்போ அடுத்து ஒரு சின்ன கிளாசிஃபிகேஷன் ஆஃப் ரிவெட் மட்டும் பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம ஸ்ட்ரைட்டாக போல்ட்டுக்கு போயிடலாம். ஸோ கிளாசிஃபிகேஷன் ஆஃப் ரிவெட் பேஸ்ட் ஆன் மெத்தட் ஆஃப் ஹீட்டிங் வந்து நமக்கு ஒரு ரெண்டு டைப் ஆஃப் ரிவெட் இருக்குது. ஸோ பேஸ்ட் ஆன் மெத்தட் ஆஃப் ஹீட்டிங் ஃபஸ்ட்டு. ஸோ மெத்தட் ஆஃப் ஹீட்டிங்னா நமக்கு என்ன வந்துடும்? ஹாட் ட்ரிவன், கோல்ட் ட்ரிவன் அப்படின்னு வந்துருமா? ஸோ அப்போ மெத்தட் ஆஃப் ஹீட்டிங்கில் ஹாட் ட்ரிவன் ரிவெட்ஸ், ரெண்டாவது கோல்டு ட்ரிவன் ரிவெட்ஸ். ஹாட் ட்ரிவன் ரிவெட்ஸ் அப்படின்னா நம்ம ரிவெட்டை வந்து நல்லா அங்கே நெருப்பில் காமிச்சிட்டு ரெட் ஹாட்டாக எடுத்துகிட்டு வந்து நம்ம அந்த ஹோலில் ஃபிக்ஸ் பண்ணுவோம். ஸோ அதுதான் ஹாட் ட்ரிவன். இங்கே எனக்கு கோல்ட் ட்ரிவனில் என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நார்மல் டெம்பரேச்சரில் நான் ரிவெட் எடுத்துகிட்டு வந்து ஃபிக்ஸ் பண்ணுவேன். இப்போ ஹாட் ட்ரிவனில் ஸ்ட்ரென்த் ஜாஸ்தியாக இருக்குமா, இல்லை கோல்டு ரிவெட்டில் எனக்கு ஸ்ட்ரென்த் ஜாஸ்தியாக இருக்குமா? இதான் அடுத்த கொஷின். ஸோ ஹாட் ட்ரிவனில் ஜாஸ்தியாக இருக்குமா, இல்லை கோல்ட் ட்ரிவனில் எனக்கு ஜாஸ்தியாக இருக்குமா? ஸ்ட்ரென்த்து எதில் எனக்கு மோர் ஸ்ட்ரென்த்து கிடைக்கும்? ஹாட் ட்ரிவனா கோல்ட் ட்ரிவனா? ஜஸ்ட் கெஸ் தான். ஸோ ஹாட் ட்ரிவன், இது வந்து கோல்டு ட்ரிவன். இப்போ இங்கே வந்து கோல்டு ட்ரிவனில் தான் எனக்கு வந்து ஸ்ட்ரென்த்து வந்து ஜாஸ்தியாக இருக்கும் கம்பேர்ட் டு ஹாட் ட்ரிவன். பட் ஓல்டு மெத்தடாலஜி வந்து ஹாட் ட்ரிவன் தான். இப்போ தான் என்ன பண்ணுறோம் அப்படின்னா கோல்ட் ட்ரிவன் வந்து யூஸ் பண்ணுறோம். எதனால் எனக்கு ஸ்ட்ரென்த் ஆஃப் ஹாட் ட்ரிவன் கம்மி அப்படின்னா, நான் வந்து ரொம்ப ஹீட்டை எடுத்துகிட்டு வந்து வைக்கிறேன்ல, அப்படி ஃபிக்ஸ் பண்ணுறப்போ நான் என்னோடய கனெக்டட் மெம்பர்ஸில் இருக்கிற ப்ராப்பர்ட்டிஸ் சேஞ்ச் ஆகும். மெக்கானிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் அப்படின்னு சொல்லுவோம்ல. ஸோ மெக்கானிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் என்னெல்லாம் வரும்? மெக்கானிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ், ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ்ன்னு தனித்தனியாக பார்த்தோம், ஞாபகம் இருக்கா? ஸோ அந்த மெக்கானிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் அப்படின்ற எஃப்ஒய், எஃப்யூ, டக்டிலிட்டி அது எல்லாமே சேஞ்ச் ஆகும். ஓகேவா? நான் ஹாட்டாக எடுத்துகிட்டு வந்து அங்கே ஃபிக்ஸ் பண்ணுறப்போ ஸோ அந்த மெட்டீரியலோட ஸ்ட்ரென்த் எனக்கு என்ன ஆகிடும் அப்படின்னா கம்மியாகிடும். ஸோ ஹாட் ட்ரிவனில் அது நடக்குது. மெக்கானிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் சேஞ்ச் ஆகுது. எதோட மெக்கானிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ்? நான் கனெக்ஷன் கொடுக்குறதுல மெம்பர்ஸ். ஸோ அந்த மெம்பருடைய மெக்கானிக்கல் ப்ராப்பர்ட்டிஸோடைய ஸ்ட்ரென்த் கம்மியாகுது. ஸோ அதனால ஹாட் ட்ரிவன் வந்து நாட் மோர் எஃபிஷியன்ட். ஸோ ஃபஸ்ட்டு மெத்தட் ஆஃப் ஹீட்டிங், பேஸ்ட் ஆன் மெத்தட் ஆஃப் ஹீட்டிங். ரெண்டாவது என்ன அப்படின்னா பேஸ்ட் ஆன் மெத்தட் ஆஃப் டிரைவிங் ஃபோர்ஸ். டிரைவிங் ஃபோர்ஸ்னால் நம்ம மேனுவலாக பண்ணுவோம், அப்படி இல்லைனா என்ன பண்ணுவோம், டூல்ஸ் ஏதாவது வச்சு பண்ணுவோம்ல, பவர் ட்ரிவன் டூல்ஸ் அப்படின்னு. ஸோ அப்போ அதை பேஸ் பண்ணி பவர் ட்ரிவன் ரிவெட், இன்னொன்று வந்து ஹேண்ட் ட்ரிவன் ரிவெட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இப்போ இது ரெண்டில் நமக்கு எது எஃபிஷியன்சி ஜாஸ்தியாக இருக்கும்? பவர் ட்ரிவனா ஹேண்ட் ட்ரிவனா?
கையால் நம்ம அந்த ரிவெட் அடித்து உள்ளே இருக்கிறப்போ ஜாஸ்தியாக இருக்குமா எஃபிஷியன்சி, இல்லை பவர் ட்ரிவன் ஜாஸ்தியாக இருக்குமா? பவர் ட்ரிவனில் ஜாஸ்தியாக இருக்கும். வெரி குட். ஸோ பவர் ட்ரிவனில் தான் ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ பவர் ட்ரிவன் கிரேட்டர் தேன் ஹேண்ட் ட்ரிவன். எவ்வளோ ஜாஸ்தியாக இருக்கும் அப்படின்னா 20% ஹையர் ஸ்ட்ரென்த்தாக இருக்கும். ஓகே. ஸோ அதுக்கடுத்து மெத்தட் ஆஃப் பிளேசிங்கை பொறுத்து நமக்கு 2 டைப்ஸ் இருக்கும். என்னென்னா ஒர்க் ஷாப் ரிவெட், ஃபீல்டு ரிவெட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ மெத்தட் ஆஃப் பிளேசிங், இது வந்து மெத்தட் ஆஃப் பிளேசிங் வச்சு எனக்கு ஒர்க் ஷாப் ரிவெட் அப்படி இல்லைனா ஃபீல்டு ரிவெட். ஸோ இவ்வளோ தெரிஞ்சால் போதும் நமக்கு ரிவெட் அவ்வளோ டீட்டெயிலாக நமக்கு உள்ளே இன்னும் நிறைய ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் இருக்குது. ஸோ அதெல்லாம் ஃபுல்லாக தெரிஞ்சுக்கணும்னு அவசியம் இல்லை. நமக்கு கொஷின் வந்து ரிவெட்லேருந்து முன்னாடி கேட்ட கொஷின் என்ன அப்படின்னா, ரிவெட்டில் எவ்வளோ பியரிங் ஸ்ட்ரெஸ் எடுத்துக்கும், ஷியர் ஸ்ட்ரெஸ் எவ்வளோ எடுத்துக்கும், ஷியர் ஸ்ட்ரெஸ் ஆஃப் ரிவெட்டு. ஸோ அந்த மாதிரி நிறைய கொஷின் கேட்பாங்க. இப்போ நமக்கு சுத்தமாக சிலபஸில் இல்லை, அதனால ரிவெட் பற்றி ரொம்ப வரி பண்ணிக்க வேணாம். ஓகேவா? ஸோ அடுத்து போல்ட் கனெக்ஷனுக்குள்ளே போயிடலாம். ஃபஸ்ட்டு போல்ட்னா என்னன்னு பார்த்துட்டு போல்ட் கனெக்ஷனுக்குள்ளே போயிடலாம். போல்ட்லேயும் நமக்கு என்ன இருக்கும் பார்க்குறதுக்கு, இங்கே மேலே ஹெட் இருக்கும். இந்த ஹெட்டு வந்து நமக்கு ஸ்கொயராக இருக்கலாம், இல்லைனா ஹெக்ஸகனலாக இருக்கலாம், எப்படி வேணாலும் இருக்கும். அதுக்கப்புறம் என்னது, கொஞ்சம் தூரம் நமக்கு ஷாங்க் டயாவாக இருக்கும். அப்புறம் என்னது, த்ரெட்டு மாதிரி இப்படி கொரடாக இருக்கும்ல, ஸோ அந்த த்ரெட்டும் இருக்கும். ஸோ இந்த மாதிரி பிளெயினாக இருக்கிறத தான் நம்ம ஷாங்க் அப்படின்னு சொல்லுவோம். இதை நம்ம என்ன சொல்லுவோம், த்ரெட்டட் போர்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ நம்ம இப்போ இதுக்கப்புறம் டெக்னிக்கலாக யூஸ் பண்ணுறப்போ ஷாங்க்குடைய ஏரியா பற்றி சொல்கிறோம் அப்படின்னா ஏஎஸ் அப்படின்னு சொல்லுவோம். த்ரெட்டட் போர்ஷனுடைய ஏரியா பற்றி பேசுகிறப்போ ஏஎன், என்னன்னா த்ரெட்டட், எஸ்னா ஷாங்க் அப்படின்ற மாதிரி தான் நம்ம இதுக்கப்புறம் ஃபுல்லாகவே பார்க்க போகிறோம். ஸோ இந்த நொட்டேஷன் கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. எஸ்ன்னு எங்கே வந்தாலும் ஷாங்க்கு, என்னன்னு வந்துச்சுன்னா த்ரெட்டட் போர்ஷன் அப்படின்னு அர்த்தம். ஸோ இப்போ இந்த போல்ட்டை நம்ம எப்படி ஸ்பெசிஃபை பண்ணுவோம், இல்லை எப்படி டெசிக்னேட் பண்ணுவோம் அப்படின்னா M16x100 mm அப்படின்னு கொடுப்பாங்க. ஓகேவா? ஸோ இப்படி கொடுத்துருந்தாங்க அப்படின்னா இது என்ன அப்படின்னா டயமீட்டர் ஆஃப் போல்ட். இது எம்எம்ல, இது டயமீட்டர் ஆஃப் போல்ட். இது என்ன அப்படின்னா லென்த் ஆஃப் அ போல்ட். ஸோ லென்த்ன்றது என்னன்னா நம்ம ஹெட் மேலேருந்து த்ரெட்டட் போர்ஷன் வரைக்கும் ஃபுல்லாக இருக்குல்ல, ஸோ இதான் நம்மளுடைய லென்த் ஆஃப் அ போல்ட். இது ரெண்டுமே நமக்கு என்ன யூனிட்டில் தான் சொல்லுவாங்க அப்படின்னா எம்எம்ல தான் சொல்லுவாங்க. ஸோ இது டயமீட்டர் ஆஃப் போல்ட் எம்எம், இது வந்து லென்த் ஆஃப் த போல்ட் எம்எம். ஸோ போல்ட்டை வந்து M16x100 mm அப்படின்னு சொல்லுவோன்னு சொல்லிட்டேன். அடுத்து எங்கேயாவது 4.6 கிரேட் அந்த மாதிரிலாம் எங்கேயாவது பார்த்துருக்கீங்களா? ஸோ 4.6 கிரேட் அப்படின்னு எங்கேயாவது ஸ்பெசிஃபை பண்ணி போல்ட்டை சம்டைம்ஸ் எப்படி ஸ்பெசிஃபை பண்ணுவாங்க அப்படின்னா கிரேட் 4.6 அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த கிரேடு 4.6 அப்படின்னு சொல்கிறப்போ இங்கே நமக்கு ஈல்டு ஸ்ட்ரென்த்து, அல்டிமேட் ஸ்ட்ரென்த்து ரெண்டுமே வந்து பிளேயில் வந்துடும். ஸோ இங்கே ஈல்டு ஸ்ட்ரென்த் ஃபஸ்ட்டு இங்கே 4ன்னு சொல்லியிருக்காங்கல்ல, ஸோ இது என்ன அப்படின்னா நம்மளுடைய ஈல்டு அல்டிமேட் ஸ்ட்ரென்த்தை குறிக்கும். ஸோ FUB = 400 Nm/mm² அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? ஸோ இது வந்து 400 Nm/mm². அப்படி இல்லைனா சிம்பிளாக இங்கே இருக்கிற டேர்மை நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா 1/100th of FUB தான் இங்கே கொடுத்துருக்காங்க. இந்த 4 1/100th of FUB. இப்போ நமக்கு ஈல்டு ஸ்ட்ரென்த் ஆஃப் போல்ட் FYB வேணும் அப்படின்னா என்னென்னா இங்கே இருக்குல்ல 0.6, ஸோ அந்த 0.6 × 400 அப்படின்னு போட்டோன்னா ஈல்டு ஸ்ட்ரென்த் ஆஃப் த போல்ட் என்ன அப்படின்னு கிடச்சிடும். ஸோ ஈல்டு ஸ்ட்ரென்த் ஆஃப் த போல்ட் இங்கே போட்டிங்க அப்படின்னா 240 Nm/mm² அப்படின்னு வரும். ஸோ இங்கே 4 அப்படின்றது 1/100th of FUB அப்படின்னு சொன்ன மாதிரி இந்த 0.6 அப்படின்றது ஃபேக்டர் FYB/FUB அப்படின்ற ஒரு ஃபேக்டர் தான் வந்து 0.6 வச்சு கொடுத்துருப்பாங்க. ஸோ இதுக்கப்புறம் எனக்கு கிரேட் எங்கன்னா 4.6 இல்லைனா 5.7 இல்லை 10.9 எங்கேயாவது பார்த்தீங்க அப்படின்னா இதுலேருந்து நமக்கு என்ன தெரியணும், எப்படி அல்டிமேட் ஸ்ட்ரென்த்து ஈல்டு ஸ்ட்ரென்த்து எடுத்து எழுதணும் அப்படின்னு நமக்கு தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? இது வந்து சிம்பிளாக போல்ஸ். இப்போ இங்கே டைப்ஸ் ஆஃப் போல்ஸ். ஸோ டைப்ஸ் ஆஃப் போல்ஸ் என்னெல்லாம் இருக்குது அப்படின்னா 2 போல்ட் இருக்குது. ஒன்று வந்து அன்ஃபினிஷ்ட் பிளாக் ஆர் ரஃப் போல்ட். ஸோ அன்ஃபினிஷ்ட் பிளாக் இல்லைனா ரஃப் போல்ட் அப்படின்னு சொல்லுவோம். ரெண்டாவது என்ன அப்படின்னா ஹை ஸ்ட்ரென்த் ஃப்ரிக்ஷன் கிரிப் போல்ட். ஹை ஸ்ட்ரென்த் ஃப்ரிக்ஷன் கிரிப் போல்ட் HSFG.
ஸோ இதுக்கு ஃபுல் ஃபார்ம் வந்து ஹை ஸ்ட்ரென்த் ஃப்ரிக்ஷன் grip bolt. ஸோ இப்போ இங்கே அன்ஃபினிஷ்டு போல்ட் இல்லை பிளாக் போல்ட்டு ஹெச்எஸ்எஃப்சி போல்ட் இது ரெண்டுத்துக்கு என்ன டிஃப்ரென்ஸ் இருக்கும்? ஏதாவது ஐடியா இருக்கா? இது ரெண்டுத்துக்கு என்ன டிஃப்ரென்ஸ் இருக்க சான்ஸ் இருக்கு? நார்மலாக பிளாக் போல்ட் அன்ஃபினிஷ்டு போல்ட் அப்படி இல்லைனா ஹை ஸ்ட்ரென்த் ஃப்ரிக்ஷன் போல்ட். ஸோ இது ரெண்டுத்துக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் இருக்க சான்ஸ் இருக்கு? என்ன டிஃப்ரென்ஸ்? ஸோ ஈல்டு ஸ்ட்ரென்த்து டிஃப்ரென்ஸ் சொல்லலாம். வேறு என்ன சொல்லலாம் அப்படின்னா லோடு ட்ரான்ஸ்ஃபர் இருக்குல்ல, ஸோ அதையும் என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம டிஃப்ரென்ஸாக சொல்லலாம். பிளாக் போல்ஸ் எங்கே யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா எங்கெல்லாம் நமக்கு டெம்பரரி ஃபாஸ்ட்னர் வேணுமோ ஸோ அங்கே வந்து நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா நம்ம வந்து அன்ஃபினிஷ்டு போல்ட் வந்து யூஸ் பண்ணுவோம் பிளாக் போல்ட்ஸ். ஸோ டெம்பரரி ஃபாஸ்ட்னர் வந்து ஃபஸ்ட்டு கொடுத்துருக்குறது, ஓகேவா, பிளாக் போல்ட்ஸ். இதுவே எனக்கு பெர்மனன்ட் ஃபாஸ்ட்னஸ் எங்கேயாவது வேணும் அப்படின்னா ஹெச்எஸ்எஃப்சி போல்ட் தான் வந்து கொடுப்போம். ஸோ அப்போ அது டெம்பரரி ஃபாஸ்ட்னஸ்க்கு தான் நம்ம வந்து அன்ஃபினிஷ்டு போல்ட்டு கொடுக்குறோம் அப்படின்னா அன்ஃபினிஷ்ட் போல்ட் எங்கெல்லாம் கொடுக்கக்கூடாது, எங்கெல்லாம் நாட் ரெக்கமெண்டட் அப்படின்னா எங்கெல்லாம் இம்பேக்ட் லோட்லாம் வருதோ ஸோ அங்கெல்லாம் வந்து இந்த போல்ட்டை யூஸ் பண்ணக்கூடாது. ஸோ இந்த போல்ட் எங்கே யூஸ் பண்ணுவோம்? டெம்பரரி ஃபாஸ்ட்னஸ் நம்பர் 1 டெம்பரரி ஃபாஸ்ட்னஸாக யூஸ் பண்ணுவோம். ரெண்டாவது என்ன அப்படின்னா இந்த போல்ட் எங்கே யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னா எந்த மெம்பர்லாம் எனக்கு சப்ஜெக்டட் டு இம்பேக்ட் லோடு இல்லை வைப்ரேஷன், இம்பேக்ட் லோடு, வைப்ரேஷன், ஃபெட்டிக் லோடு அதெல்லாம் ஆக்ட் ஆகும்ல, ஸோ அந்த மெம்பர்லலாம் நம்ம என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா இந்த போல்ட்டை யூஸ் பண்ணக்கூடாது. இங்கே வந்து நமக்கு லோ ட்ரான்ஸ்ஃபர் மெக்கானிசம் 3வது பாயிண்ட்டு ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ லோ ட்ரான்ஸ்ஃபர் மெக்கானிசம் எப்படி இருக்கும் அப்படின்னா எனக்கு பியரிங் டைப் அப்படின்னா இன்டர்லாக்கிங்னால வரக்கூடிய லோ ட்ரான்ஸ்ஃபர் தான் இங்கே நடக்கும். இன்டர்லாக்கிங் அப்படின்னா எனக்கு 2 மெம்பர் இன்டர்லாக் ஆகுமா, ஃபஸ்ட்டு வந்து இங்கே ஒரு பிளேட் இருக்கும், இங்கே ஒரு பிளேட் இருக்குது. ஸோ இங்கே தான் நம்ம என்ன பண்ணுவோம், போல்ட் வந்து ஃபிக்ஸ் பண்ணுறோம் அப்படின்னா இது போல்ட் ஹெட் அப்படின்னு வச்சுக்கலாம். இதுதான் நம்மளுடைய இந்த ஷாங்க்கு த்ரெட்டட் பார்ட்லாம் இருக்குது அப்படின்னு வச்சுக்கலாம். இங்கே பியரிங் இல்லை இன்டர்லாக்கிங் அப்படின்னு நம்ம எதை சொல்லுவோம்? பியரிங் இல்லை இன்டர்லாக்கிங், இந்த பிளேட் இருக்குது இந்த இடத்துல, நமக்கு இந்த இடத்துல அந்த போல்ட்டும் இருக்குது. ஸோ இந்த பாயிண்டில் எனக்கு என்னவாகும் அப்படின்னா பியரிங் ஃபோர்ஸ் வந்து எக்ஸிஸ்ட் ஆகும். ஸோ பியரிங் ஃபோர்ஸ் இல்லை கிளாம்பிங் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இப்போ இங்கே இதுதான் இந்த 2 மெம்பர் எனக்கு ஆக்ட் ஆகிற இங்கே போல்ட் வந்து இப்படி தான் போயிட்டுருக்கோம். ஸோ இந்த பக்கம் இப்படி தான் போயிட்டுருக்கோம். எனக்கு இந்த இடத்துல போல்ட்டுக்கும் இந்த ஜாயினிங்கில் இந்த போல்ட்டுக்கும் எனக்கு அந்த கீழே இருக்க பிளேட்டுக்கும் ஒரு ஃபோர்ஸ் எக்ஸிஸ்ட் ஆகுமா, இன்டர்லாக்கிங் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லலாம், இல்லை கிளாம்பிங் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதை டெக்னிக்கலாக தான் இங்கே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா பியரிங் ஃபோர்ஸ் ட்ரான்ஸ்ஃபர் அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? ஸோ அப்போது இந்த மாதிரி பியரிங் ஃபோர்ஸ் ட்ரான்ஸ்ஃபர் அப்படின்னு இருக்கிறப்போ எனக்கு ஃபுல்லாகவே இங்கே வந்து ஃபுல்லாக இன்டர்லாக் ஆகியிருந்தால் தான் லோ ட்ரான்ஸ்ஃபர் நடக்கும். சப்போஸ் எனக்கு இன்டர்லாக்கிங் ஃபுல்லாக நடக்கலை, ஏதாவது மிஸ்பிளேஸ் ஆகிருக்கு அப்படின்னா இங்கே என்ன நடந்துடும் அப்படின்னா ஈஸியாக எனக்கு ஸ்லிப் ஆகிடும். ஸோ இந்த மெம்பர்லேருந்து இந்த போல்ட் வந்து எனக்கு ஈஸியாக ஸ்லிப் ஆகிடும். இப்படி தானே நமக்கு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும். ஸோ இந்த மாதிரி டென்சைல் ஃபோர்ஸோ இல்லை கம்ப்ரெசிவ் ஃபோர்ஸோ ஆக்ட் ஆகும். அப்படி ஆக்ட் ஆகுறப்போ நமக்கு என்ன நடக்கும், இங்கே இன்டர்லாக்கிங் சரியா இல்லை இந்த போல்ட்டுக்கும் இங்கே இருக்க பிளேட்டுக்கும் அப்படின்றப்ப என்ன நடக்கும் அப்படின்னா ஈஸியாக ஸ்லிப் ஆகிடும். ஓகேவா? ஸோ அப்போ இதை நம்ம என்ன டைப் ஆஃப் கனெக்ஷன்ஸ் அப்படின்னு இன்னொரு வகையாக டெக்னிக்கலாக சொல்லணும் அப்படின்னா என்ன சொல்லலாம்னா பியரிங் டைப் கனெக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். அப்படி இல்லைனா ஸ்லிப் டைப் கனெக்ஷன்ஸ், ஸ்லிப் டைப் இல்லை நான் ஃப்ரிக்ஷனல். ஃப்ரிக்ஷன் இருந்துச்சுன்னா என்ன நடக்கும், கரெக்டாக நிறைய இன்டர்லாக் ஆகிருக்கும்ல ஃப்ரிக்ஷன் இருந்துச்சுன்னா. ஃப்ரிக்ஷன் இல்லைன்னா தான் நமக்கு என்ன ஆகும், ஸ்லிப் ஆகுறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால் இதுக்கோட இன்னொரு நேம் நம்ம என்னெல்லாம் சொல்லுவோம் அப்படின்னா பியரிங் டைப் கனெக்ஷன், ஸ்லிப் டைப் கனெக்ஷன் இல்லை நான் ஃப்ரிக்ஷன் டைப் கனெக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ அடுத்தது ஹெச்எஸ்எஃப்ஜி போல்ஸ். ஸோ இங்கே பேசினது எல்லாமே வந்து அன்ஃபினிஷ்டு அல்லது பிளாக் போல்ஸ். இப்போ அடுத்து ஹெச்எஸ்எஃப்ஜி போல்ட்னா அப்போ இதனுடைய ரிவர்ஸா, அப்போ இது நான் ஃப்ரிக்ஷனல் டைப் ஆஃப் போல்ட்ஸ் அப்படின்னா இங்கே என்ன வந்துடும், ஃப்ரிக்ஷனல் டைப் கனெக்ஷன்ஸா? சொல்லுங்க மேம். பியரிங் இன்டர்லாக்கிங்ங்கிறது அன்ஃபினிஷ்டு பிளாக் ரஃப் போல்ட்டோட லோ ட்ரான்ஸ்ஃபர் மெக்கானிசம். ஓகே ஓகே மேம். ஓகே. ஸோ இப்போ ஹெச்எஸ்எஃப்ஜி போல்ட்ஸில் நமக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா ஃப்ரிக்ஷன் டைப் ஆஃப் கனெக்ஷன்ஸ் இருக்கும். ஸோ இங்கே வந்து நமக்கு
அந்த மெம்பர் எந்த ரெண்டு மெம்பருக்கு ஃப்ரிக்ஷன் ஜாஸ்தியாக இருக்கும் அப்படின்னா இந்த ரெண்டு பிளேட் கனெக்ஷன்ஸ் இருக்குல்ல. ஸோ இங்கே நமக்கு இங்கே தான் ஹெட் இருக்குது அப்படின்னா இங்கே நம்மளுடைய அந்த டெயில் பார்ட்டு இல்லை ஷாங்க் பார்ட் இருக்கும். ஸோ இங்கே எனக்கு இந்த ஹெட் பார்ட்டை நான் எப்படி ட்விஸ்ட் பண்ணி நம்ம என்ன பண்ணுவோம், யூஸ்வலாக ஸ்பேனர் அந்த மாதிரி வச்சு ஃபிக்ஸ் பண்ணுறோன்னு வைங்களேன். ஸோ அந்த மெக்கானிக்கல் டிவைஸ் வச்சு நம்ம ஃபிட்டின் பண்ணுவோம்ல. ஸோ அந்த டிவைஸு எவ்வளோ லோடு ப்ரொவைட் பண்ணுதோ அதுக்கேற்ற மாதிரி இங்கேருந்து எனக்கு ஃப்ரிக்ஷன் ஜென்ரேட் ஆகும். ஓகேவா, இந்த ஹெட் பார்ட்டில் ஃப்ரிக்ஷன் ஜென்ரேட் ஆகி நமக்கு என்ன நடக்கும் அப்படின்னா ப்ராப்பராக இங்கே இந்த இடத்துல இங்கேயே வந்து ஃப்ரிக்ஷன் ஆகிடும். இப்போ பியரிங் அப்படின்றது எனக்கு என்ன, இன்டர்லாக்கிங் அப்படின்றது என்னென்னா இந்த கனெக்டட் மெம்பர்ஸுக்கும் இந்த போல்ட்டுக்கும் நடுவில் எனக்கு கரெக்டான இன்டர்லாக்கிங் ஃபெசிலிட்டிஸ் இருக்கணும். இப்போ நான் மேலே இங்கே நான் இந்த ஹெட்டை டைட் பண்ணுறப்போ ஸோ அதை என்ன சொல்லுவோம், மெக்கானிக்கல் wrench இல்லை டார்க் wrench அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதை வந்து நம்ம யூஸ் பண்ணி டைட் பண்ணுறோம் அப்படின்றப்போ எனக்கு இங்கேயே வந்து ஃப்ரிக்ஷன் ஜாஸ்தி ஆகிடும். ஸோ இங்கே ஃப்ரிக்ஷன் ஜாஸ்தி ஆகிறப்போ என்ன நடக்கும் அப்படின்னா இது வந்து ஸ்லிப் ஆகாது, ஸ்லிப் ஆகாமல் ப்ரிவெண்ட் பண்ணும். இங்கே பியரிங்கும் இருக்கும், இன்டர்லாக்கிங்கும் இருக்கும். பட் மெயின் லோட் ட்ரான்ஸ்ஃபர் மெக்கானிசம் வந்து நான் இங்கே ரொட்டேட் பண்ணுற இந்த மெக்கானிக்கல் டிவைஸ்னால எனக்கு க்ரியேட் ஆகக்கூடிய எக்ஸ்ட்ரா ஃப்ரிக்ஷன் தான் ஜாஸ்தி. சரியா, ஸோ அதனால தான் இதை என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஃப்ரிக்ஷனல் டைப் ஆஃப் கனெக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். அப்படி இல்லைனா இதை இங்கே வந்து ஸ்லிப்பும் எனக்கு அவ்வளோ சீக்கிரம் ஆகாது, நான் ஹெட்டில் வந்து கரெக்டாக அந்த ஃப்ரிக்ஷனை டெவலப் பண்ணுறதுனால. ஸோ அதனால இது நான் ஸ்லிப் டைப் ஆஃப் கனெக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த போல்ட்டை வந்து நம்ம எப்படி ரெப்ரசன்ட் பண்ணுவோம் அப்படின்னா 12.9S அப்படி இல்லைனா 10.9S அப்படின்னு சொல்லுவோம். எஸ்ன்றது எதை ரெப்ரசன்ட் பண்ணுதுன்னா ஹை ஸ்ட்ரென்த்தை ரெப்ரசன்ட் பண்ணுது. இப்போ அந்த அன்ஃபினிஷ்டு போல்ஸ் எல்லாம் வந்து நம்ம கிரேடு வந்து கம்மியாக தான் இருக்கும், அதாவது ஈல்டு ஸ்ட்ரென்த் கம்மியாக தான் இருக்கும். 4.6 அப்படி இல்லைனா 5.4 5.7 அந்த லெவலுக்கு தான் இருக்கும். ஸோ இங்கே எஸ் அந்த டேர்ம்லலாம் வந்து ரெப்ரசன்ட் பண்ண மாட்டாங்க. இங்கே எஸ் அப்படின்னு இருந்தாலே அது ஹெச்எஸ்எஃப்ஜி போல்ட் அப்படின்னு எடுத்துக்கலாம். இது வந்து டைப்ஸ் ஆஃப் போல்ட். இப்போ இந்த டைப்ஸ் ஆஃப் போல்ட் பார்த்தாச்சு. அடுத்து போல்டட் கனெக்ஷன். ஸோ என்னென்ன போல்டட் கனெக்ஷன்ஸ்லாம் இருக்குது. ஸோ அங்கே ரிவேட்டுக்கு பார்த்தோம்ல அதே மாதிரி கிளாஸிஃபிகேஷன் ஆஃப் போல்டட் கனெக்ஷன் அடுத்து. ஸோ போல்டட் கனெக்ஷனில் நமக்கு ஃபஸ்ட்டு கிளாஸிஃபிகேஷன் பேஸ்ட் ஆன் ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் ட்ரான்ஸ்ஃபர். ஸோ கிளாஸிஃபிகேஷன் பேஸ்ட் ஆன் ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் ட்ரான்ஸ்ஃபர். ஸோ ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் ட்ரான்ஸ்ஃபர் வச்சு என்னெல்லாம் இருக்க சான்சஸ் இருக்குது, அதாவது ஃபோர்ஸ் ட்ரான்ஸ்ஃபர்னால எனக்கு லோடு வந்து ஃபுல்லாக லோடு மட்டும் தான் ஆக்ட் ஆகும், மொமெண்ட் இல்லாமல் இருக்கும். ஸோ அதை வச்சு தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், இங்கே போல்டட் கனெக்ஷன்ஸை நம்ம கிளாஸிஃபை பண்ண போகிறோம். ஸோ பேஸ்ட் ஆன் ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் ட்ரான்ஸ்ஃபர் என்னென்ன டைப் அப்படின்னா கான்சென்ட்ரிக் டைப் ஆஃப் கனெக்ஷன்ஸ் அல்லது கான்சென்ட்ரிக் கனெக்ஷன்ஸ். கான்சென்ட்ரிக் கனெக்ஷன்ஸ். இன்னொன்று வந்து நமக்கு எக்ஸென்ட்ரிக் கனெக்ஷன்ஸ். ஸோ எக்ஸென்ட்ரிக் கனெக்ஷன்ஸில் நமக்கு என்ன இருக்கும், மொமெண்ட்டும் நமக்கு எக்ஸ்ட்ராவாக ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். இங்கே எனக்கு கான்சென்ட்ரிக் கனெக்ஷன்ஸில் எனக்கு ஃபோர்ஸ் ட்ரான்ஸ்ஃபர் ஃபுல்லாகவே எய்தர் டென்ஷனாக இருக்கும் ஃபோர்ஸ் ட்ரான்ஸ்ஃபர், அப்படி இல்லைனா கம்ப்ரெஷனாக இருக்கும். இங்கே எக்ஸென்ட்ரிக்கில் நமக்கு ஃபோர்ஸ் ட்ரான்ஸ்ஃபர் என்னவா இருக்கும், மொமெண்ட்டாக இருக்கும். ஸோ இங்கே நம்மளுடைய கனெக்ஷன் எப்படி இருக்கணும், மொமெண்ட் ரெசிஸ்டிங் கனெக்ஷனாக நம்ம டிசைன் பண்ணணும். ஸோ இந்த மொமெண்ட் ரெசிஸ்டிங் கனெக்ஷன் எங்கே நமக்கு ஆக்ட் ஆகும் அப்படின்னா பீம் டு காலம் கனெக்ஷன், அல்லது நமக்கு இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் மெம்பர்ஸ் இருந்துச்சுன்னு வைங்களேன், பீம் டு காலம் அல்லது ஸ்லாப் இங்கே வராது. ஸோ ஸ்லாப் டு காலம் அந்த மாதிரி கனெக்ஷன்ஸ் டிஃப்ரெண்ட் மெம்பர் கனெக்ஷன்ஸ்லாம் நமக்கு வந்து இந்த மொமெண்ட் ரெசிஸ்டிங் அல்லது எக்ஸென்ட்ரிக் கனெக்ஷன்ஸ் தான் வந்து நம்ம கொடுக்குற மாதிரி இருக்கும். மொமெண்ட்டையும் நம்ம எடுத்துக்கிட்டு டிசைன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த கான்சென்ட்ரிக் கனெக்ஷன்ஸில் நம்ம எய்தர் டென்சைல் இல்லைனா கம்ப்ரெசிவ் ஃபோர்ஸ் இருக்கும், அதை மட்டும் நம்ம டிசைன் பண்ணால் போதும். ஸோ இப்போ எனக்கு இதுதான் பீம் மெம்பர் அப்படின்னு வச்சுக்கிட்டா, சாரி இதுதான் காலம் மெம்பர் அப்படின்னா இதான் நம்மளுடைய பீமு. இல்லை ஏதாவது ஒரு ப்ராக்கெட் கனெக்ஷன் கொடுக்குறேன் அப்படின்னா இங்கேருந்து நமக்கு லோட் ட்ரான்ஸ்ஃபர் நடக்கும்ல. ஸோ இங்கே இருக்கிற லோடு எனக்கு இந்த பீமுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகும், அதுக்கப்புறம் இங்கேருந்து எனக்கு இந்த காலமுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். ஸோ அப்படி ட்ரான்ஸ்ஃபர் ஆகிறப்போ இங்கே எக்ஸென்ட்ரிசிட்டி இருக்கும். ஸோ அதனால் எனக்கு அது மொமெண்ட்டாக ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். சரியா, ஸோ அப்போது இதுதான் எனக்கு பீம் காலம் கனெக்ஷனில் எக்ஸிஸ்ட் ஆகக்கூடிய மொமெண்ட் ரெசிஸ்டிங் ஃபோர்ஸ். சரி, மொமெண்ட் ரெசிஸ்டிங் நடக்கும். அந்த மொமெண்ட் ரெசிஸ்ட் பண்ணுறதுக்காக நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா டிசைன் பண்ணோம். அடுத்து பேஸ்ட் ஆன் டைப்ஸ் ஆஃப் ஃபோர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ்டு பை த போல்ட். போல்ட்டில் என்னென்ன டைப்ஸ் ஆஃப் ஃபோர்ஸ்லாம் ஆக்ட் ஆகுது அப்படின்றத பொறுத்து 3 டைப்ஸ் இருக்குது. பேஸ்ட் ஆன் டைப்ஸ் ஆஃப் ஃபோர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ்டு பை போல்ட்.
ஸோ போல்ட்டில் என்னென்ன டைப்ஸ் ஆஃப் ஃபோர்ஸ்லாம் எக்ஸிஸ்ட் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது? பேஸ்ட் ஆன் டைப்ஸ் ஆஃப் ஃபோர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ்டு பை போல்ட்ஸ். shear connection, tension connection, combined shear and tension. Combined shear and tension. So shear connection எங்க நமக்கு தேவைப்படும்? shear connection நார்மல் shear connection, tension அல்லது combined shear and tension அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஸோ இந்த shear connection எங்க வரும்? எங்க வர்றதுக்கு சான்ஸ் இருக்கு? shear connection நார்மலாக ஏதாவது ரெண்டு மெம்பரை நான் லேப் ஜாயிண்ட் கொடுக்குறேன் அப்படின்னாலோ இல்லை பட் ஜாயிண்ட் கொடுக்குறேன் அப்படின்னாலோ அங்கேயே நமக்கு என்ன தான் ஜென்ரேட் ஆகும்? ஷியர் தான் ஜென்ரேட் ஆகும். ஸோ அதுதான் நம்மளுடைய ஷியர் கனெக்ஷன். அப்போ ஷியர் கனெக்ஷனுக்கு எக்ஸாம்பிள் நம்ம என்ன சொல்லலாம்? லேப் கனெக்ஷன், பட் கனெக்ஷன் அப்படின்னு சொல்லிடலாம். ஸோ டென்ஷன் கனெக்ஷன் எப்படி சொல்லலாம் நம்ம? டென்ஷன் கனெக்ஷன், ஸோ இங்கே ஒரு ஸ்லாப் இருக்குது அப்படின்னா அந்த ஸ்லாபில் நான் இன்னொரு காலமாக கனெக்ட் பண்ண போகிறேன். ஓகேவா? ஸோ இங்கே காலமாக கனெக்ட் பண்ண போகிறேன் அப்படின்னா இங்கே ஸ்லாபு இல்லைனா இதை சப்போர்ட் அப்படின்னு சொல்லலாம். இங்கேருந்து எனக்கு காலம் இருக்குது. ஸோ அப்போ காலமில் இங்கே என்ன நடக்கும்? எனக்கு லோடு கீழே ஃபுட் இங்கே தானே ட்ரான்ஸ்ஃபர் ஆகணும். ஸோ அப்போ இங்கே கீழே பார்க்குறப்போ இந்த மெம்பரில் எனக்கு என்ன எக்ஸிஸ்ட் ஆகும்? டென்சைல் ஃபோர்ஸ் எக்ஸிஸ்ட் ஆகும். ஸோ அப்போ இதுதான் இங்கே தான் நம்ம என்ன கனெக்ஷன் கொடுக்கணும்? டென்ஷன் கனெக்ஷன் கொடுக்குற மாதிரி இருக்கும். இப்போ கம்பைன்டு ஷியர் அண்ட் டென்ஷன் எங்கே கொடுப்போம் அப்படின்னா கசட் பிளேட் யூஸ் பண்ணி நம்ம கனெக்ட் பண்ணுறோம் அப்படின்னா அந்த இடத்துல நமக்கு என்ன இருக்குன்னா கம்பைன்டு ஷியரும் இருக்கும், டென்ஷனும் இருக்கும். ஸோ ஃபோர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பை போல்ட்னா ஷியர், டென்ஷன், கம்பைன்ட் ஷியர் அண்ட் டென்ஷன். இப்போ நம்ம ஸ்டார்டிங்கில் ஃபஸ்ட் எடுத்ததும் கனெக்ஷன்ஸ்லாம் பார்ப்போம்ல, அதில் லேப் ஜாயிண்ட், பட் ஜாயிண்ட் அது எல்லாமே நம்மளுடைய ஷியர் கனெக்ஷன்ஸில் தான் வரும். லேப் ஜாயிண்ட், பட் ஜாயிண்ட். அடுத்து கிளாசிஃபிகேஷன் பேஸ்ட் ஆன் ஃபோர்ஸ் ட்ரான்ஸ்ஃபர் மெக்கானிசம். ஸோ இங்கே ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் ட்ரான்ஸ்ஃபர்னு பார்த்தோம். ஸோ கான்சென்ட்ரிக் கனெக்ஷன், எக்ஸென்ட்ரிக் கனெக்ஷன்னு. ஸோ அடுத்தது வந்து ஃபோர்ஸ் ட்ரான்ஸ்ஃபர் மெக்கானிசம். இப்போ நம்ம டைப்ஸ் ஆஃப் போல்ட்ஸில் ஃபோர்ஸ் ட்ரான்ஸ்ஃபர் மெக்கானிசம் என்ன பார்த்தோம்? பியரிங் டைப், ஃப்ரிக்ஷனல் டைப்னு பார்த்தோம்ல. ஸோ அதுதான் வந்து இங்கே பேஸ்ட் ஆன் ஃபோர்ஸ் ட்ரான்ஸ்ஃபர் மெக்கானிசம். இது தேர்ட் ஒன், கிளாசிஃபிகேஷன் பேஸ்ட் ஆன் ஃபோர்ஸ் ட்ரான்ஸ்ஃபர் மெக்கானிசம். ஸோ இங்கே பியரிங் டைப் ஆஃப் கனெக்ஷன்ஸ், இது வந்து ஃப்ரிக்ஷனல் டைப் ஆஃப் கனெக்ஷன்ஸ். ஓகேவா? ஸோ இங்கே வந்து எனக்கு லோ ட்ரான்ஸ்ஃபர் மெக்கானிசமை வச்சு பியரிங் கனெக்ஷனா ஃப்ரிக்ஷன் டைப் கனெக்ஷனா அப்படின்னு சொல்லுவேன். ஓகேவா? ஸோ இது நார்மலாக முடிஞ்சிருச்சு. இப்போ அடுத்து ஸ்ட்ரைட்டாக என்ன போயிடலாம்? டைப்ஸ் ஆஃப் ஜாயிண்ட், போல்ட் ஜாயிண்ட் போயிடலாமா? ஸோ டைப்ஸ் ஆஃப் போல்ட் ஜாயிண்ட். என்னென்ன டைப்ஸ் ஆஃப் போல்ட் ஜாயிண்ட் தெரியும்? டைப்ஸ் ஆஃப் போல்ட் ஜாயிண்ட். Types of bolt joint. Lap joint. Very good. So lap joint. Where? Butt joint. Butt joint. Okay. So in the lap joint, butt joint. Lap joint லே நமக்கு வேற ஏதாவது கனெக்ஷன்ஸ் இருக்கா? இல்ல butt joint லே வேற ஏதாவது கனெக்ஷன்ஸ் இருக்கா? இப்போ lap joint நம்ம எப்ப சொல்லுவோம்? lap joint ஓவர்லாப் ஆகிருக்கு. ஓகே. ஸோ இந்த டைப்ஸ் ஆஃப் போல்ட் ஜாயிண்ட் எதை பேஸ் பண்ணி நம்ம வந்து பிரிக்கிறோம் அப்படின்னா இட் இஸ் பேஸ்ட் ஆன் அல்லது மெம்பர் சப்ஜெக்டட் டு ஆக்சியல் ஃபோர்ஸ். ஸோ அதை பேஸ் பண்ணி தான் நம்ம பிரிக்கிறோம். ஸோ லேப் ஜாயிண்ட் அப்படின்னா ரெண்டு மெம்பர் வந்து ஓவர்லேப் ஆகியிருக்கிறது. ஸோ இந்த ரெண்டு மெம்பரை ஓவர்லேப் பண்ணுற மாதிரி கனெக்ட் பண்ணால் அதான் லேப் ஜாயிண்ட். ஸோ ஓவர்லேப் பண்ணாமல் நம்ம இந்த எண்டு டு எண்டு கனெக்ட் பண்ணால் அதான் நம்மளுடைய பட் ஜாயிண்ட். இப்போ இந்த லேப் ஜாயிண்ட் எஃபிஷியண்டா, பட் ஜாயிண்ட் எஃபிஷியண்டா, எது நமக்கு நல்லா இருக்கும்? ஸோ லேப் ஜாயிண்ட் எஃபிஷியண்டா, பட் ஜாயிண்ட் எஃபிஷியண்டா? லேப் ஜாயிண்ட். லேப் ஜாயிண்டா? ஓகே. ஸோ லேப் ஜாயிண்டா, பட் ஜாயிண்டா? இன்னும் நிறைய பேர் இருக்கீங்க, சொல்லுங்க. பட். ஓகே. ஸோ பட் ஒருத்தர் தான் சொல்லியிருக்கீங்க, நித்யா மட்டும். அடுத்து வேற யாராவது சொல்லுங்க. லேப் ஜாயிண்ட் எஃபிஷியண்டா, பட் ஜாயிண்ட் எஃபிஷியண்டா? லேப் ஜாயிண்ட். பட் லேப் ஜாயிண்ட். ஓகே. ஸோ எதனால லேப் ஜாயிண்ட்? லேப் ஜாயிண்ட்னு சொன்னவங்க ஏதாவது ஒரு ரீசன் மட்டும். எதனால லேப் ஜாயிண்ட் எஃபிஷியன்ட்டு? சேஃபாக இருக்குன்ற ஃபீல் இருக்கும். ஏன்னா இது வந்து எனக்கு ஓவர்லேப் ஆகியிருக்குமா, ஸோ அதனால நம்ம சேஃபு.
இது வந்து இந்த கார்னரில் கரெக்டாக வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணுறோம். ஸோ இது அன்சேஃபு அப்படின்னு எத்தனை பேர் ஃபீல் பண்ணீங்க? அதனால் லேப் ஜாயிண்ட்டுன்னு எத்தனை பேர் சொன்னீங்க? எஸ் மேம், அதனால தான் மேம் சொன்னேன். ஓகே. ஸோ இப்போ பட் ஜாயிண்ட் சொன்னவங்க எதனால் பட் ஜாயிண்ட்டுன்னு சொன்னீங்க? பட் ஜாயிண்ட்டுன்னு சொன்னவங்க எனக்கு லென்த் வந்து ஜாஸ்தியாக இருக்குது, அதனால லோ ட்ரான்ஸ்ஃபர் நிறையா நடக்கும், அதனால சேஃப் அப்படின்னு சொன்னீங்களா? இதுல வந்து சிங்கிள் கவர் அப்படி டபுள் கவர்னு மேல வந்து பிளேட் கொடுப்பாங்கல்ல மேம், அப்போ வந்து பட் ஜாயிண்ட் வந்து ஸ்ட்ராங்கா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொன்னேன். ஓகே. ஸோ அதுவும் ஓகே தான். இப்போ பட் ஜாயிண்ட் வந்து 2 மெம்பர் இப்படி ஜாயின் பண்ணுவோம். ஸோ அதுக்கு மேலே நம்ம கவர் பிளேட் அப்படின்னு ஒன்று கொடுப்போம். இப்படியே நம்ம விட மாட்டோம். இதனால தான் நீங்கள் லேப் ஜாயிண்ட்டு பட் ஜாயிண்ட்டுன்னு நான் சொல்கிறப்பே நான் இந்த கவர் பிளேட்டு ஏன் போடல அப்படின்னா இது அன்சேஃபாக ஃபீல் ஆகுன்றதுனால தான் போடல. ஸோ இது கவர் பிளேட்டு கொடுப்போம், அப்போ எக்ஸ்ட்ரா வந்து இது ஸ்ட்ராங்காக இருக்கும் அப்படின்னு நினச்சி சொல்லியிருப்பீங்க. ஸோ யாரெல்லாம் லோ ட்ரான்ஸ்ஃபரை வச்சு சொன்னீங்க? லோ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறப்போ எனக்கு ஷியர் மட்டும் வரும், மொமெண்ட் வராது, அப்படிலாம் யாராவது யோசிச்சிங்களா? யாராவது ஒருத்தர் யோசிச்சிங்களா? லோடு இப்போ எங்கே ஆக்ட் ஆகும் நமக்கு? இந்த ஸ்டீல் மெம்பரில் இந்த 2 மெம்பர்லேயும் இப்படி தான் வந்து நமக்கு லோடு ஆக்ட் ஆக போகுது. ஆக்சியல் ஃபோர்ஸ் பற்றி தான் பேச போகிறோம். ஸோ இப்படி தான் ஆக்ட் ஆகுதுன்னு வச்சுக்கலாம். இப்போ நம்ம கனெக்ஷன் எங்கே இருக்கும்? இங்கே தான் வந்து நம்ம கொடுத்துருப்போம் கனெக்ஷனு. இப்போ இந்த பிளேட்டில் எனக்கு லோடு எங்கே இருக்கும்? இந்த பிளேட்டில் லோடு எங்கே வேணால் இருக்கலாம், எப்படி வேணால் ஆக்ட் ஆகலாம். இப்போ எனக்கு ரிசல்டன்ட் லோடு ஒரு இடத்துல ஆக்ட் ஆகும். இந்த பிளேட்டில் நிறைய லோடு ஆக்ட் ஆகலாம், அதில் ரிசல்டன்ட் லோடு ஏதோ ஒரு பாயிண்டில் ஆக்ட் ஆகும். அது மாதிரி கீழே இருக்கிற இந்த 2வது பிளேட்டில் நிறைய லோடு ஆக்ட் ஆகலாம், அதில் ரிசல்டன்ட் லோடு எனக்கு இங்கே ஆக்ட் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. நான் இங்கே போல்ட்டு கனெக்ஷன் கொடுத்துருக்கேன். அப்போ என்ன நடக்கும்? எனக்கு இங்கேருந்து இங்கே லோ ட்ரான்ஸ்ஃபர் நடக்கணும், இந்த பக்கம் பிளேட்லேருந்து. அது மாதிரி இந்த பக்கம் பிளேட்லேருந்து இங்கேருந்து இங்கே லோ ட்ரான்ஸ்ஃபர் நடக்கணும். ஆட்டோமேட்டிக்காக எனக்கு ஒரு எக்ஸென்ட்ரிசிட்டி கிரியேட் ஆகுதா? ஓகேவா? ஸோ அப்போது எனக்கு எக்ஸென்ட்ரிசிட்டி வந்துருச்சு அப்படின்னாலே மொமெண்ட் வந்துடும். மொமெண்ட் வந்துருச்சுன்னா அதை நான் மொமெண்ட் ரெசிஸ்டிங் கெப்பாசிட்டியை என்ன பண்ணுவோம், அதாவது லோட் கேரியிங் கெப்பாசிட்டியை இந்த மொமெண்ட் என்ன பண்ணும், கம்மி பண்ணிடும். ஏன்னா எனக்கு இப்போ இந்த போல்ட்டு இல்லை அந்த மெம்பரோடைய லோட் கேரியிங் கெப்பாசிட்டி வந்து 200 கிலோ நியூட்டன் வச்சுக்கலாம். இப்போ எனக்கு இந்த மொமெண்ட் ஆக்ட் ஆகிறதுனால 200 கிலோ நியூட்டனையும் அதனால் ரெசிஸ்ட் பண்ண முடியாது. இதிலிருந்து ஒரு 50 கிலோ நியூட்டன் எனக்கு அந்த மொமெண்ட்டை ரெசிஸ்ட் பண்ணுறதுக்கே சரியாக போயிடும். ஸோ அப்போ இதனுடைய லோட் கேரியிங் கெப்பாசிட்டி இப்போ 150 தான் இருக்கும், கம்மியாயிடும். சரியா? ஸோ இப்போ இதுவே நான் பட் ஜாயிண்ட் அப்படின்னு எடுத்துக்கிறேன்னு வைங்களேன். ஸோ பட் ஜாயிண்ட்டில் இதில் ஒரு மெம்பர் இருக்குது. ஸோ இந்த மெம்பரில் எனக்கு நிறைய லோடு ஆக்ட் ஆகும். அதில் ரிசல்டன்ட் என்ன நடக்கும் அப்படின்னா இந்த பக்கமாக இப்படி பாஸ் ஆகுதுன்னு வச்சுக்கலாம். இப்போ அது மாதிரி இந்த மெம்பர்லேயும் நிறைய லோடு ஆக்ட் ஆகும், ரிசல்டன்ட் எனக்கு இந்த பக்கம் பாஸ் ஆகுது. நான் என்ன பண்ணுவேன், இங்கே ஒரு போல்ட்டு இல்லை இங்கே ஒரு போல்ட்டு கொடுப்பேன். ஒன்று தான் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை, நிறைய போல்ட்டு கொடுக்கலாம். இப்போ நான் எக்ஸாம்பிளுக்கு இங்கே தான் கொடுத்துருக்கேன் அப்படின்னா இது இங்கே வந்து எசன்ட்ரிசிட்டி நமக்கு கம்மியாக இருக்கா? ஓகேவா? அது சிங்கிள் கவர் பட் ஜாயிண்ட்டாக இருக்கலாம், இல்லை டபுள் கவர் பட் ஜாயிண்ட்டாக இருக்கலாம். மேக்ஸிமம் எனக்கு எங்கே எக்ஸென்ட்ரிசிட்டி கம்மியாக இருக்கும்னா இந்த பட் ஜாயிண்ட்டில் தான் கம்மியாக இருக்கும். அப்படி கம்மியாக இருக்கிறப்போ எனக்கு ஆக்ட் ஆகிற மொமெண்ட்டு கம்மியாகும். மொமெண்ட் கம்மியாச்சு அப்படின்னா இருக்கிற எல்லா ஸ்ட்ரென்த்தும் எனக்கு அந்த ஃபோர்ஸை ரெசிஸ்ட் பண்ணுறதுக்கே யூஸ் பண்ணலாமே தவிர எனக்கு அந்த மெம்பருடைய ஸ்ட்ரென்த்து கம்மி ஆகாது. ஓகேவா? ஸோ அதனால தான் நமக்கு என்னது அப்படின்னா எப்பயுமே பட் ஜாயிண்ட் தான் வந்து மோர் ஸ்ட்ராங். இந்த பட் ஜாயிண்ட்லேயும் நம்ம என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த மாதிரி 2 மெம்பர் கனெக்ட் பண்ணிட்டு மேலே மட்டும் வந்து கவர் பிளேட் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இதை என்ன சொல்லுவோம்னா சிங்கிள் கவர் பட் ஜாயிண்ட் அப்படின்னு சொல்லுவோம். 2 பக்கமும் கொடுத்தா டபுள் கவர் பட் ஜாயிண்ட் அப்படின்னு சொல்லுவோம். சிங்கிள் கவர் பட் ஜாயிண்ட்டில் எனக்கு கொஞ்சம் மொமெண்ட்டு இருக்கும், கொஞ்சோண்டு எசன்ட்ரிசிட்டி இருக்கும், அதுலேயும் எனக்கு மொமெண்ட்டு கிரியேட் ஆகும். பட் டபுள் கவர் பட் ஜாயிண்ட்டில் ஆஸ் பர் எக்ஸ்பிரிமெண்ட் எனக்கு மொமெண்ட்டே கிரியேட் ஆகாது. ஸோ அதனால டபுள் கவர் பட் ஜாயிண்ட் தான் மோர் எஃபிஷியன்ட். ஓகேவா? ஸோ மொமெண்ட் கிரியேட் ஆச்சு அப்படின்னா என்னுடைய லோட் கேரிங் கெப்பாசிட்டி 200 கிலோ நியூட்டன்னா இதில் ஒரு 50 கிலோ நியூட்டன் நான் அந்த மொமெண்ட்டை ரெசிஸ்ட் பண்ணுறதுக்கே வந்து சரியாக போயிடும். அப்போது எனக்கு நார்மலாக ஆக்ட் ஆகிற லோடில் நான் 150 கிலோ நியூட்டன் தான் ரெசிஸ்ட் பண்ண முடியும். ஸோ அதனால தான் நம்ம என்ன சொல்கிறோம், லோட் கேரிங் கெப்பாசிட்டி டிக்ரீஸ் ஆகிடும் அப்படின்னு சொல்கிறோம். சரியா? ஸோ அப்போது இங்கே லேப் ஜாயிண்ட்டில் பட் ஜாயிண்ட்டில் ரெண்டுலேயும் என்ன ஃபோர்ஸ் கண்டிப்பாக இருக்கும்? ஷியர் ஃபோர்ஸ் கண்டிப்பாக இருக்குமா? கண்டிப்பாக ஷியர் இருக்கும். ஸோ ஷியர் எங்கேருந்து மேம் வந்துச்சு? இது வரைக்கும் நம்ம ஆக்சியல் லோடு பற்றி தானே பேசிக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா ஸோ இப்படி தான் நம்மளுடைய மெம்பர் இருக்க போகுது. இங்கே தான் வந்து நம்மளுடைய போல்ட்டு கனெக்ஷன் இருக்க போகுது. இங்கே தான் வந்து எக்ஸ்டர்னல் லோடு ஆக்ட் ஆக போகுது. ஸோ இங்கே எனக்கு ஷியர் எங்கே வரும்? ஷியர் எங்கே க்ரியேட் ஆகும்? இப்போ நான் வந்து 2-3 கிரிட்டிக்கல் பாயிண்ட் கொடுக்குறேன். ஷியர் எங்கே க்ரியேட் ஆகலாம்? இங்கே வந்து ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு, இது ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு. ஸோ இங்கே நடுவில் இது செகண்ட் பாயிண்ட்டு, இது வந்து தேர்டு பாயிண்ட்டு. ஸோ இந்த 3 பாயிண்டில் ஷியர் எங்கே க்ரியேட் ஆகும்? 1 2 3
எந்தெந்த பாயிண்டில் ஷியர் க்ரியேட் ஆகும்? ஃபஸ்ட்டு ஷியர் க்ரியேட் ஆகுமா? ஷியர் கனெக்ஷனுக்கு எக்ஸாம்பிளாக தான் நம்ம என்ன சொன்னோம்? லேப் ஜாயிண்ட்டு பட் ஜாயிண்ட்டு சொன்னோம். அப்போ கண்டிப்பாக ஷியர் க்ரியேட் ஆகுது. ஷியர் எப்படி க்ரியேட் ஆகும்? சைடில் ஆக்சியல் ஃபோர்ஸ் வந்து நமக்கு எக்ஸ்டர்னல் ஆக்ட் ஆகுது. ஸோ அதை ரெசிஸ்ட் பண்ணுறப்போ நமக்கு கண்டிப்பாக ஷியர் வரும். ஸோ ஷியர் எப்படி க்ரியேட் ஆகும்? செகண்ட் பாயிண்ட் 1 2 3ல செகண்டுன்னு போட்டிருக்கீங்க. ஸோ எல்லா நேரத்துலையும் நமக்கு செகண்டில் மட்டும்தான் இருக்குமா? வேறு எங்கேயுமே நமக்கு ஷியர் க்ரியேட் ஆகாதா? இல்லை ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கா? இப்போ லேப் ஜாயிண்ட்டில் அப்படின்னு பார்க்குறப்போ நமக்கு ஒரே இது லேப் ஜாயிண்ட்டா? ஸோ அப்போது இந்த மிடில் மட்டும்தான் எனக்கு ஷியர் க்ரியேட் ஆகும். ஷியர்ன்றது எனக்கு என்னது? இங்கே ஒரு பிளேட் இருக்குது, இங்கே ஒரு போல்ட் இப்படி போயிட்டுருக்கு. ஸோ இங்கே ஒரு பிளேட் இருக்குது, இங்கே இந்த போல்ட் இருக்குது. ஸோ இது இந்த பக்கம் ட்விஸ்ட் ஆகலாம், ஏன்னா எனக்கு இங்கே லோடு இப்படி டென்சைல் ஃபோர்ஸ் இப்படி ஆக்ட் ஆகுது. அப்போ இது இந்த பக்கமாக போகும். ஸோ அதாவது இந்த போல்ட்டில் வந்து எனக்கு இந்த பக்கம் வந்து ஒரு எக்ஸ்டர்னல் லோடு ரெசிஸ்ட் பண்ண க்ரியேட் ஆகும், எக்ஸ்டர்னல் ஸ்ட்ரெஸ். அப்போ இந்த பக்கமும் எனக்கு க்ரியேட் ஆகும். ஸோ இதை தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஷியர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஷியர் வந்து எங்கே? எனக்கு இந்த காமன் பாயிண்ட் 2ல் ஜென்ரேட் ஆகும். வெரி குட். இப்போ நான் வந்து பட் ஜாயிண்ட் வரைகிறேன். ஸோ லேப் ஜாயிண்ட்டில் எனக்கு ஒரே ஒரு பிளேஸில் தான் ஷியர் க்ரியேட் ஆகுது. அப்போ என்ன சொல்லலாம்? லேப் ஜாயிண்ட் இஸ் சப்ஜெக்டட் டு சிங்கிள் ஷியர் அப்படின்னு சொல்லிக்கலாமா? அந்த சிங்கிள் ஷியர் அப்படின்னு சொல்லிக்கலாம். இப்போ பட் ஜாயிண்ட் எடுத்துக்கிறேன். பட் ஜாயிண்ட்டில் எனக்கு டபுள் கவர் பட் ஜாயிண்ட். ஸோ இதுதான் டபுள் கவர் பட் ஜாயிண்ட்டு. ஸோ இந்த டபுள் கவர் பட் ஜாயிண்ட்டில் இதான் என்னுடைய போல்ட்டு. இப்போ இந்த இடத்துல எங்கெல்லாம் வந்து க்ரியேட் ஆகும் அப்படின்னு நீங்கள் தான் எனக்கு சொல்ல போகிறீங்க. ஸோ எங்கெல்லாம் வந்து ஷியர் க்ரியேட் ஆகும்? ஸோ ஃபஸ்ட்டு பாயிண்ட் வந்து இது 1 2 3 4. இந்த சைடு வந்து 1 2 3 4 மேலேருந்து 1 2 3 4. இந்த பக்கம் இன்னொரு போல்ட் இருக்குல்ல? ஸோ அப்போ இது வந்து 1 2 3 4. இது 4 முடிஞ்சிச்சுன்னா அப்போ இது 5 6 7 8 அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ இங்கே எனக்கு எங்கெல்லாம் வந்து ஷியர் க்ரியேட் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது? இந்த சைடு 1 2 3 4, இந்த சைடு 5 6 7 8. ஸோ அப்போ இங்கே எங்கெல்லாம் நமக்கு வந்து ஷியர் க்ரியேட் ஆக சான்சஸ் இருக்குது? 2 and 6. ஓகே, அடுத்து வேறு எங்கெல்லாம் க்ரியேட் ஆகலாம் சொல்லுங்கள், எல்லாரும் சொல்லணும். 3 and 7. 3 and 7. ஓகே, 2 and 6. 2 and 6. ஸோ மதுமிதா சொல்லியிருக்காங்க, மற்றவங்களுக்கு எல்லாருமே சொல்லணும். ஸோ எங்கெல்லாம் வந்து ஆக்ட் ஆகலாம்? 2 6 3 7. நித்யா ஓகே. ஸோ 2 6 3 7 எல்லாருக்குமே அங்கே 4 இடத்துல மட்டும்தானா, இல்லை வேறு எங்கேயாவது ஆக்ட் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கா? 2 6 3 7. ஸோ ஃபைனலைஸ் பண்ணிக்கலாமா? ஸோ இங்கே என்னது? 2 6 3 7. இந்த சைடில் இந்த போல்ட்டில், அதாவது இந்த போல்ட்டில் எனக்கு என்ன இருக்குது? 2 பாயிண்டில் க்ரியேட் ஆகுது. இந்த போல்ட்டில் அது மாதிரி 2 பாயிண்டில் க்ரியேட் ஆகுது. அப்போது எனக்கு இங்கே என்ன நடக்குது? 2 பாயிண்ட் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஸோ டபுள் ஷியர் வந்து க்ரியேட் ஆகுது ஒரு ஜாயிண்ட்டில். அதாவது இங்கே ஒரு போல்ட் இருக்குது அப்படின்னா இது ஒரு ஜாயிண்ட்டு, இது ஒரு ஜாயிண்ட்டு தானே? ஸோ அப்போ இந்த பட் ஜாயிண்ட்டில் எனக்கு என்னென்னா டபுள் ஷியர் க்ரியேட் ஆகுது. இங்கே எத்தனை நம்பர் ஆஃப் போல்ட்ஸ் இருக்கோ அத்தனை நம்பர் ஆஃப் டபுள் ஷியர் n × 2 அப்படின்னு நம்ம என்ன பண்ணணும்? போடணும். ஓகேவா? ஸோ இது பேசிக்காக லேப் ஜாயிண்ட் பட் ஜாயிண்ட்னா என்னன்னு தெரிஞ்சாச்சு. இப்போ இந்த லேப் ஜாயிண்ட் பட் ஜாயிண்ட்டு என்னென்ன ஃபெயிலியர்லாம் நடக்கும் அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நமக்கு ஒரு சில டெக்னிக்கல் டேர்ம்ஸ் தெரியணும். ஸோ டெக்னிக்கல் டேர்ம்ஸ் என்னெல்லாம் தெரிஞ்சிருக்கணும்? இம்பார்ட்டண்ட்டாக ஒரு 4 டெக்னிக்கல் டேர்ம் தெரியணும். ஸோ ஏற்கனவே பார்த்தோம்ல, ஒன்று ரிவெட்டில் பார்த்தோம்ல. ஸோ டயமீட்டர் ஆஃப் போல்ட் அல்லது நாமினல் டயமீட்டர் ஆஃப் போல்ட், இது நம்பர் 1. நம்பர் 2 என்ன அப்படின்னா டயமீட்டர் ஆஃப் போல்ட் ஹோல். டயமீட்டர் ஆஃப் போல்ட் ஹோல் இது ரெண்டும் இல்லாமல் 4 முக்கியமானது என்னது அப்படின்னா பிட்ச், காஜ், எண்ட் டிஸ்டன்ஸ், எட்ஜ் டிஸ்டன்ஸ். ஸோ இதெல்லாம் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ ஃபஸ்ட்டு டயமீட்டர் ஆஃப் போல்ட். டயமீட்டர் ஆஃப் போல்ட்டை நம்ம எப்படி டினோட் பண்ணுவோம் அப்படின்னா டி அப்படின்னு தான் டினோட் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ டயமீட்டர் ஆஃப் போல்ட் ஹோலை நம்ம கோட் புக்கில் D0 அப்படின்னு டினோட் பண்ணியிருப்பாங்க. பிட்ச் வந்து P. ஸோ பிட்ச் வந்து P, காஜ் வந்து G, எண்ட் டிஸ்டன்ஸ், எட்ஜ் டிஸ்டன்ஸ் ரெண்டையுமே E அப்படின்னு டினோட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இது எல்லாமே நமக்கு IS 800ல் மினிமம் ஸ்பெசிஃபிகேஷன், மேக்ஸிமம் ஸ்பெசிஃபிகேஷன், எந்தெந்த மெம்பருக்கு எவ்வளோ கொடுக்கணும் அப்படின்னு நமக்கு கொடுத்துருக்காங்க கோட் புக்கில். சரியா? ஸோ இதில் கொடுத்துருக்க ஸ்பெசிஃபிகேஷன் நமக்கு இப்போது நியூ கோட் புக் அமெண்ட்மெண்ட்டில் இருக்குல்ல, ஸோ அதில் பெரிய டிஃப்ரென்ஸ் எதுவும் இல்லை. ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு டயமீட்டர் ஆஃப் ஹோல்
இப்போ நான் வந்து ஒரு லேப் கனெக்ஷன் எக்ஸாம்பிளுக்கு எடுத்துகிட்டு அதுலேருந்து நம்ம என்ன சொல்லிடலாம், ஃபுல்லாக 4 டேர்மையும் சொல்லிடலாம். ஸோ இதான் நம்மளுடைய லேப் கனெக்ஷன். ஸோ சப்ஜெக்டட் டு டென்சைல் ஃபோர்ஸ் இல்லை ஆக்சியல் ஃபோர்ஸ் பி. இங்கே வந்து நான் 3 போல்ட்டுன்னு வச்சுக்கலாமா. ஸோ 3 போல்ட் இருக்குது. 3 போல்ட் இருக்குது அப்படின்னா இந்த போல்ட் லைன் 3 இருக்குது. ஒரு போல்ட் லைனுக்குள்ளேயும் எனக்கு எத்தனை வேணாலும் இருக்கலாம். ஸோ இந்த போல்ட் லைனில் 3 போல்ட் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கேன்னு வச்சுக்கலாம். ஸோ இது வந்து 3 போல்ட்டு, இங்கே 3, இங்கே 3. இப்போ எனக்கு சென்டர் டு சென்டர் டிஸ்டன்ஸ் பிட்வீன் 2 போல்ட் ஹோல்ஸ் இருக்குல்ல. ஸோ இதுதான் நம்மளுடைய ஆக்சியல் ஃபோர்ஸ். ஸோ இந்த ஆக்சியல் ஃபோர்ஸுக்கு பேரலாக இருக்கிற சென்டர் டு சென்டர் டிஸ்டன்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதை தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா பிட்ச் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ பிட்ச் எப்படி டிஃபைன் பண்ணலாம்? பிட்ச் வந்து distance between 2 consecutive bolts. Distance between 2 consecutive bolts. Center to center distance between அப்படின்னு சொல்லிக்கலாம். Center to center distance between 2 consecutive bolts parallel to the direction of load. So parallel to direction of load இல்லை direction of force என்ற வேர்டு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகேவா? ஸோ parallel to direction of load இல்லைன்னா direction of force. இப்போ இதுவே எனக்கு parallel இல்லாமல் பர்பண்டிகுலராக நான் இதை 2 டிஸ்டன்ஸை மெஷர் பண்ணுறேன் அப்படின்னா அதுதான் என்னது அப்படின்னா நம்மளுடைய காஜ் டிஸ்டன்ஸ். ஸோ காஜ் அப்படின்றது என்னன்னா சென்டர் டு சென்டர் டிஸ்டன்ஸ் பிட்வீன் 2 adjacent அல்லது 2 consecutive bolts measured normal அல்லது perpendicular to the direction of force. Measured normal அல்லது perpendicular to direction of force. ஸோ இதுதான் நம்மளுடைய காஜ் டிஸ்டன்ஸ். ஸோ அப்போ பிட்ச்ன்றது நமக்கு பேரலாக இருக்கணும். பி ஃபார் பேரலல் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க, பேரலல். ஸோ காஜ் டிஸ்டன்ஸ்ன்றது பெர்பெண்டிகுலர். இப்போ எட்ஜ் டிஸ்டன்ஸ்ன்றது நமக்கு என்ன வந்துடும் ஆட்டோமேட்டிக்காக, இங்கே ஃபஸ்ட்டு போல்ட்லேருந்து இங்கே லாஸ்ட் எண்ட் ஆஃப் த பிளேட் இருக்குல்ல, ஸோ அது வரைக்கும் இருக்கிறதா நமக்கு என்னது எண்டு டிஸ்டன்ஸா எட்ஜ் டிஸ்டன்ஸா. ஸோ பேரலாக இருந்தால் அது ஏற்ற மாதிரி நமக்கு மாறும். பேரலாக இருந்தால் அது வந்து எண்டு டிஸ்டன்ஸ். ஓகேவா? ஸோ பேரலாக இருந்தால் எண்டு டிஸ்டன்ஸ். பர்பெண்டிகுலராக இருந்துச்சு அப்படின்னா அதை தான் என்ன சொல்லுவோம்னா எட்ஜ் டிஸ்டன்ஸ். ஸோ இது வந்து எட்ஜ் டிஸ்டன்ஸ். ஸோ அப்போ எண்டு டிஸ்டன்ஸ் எப்படி டிஃபைன் பண்ணலாம்? It is a distance between center of bolt hole to the nearest edge of a member. Nearest edge இருக்கோ அதுதான் center of bolt hole to the nearest edge of main member. இங்கே என்னது அப்படின்னா measured parallel to the direction of force. Measured parallel to the direction of force. Edge distance அப்படின்னா நீங்களே இப்போ டெஃபினிஷன் எழுதிக்கலாமா? எட்ஜ் டிஸ்டன்ஸ்க்கு நீங்களே டெஃபினிஷன் எழுதுங்க. எட்ஜ் டிஸ்டன்ஸ்க்கு distance between center of bolt hole to the nearest edge of main member measured perpendicular to the direction of force. எட்ஜ் டிஸ்டன்ஸ்க்கு நீங்களாவே எழுதுங்க. ஸோ எட்ஜ் டிஸ்டன்ஸ்க்கு நீங்களாவே எழுதிக்கலாம். அடுத்து இப்போ நான் வந்து இந்த கிராஸாக இதை நான் மெஷர் பண்ணுறேன்னு வைங்களேன். இப்போது இதுவே டிஸ்டன்ஸ் கன்சிக்யூட்டிவ் போல்ட்ஸ் தானே சொல்லியிருக்காங்க. இந்த போல்ட்டு இது கன்சிக்யூட்டிவ் போல்ட்டு தான். இதை இப்படியும் மெஷர் பண்ணலாம். ஆனால் இந்த பிட்சை நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஸ்டாகர்டு பிட்ச் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? ஸோ இது வந்து ஸ்டாகர்டு பிட்ச் இல்லைன்னா டயக்னல் பிட்ச் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ டயக்னல் பிட்ச் இல்லைன்னா ஸ்டாகர்டு பிட்ச். டயக்னல்னால் 2 மட்டும் இருந்தால் டயக்னல்னு சொல்லிடலாம். ஸோ இங்கே வந்து 3 போல்ட் லைன் இருக்குல்ல, ஸோ அதனால் இந்த பிட்ச் டிஸ்டன்ஸ் இதுவும் சென்டர் டு சென்டர் டிஸ்டன்ஸ் ஆஃப் போல்ட் ஹோல் அட்ஜசன்ட் தான். பட் இது வந்து ஸ்டாகர்ட் பிட்ச் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ இங்கே லீனியராக நான் வந்து இப்படி ஸ்ட்ரைட்டாக இருக்குல்ல, ஸோ இதை நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா செயின் பேட்டர்ன் அல்லது லீனியர் பேட்டர்ன் ஆஃப் லோடிங் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதுலேயே வந்து ஜிக்ஸாக் பேட்டர்ன் இருக்குது, ஸ்டாகர்ட் பேட்டர்ன் இருக்குது. ஸோ அந்த டைப்பும் நம்ம பார்க்கலாம். ஸோ
ஸோ இப்போதைக்கு இந்த 4 ரொம்ப ரொம்ப முக்கியம், இந்த 4 இம்பார்ட்டன்ட் டேர்ம்ஸ். இப்போ இந்த 4 இம்பார்ட்டன்ட் டேர்ம்ஸ்க்கும் எட்ஜ் டிஸ்டன்ஸ்க்கு நீங்களா எழுதிட்டீங்களா டெஃபினிஷன்? எட்ஜ் டிஸ்டன்ஸ்க்கு எஸ் மேம். வெரி குட். ஸோ இப்போ அடுத்து பிச்சுக்கு இல்லை மினிமம் டயமீட்டர் அதெல்லாம் இருக்குல்ல, போல்ட் ஹோலு, ஸோ அதுக்கெல்லாம் வந்து ஓகே ஓகே. அடுத்து போலாமா? எஸ் மேம். ஓகே. ஸோ ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் ஆஃப் போல்டட் கனெக்ஷன்ஸ். இப்போ இங்கே என்ன பார்க்க போகிறோம், இந்த பிட்ச் டிஸ்டன்ஸ், எட்ஜ் டிஸ்டன்ஸ் அதெல்லாம் சொன்னோம்ல, அதெல்லாம் மினிமலாக ஒன்று மெயின்டைன் பண்ணணும், மினிமல் மேக்ஸிமம் அப்படின்னு. ஸோ அதுக்குள்ளே மெயின்டைன் பண்ணால் எனக்கு கனெக்ஷன் சேஃபாக இருக்கும். அப்படி இல்லைனா கனெக்ஷன் வந்து ஃபெயிலியர் ஆகிடும். ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மினிமம் பிட்ச். ஸோ மினிமம் பிட்ச் டிஸ்டன்ஸ் என்னவா இருக்கணும் அப்படின்னு சொல்ல போகிறோம். ஸோ மினிமம் பிட்ச் வந்து நாட் லெஸ் தென் 2.5 டைம்ஸ் ஆஃப் நாமினல் டயா ஆஃப் ஷாங்க் அல்லது ஷாங்க் டயா ஆஃப் போல்ட் அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ ஷாங்க் டயா ஆஃப் போல்ட். நாமினல் டயாவை எல்லா இடத்துலையும் டி அப்படின்னு மென்ஷன் பண்ணுவோம், ஒரு சில இடத்துல டிஎஸ் அப்படின்னு மென்ஷன் பண்ணுவோம். ஸோ நீங்கள் எழுதுகிறப்போ பி மினிமம் நாட் லெஸ் தேன் 2.5 டி அப்படின்னு எழுதிக்கலாம், அப்படி இல்லைனா 2.5 டிஎஸ் அப்படின்னு எழுதிக்கலாம். இது வந்து மினிமம் பிட்ச். இப்போ மேக்ஸிமம் பிட்ச் அப்படின்னு ஒன்று இருக்குது. ஸோ இந்த மேக்ஸிமம் பிட்ச் எனக்கு வந்து மெம்பர்ஸை பொறுத்து மாறிட்டே இருக்கும். ஸோ மேக்ஸிமம் பிட்ச் வந்து 12T or 200 mm, whichever is less. என்ன மெம்பருக்கு அப்படின்னா கம்ப்ரெஷன் மெம்பர்ஸ்க்கு. ஸோ 16T or 200 mm, இங்கேயும் whichever is less. இது என்ன மெம்பருக்கு அப்படின்னா டென்ஷன் மெம்பர்ஸ்க்கு. இங்கே டீன்றது திக்னஸ் ஆஃப் தின்னர் கனெக்டட் மெம்பர். எல்லா இடத்துலையுமே டி என்னது அப்படின்னா திக்னஸ் ஆஃப் தின்னர் கனெக்டட் மெம்பர். நமக்கு எப்பயுமே வந்து இன்பிட்வீன் பி மினிமமுக்கும் பி மேக்ஸிமமுக்கும் இன்பிட்வீனாக ஒரு பிச்சை தான் மெயின்டைன் பண்ணோம். அந்த பிச்சை நம்ம என்ன சொல்லுவோம்னா ஆப்டிமம் பிட்ச் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த பிட்சு வந்து ஃபார் ஆங்கிள்ஸ் சேனல்ஸ் அதெல்லாம் இருந்துச்சு, அதாவது ஆங்கிள் செக்ஷன். மேக்ஸிமம் பிட்ச் ஃபார் ஆங்கிள் செக்ஷன், சேனல் செக்ஷன், டி செக்ஷன். ஸோ இதுக்கெல்லாம் வந்து ஸ்ட்ரைட்டாக நமக்கு பிமேக்ஸ் வேல்யூ கொடுத்துருக்காங்க. என்னதுன்னா பிமேக்ஸ் 600 mm ஃபார் கம்ப்ரெஷன் மெம்பர்ஸ், 1000 mm ஃபார் டென்ஷன் மெம்பர்ஸ். ஸோ இது ஆங்கிள் சேனல் டி செக்ஷன் இதுக்கெல்லாம் வந்து பிமேக்ஸ் வேல்யூ இதுதான். இப்போ இன்னும் ஒரு டேர்ம் இருக்கு, என்ன அப்படின்னா டேக்கிங் போல்ஸ் இல்லைன்னா ஸ்டிச் போல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ கேள்விப்பட்டிருக்கீங்களா டேக்கிங் போல்ஸ் இல்லைன்னா ஸ்டிச் போல்ஸ்? டேக்கிங் போல்ஸ் ஸ்டிச் போல்ஸ்னா என்ன, யாருக்காவது ஏதாவது தெரியுமா? ஸ்டிச் போல்ஸ் ஸ்டிச் போல்ஸ் எங்கே யூஸ் பண்ணுவோம்? ஸ்டிச் போல்ட் ஸ்டிச் போல்ட்னா நமக்கு வந்து நார்மலாக ஸ்டிச்சிங் பண்ணுவோம்ல, ஸோ பார்க்குறதுக்கு அதை மாதிரியே தான் இருக்கும். நீங்கள் மெட்ரோ ட்ரெயின் அங்கெல்லாம் வந்து பார்த்துருந்தீங்க அப்படின்னா நமக்கு மேலே பிரிட்ஜு போகும். ஸோ அந்த பிரிட்ஜில் வந்து இங்கே ஒரு மெம்பர் இருக்கும், ஸோ இங்கே சைடில் இன்னொரு மெம்பர் இப்படி ஸ்லாண்டாக கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இது ரெண்டையும் கனெக்ட் பண்ணுறதுக்கு நமக்கு நார்மலாக இங்கே ஒரு பிளேட் இருக்கும். ஸோ அந்த பிளேட்டில் பார்த்தீங்கன்னா ஸ்டிச் பண்ணுற மாதிரி நம்ம பட்டன் ஸ்டிச்சிங் எப்படி இந்த மாதிரி ஸ்ட்ரைட்டாக இருக்கும், ஸோ அந்த மாதிரி ஸ்ட்ரைட்டாக போட்டிருப்பாங்க. ஸோ அதை தான் நம்ம என்ன சொல்லுவோம்னா ஸ்டிச் போல்ட் அப்படின்னு சொல்லுவோம். நிறைய கனெக்ஷன்ஸ் இருக்கும், அதாவது எனக்கு இந்த மெம்பரையும் கனெக்ட் பண்ணுறதுக்கு நான் ஒரு பிளேட் வச்சு கனெக்ட் பண்ணுறேன்.
இந்த பிளேட் வச்சு கனெக்ட் பண்ணுறப்போ என்ன நடக்கும் அப்படின்னா எனக்கு இந்த மெம்பரும் will act as a single unit member. ரெண்டு வித்தியாசமான மெம்பராக ஆக்ட் ஆகாது. ஸோ அது வந்து ஒரே மெம்பராக ஆக்ட் ஆகும் டியூ டு லோ ட்ரான்ஸ்ஃபர், அங்கே நடக்கிற லோ ட்ரான்ஸ்ஃபர்னால. ஓகேவா? ஸோ இந்த இது வந்து எனக்கு ஒரு சில இடத்துல டெம்பரரியாகவும் ஒரு சில இடத்துல பெர்மனண்ட்டாகவும் யூஸ் பண்ணுவாங்க. இது எதுக்காக இந்த மாதிரி அந்த பிளேட்டு தானே யூஸ் பண்ணுறாங்க, அதை தானே சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த பிளேட்டு வந்து நமக்கு பிளேஸ் பண்ணுற பிளேஸ்ன்னு ஒன்று இருக்குல்ல, ஸோ அதை பொறுத்து தான் நமக்கு அந்த பிளேட்டு கசட் பிளேட்டா இல்லைனா நமக்கு வந்து அது டேக் பிளேட்டா அப்படின்னு வித்தியாசமாக பேர் சொல்லுவாங்க. ஸோ இப்போ இந்த ரெண்டு மெம்பரையும் கனெக்ட் பண்ணி இந்த ஜாயிண்ட்டில் நான் வந்து யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா இங்கே என்ன சொல்லுவோம்னா இது டேக் பிளேட் அப்படின்னு சொல்லுவோம். உள்ளே இருக்கிற அந்த போல்ட் வந்து ஸ்டிச்சிங் பண்ணுற மாதிரியே இருக்கும். நமக்கு ஷர்ட்டில் பட்டன் எப்படி ஸ்ட்ரைட்டாக ஸ்டிச் பண்ண மாதிரி இருக்குமோ ஸோ அதை மாதிரியே இருக்கும். அந்த போல்ட் லைன் வந்து நமக்கு எத்தனை போல்ட் லைன் வேணாலும் இருக்கலாம். ஸோ அது என்ன பண்ணும் அப்படின்னா இட் ப்ரிவென்ட்ஸ் த லோக்கல் பக்லிங். இப்போ நம்ம நிறைய போல்ட் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அந்த இடத்துல என்ன நடக்கும்னா ஒரு போல்ட்டுக்கும் ஒரு எசென்ட்ரிசிட்டி கிரியேட் ஆகும். ஸோ அதனால என்ன நடக்கும்னா அந்தந்த போல்ட்டை சுற்றி நமக்கு லோக்கல் பக்லிங் நிறைய நடக்கும். ஒரு போல்ட்டுக்கும் தனித்தனியாக நடக்கும். அதனால என்ன பண்ணுவோம் அப்படின்னா அந்த லோக்கல் பக்லிங் அவாய்ட் பண்ணுறதுக்கு நான் தனியாக ஒரு பிளேட்டு வச்சு நான் இந்த ரெண்டு மெம்பரையும் ஒரே யூனிட்டாக ஆக்ட் ஆகிற மாதிரி டிசைன் பண்ணுவேன். ஸோ அதை தான் நம்ம என்ன சொல்லுவோம்னா டேக்கிங் போல்ட் இல்லைனா ஸ்டிச் போல்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த மாதிரி இடத்துலனா நமக்கு பி மேக்ஸிமம் எவ்வளோ இருக்கணும் அப்படின்றதுக்கு தனியாக ஒரு கண்டிஷன்ஸ் இருக்குது. ஸோ அதுக்கு என்ன கண்டிஷன் அப்படின்னா பி மேக்ஸ் ஈக்குவல் டு 32 T or 300 mm whichever is less. இது எப்போ யூஸ் பண்ணணும் அப்படின்னா நாட் எக்ஸ்போஸ்டு டு வெதர். ஸோ இது வந்து வெதருக்கு எக்ஸ்போஸ் ஆகாமல் உள் பக்கமாக இருந்துச்சு அப்படின்னா எனக்கு பிமேக்ஸ் இதுதான் ப்ரொவைட் பண்ணும். இஃப் இட் இஸ் எக்ஸ்போஸ்டு டு வெதர் அப்படின்னா நமக்கு பிமேக்ஸ் வந்து 16 T or 200 mm whichever is less when அந்த பிளேட் இருக்குல்ல when அந்த பிளேட் வந்து when the plates are exposed to weather. இங்கே நமக்கு எப்பயுமே வந்து P வந்து மினிமம் பிச்சாவது ப்ரொவைட் பண்ணணும். இஃப் நான் வந்து மினிமம் பிச்சை விட கம்மியாக ப்ரொவைட் பண்ணால் என்ன நடக்கும் அப்படின்னா பக்லிங் ஃபெயிலியர் நடக்கும். இப்போ நான் இது P0ன்னு எழுதியிருக்கிறது ஆப்டிமம் பிச், அதாவது நம்ம ப்ரொவைட் பண்ணுற பிச். அது வந்து நான் P மினிமமை விட கம்மியாக ப்ரொவைட் பண்ணால் என்ன நடக்கும் அப்படின்னா பக்லிங் ஃபெயிலியர் நடக்கும். பக்லிங் ஃபெயிலியர். இப்போ இதுவே நான் இது வந்து கிரேட்டர் தேன் பி மேக்ஸ் பிச் மேக்ஸிமமை விட நான் கிரேட்டர் தேனாக கொடுக்குறேன் அப்படின்னா எனக்கு ஸ்ட்ரெஸ் டிஸ்ட்ரிபியூஷன் வந்து யூனிஃபார்மாக இருக்காது, நான் யூனிஃபார்மாக இருக்கும். ஸோ தட் நமக்கு என்ன நடக்கும் அப்படின்னா லோட் கேரிங் கெப்பாசிட்டி ஆஃப் அ ஜாயிண்ட் இருக்குல்ல, ஸோ அது வந்து கம்மியாகும். ஸோ ஸ்ட்ரெஸ் டிஸ்ட்ரிபியூஷன் வில் பி நான் யூனிஃபார்ம். ஸோ இது கொஷின் ஏரியா. இப்போ நம்ம சொன்ன மினிமம் பிச் 2.5 டைம்ஸ் ஆஃப் இருக்குல்ல, ஸோ அதுவும் கொஷின் ஏரியா. இப்போ நம்ம எழுதின எல்லா ஸ்பெசிஃபிகேஷனும் கொஷின் ஏரியா, எல்லாமே ஞாபகம் வச்சுக்கணும். இப்போ பிட்ச் மட்டும் தான் பேசியிருக்கோம். இப்போ அடுத்து என்ன பேசணும்? மேம் ஸ்ட்ரெஸ் டிஸ்ட்ரிபியூஷன் வந்து நாட் யூனிஃபார்மா இருக்குமா? ஆமா, நான் யூனிஃபார்மா இருக்கும். சோ தட் லோட் கேரிங் கெபாசிட்டி கம்மியாகும். ஓகே. சோ அடுத்து வந்து எண்ட் டிஸ்டன்ஸ் அல்லது எட்ஜ் டிஸ்டன்ஸ். மினிமம் எண்ட் அப்படி இல்லைனா எட்ஜ் டிஸ்டன்ஸ். இது என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா இ மினிமம். இந்த இ மினிமம் ஈக்குவல் டு 1.5 டைம்ஸ் ஆஃப் கிராஸ் டயமீட்டர் ஆஃப் போல்ட். கிராஸ் டயமீட்டர்னா என்னது? டயமீட்டர் ஆஃப் போல்ட் ஹோல் டிஹெச். ஓகேவா? 1.5 டைம்ஸ் ஆஃப் டிஹெச். எதுக்கு அப்படின்னா ஃபார் மிஷின் ஃப்ளேம் எட்ஜ் கட்டிங். ஸோ லாஸ்ட்டில் எட்ஜ் கட்டிங் வந்து நான் மிஷின் யூஸ் பண்ணி கட் பண்ணியிருந்தேன் அப்படின்னா 1.5 டைம்ஸ் டிஹெச். இதுவே நான் வந்து ஹேண்ட் ஃப்ளேம் கட்டிங் பண்ணியிருந்தேன் அப்படின்னா 1.7 டைம்ஸ் ஆஃப் டிஹெச் ஹேண்ட் கட்டிங் பண்ணியிருந்தேன். இது வந்து மினிமம் எண்ட் டிஸ்டன்ஸ் அல்லது எட்ஜ் டிஸ்டன்ஸ். மேக்ஸிமம் இ மேக்ஸ் வந்து நமக்கு 40 mm + 4T. டீன்றது திக்னஸ் ஆஃப் தின்னர் கனெக்டர் மெம்பர். அவுட் சைடில் என்ன திக்னஸ் இருக்கோ அதுதான் திக்னஸ் ஆஃப் தின்னர் அவுட் சைட் கனெக்டர் மெம்பர்.
ஸோ இதுக்கப்புறம் தான் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஃபெயிலியர் கேட்டகரிஸ்லாம் பார்க்க போகிறோம். என்னென்ன டைப் ஆஃப் ஃபெயிலியர்ஸ்லாம் நடக்கும் போல்ட் கனெக்ஷன்ஸில்? இம்பார்ட்டண்ட் ஃபெயிலியர்ஸ். ஸோ என்னென்ன டைப் ஆஃப் ஃபெயிலியர்ஸ்லாம் தெரியும்? shearing failure, ஷியரிங் ஃபெயிலியர், bearing failure, பியரிங் ஃபெயிலியர். வெரி குட். ஸோ அதுவே வந்து ரெண்டு இதுவாக பிரிச்சுப்போம். போல்ட்டில் நடந்துச்சுன்னா என்ன பண்ணணும், அந்த பிளேட்டில் நடந்துச்சுன்னா என்ன பண்ணுவோம் அப்படின்னு அதுவே வந்து 4 கேட்டகரி ஆகிடும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஷியர் ஃபெயிலியர் ஆஃப் போல்ட்டு. ஸோ ஷியர் ஃபெயிலியர் ஆஃப் போல்ட், பியரிங் ஃபெயிலியர் ஆஃப் போல்ட். இப்போ இதே ரெண்டு இது நமக்கு என்ன வந்துடும் அப்படின்னா பிளேட்லையும் நமக்கு வந்துடும். ஸோ போல்ட்டில் இல்லாமல் எனக்கு அந்த கனெக்டிங் டிவைஸ் இருக்குல்ல, ஸோ அதில் பிளேட்லையும் வரலாம். ஸோ மூணாவது வந்து ஷியர் ஃபெயிலியர் ஆஃப் பிளேட்டு, நாலாவது பியரிங் ஃபெயிலியர் ஆஃப் பிளேட்டு. வேறு என்ன இருக்குது? இன்னும் 2 இருக்கே. வேறு என்ன வரலாம்? டென்சைல் ஃபெயிலியர் இல்லை டியரிங் ஃபெயிலியர் அப்படின்னு சொல்லலாம். ஸோ டென்சைல் ஃபெயிலியர் இல்லை டியரிங் ஃபெயிலியர், டியரிங் ஃபெயிலியர் ஆஃப் போல்ட் இல்லைனா பிளேட்டு. ஸோ இதெல்லாம் தான் இம்பார்ட்டண்ட் ஃபெயிலியர்ஸ். ஸோ ஃபஸ்ட்டு ஷியர் ஃபெயிலியர் எப்படி நடக்கும்? ஷியர் ஃபெயிலியர் ஸோ இங்கே ஸ்பெசிஃபிகேஷன்ஸில் இன்னும் ஒன்று மட்டும் மிஸ் பண்ணிட்டோம். என்னென்னா டயமீட்டர் ஆஃப் போல்ட் ஹோல், இதோட வேல்யூ என்னன்னு தெரியணும்ல. ஸோ இதோட வேல்யூ என்ன இருக்கும் நமக்கு? டி வந்து எனக்கு நாமினல் டயா. ஸோ இந்த போல்ட் ஹோலை நம்ம டிஹெச்னு சொல்லலாம் இல்லை டி நாட்னு சொல்லலாம். இந்த வேல்யூ வந்து D+1 mm ஃபார் டயமீட்டர் 12 to 14 mm, D+2 mm for 16 to 24 mm. அடுத்து D+3 mm for greater than or equal to 27 mm. ஸோ இது எல்லாமே வந்து நமக்கு என்னது அப்படின்னா DH, diameter of bolt hole, DH இல்லை D naught. ஸோ 1, 2, 3 இந்த டி நாமினல் டயமீட்டர் வந்து 12 to 14 இருந்தால் 1, 16 to 24 2, 27 இருந்துச்சுன்னா +3. மேம் அந்த 12 to 14ங்கிறது டயா ஆஃப் போல்ட் தானே மேம்? ஆமாம், டயா ஆஃப் போல்ட் தான். ஓகே. இப்போ நமக்கு 6 ஃபெயிலியர் எழுதிட்டோமா? என்னென்ன ஃபெயிலியர்னு எழுதிட்டோம். ஸோ அந்தந்த ஃபெயிலியர்லாம் நடக்காமல் இருக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? டிசைன் பண்ணணும் இல்லையா? ஸோ அப்போ நமக்கு டிசைன் பண்ணுறதுக்கு என்ன க்ரைட்டீரியா சொல்லியிருந்தோம்? டிசைன் ஆக்ஷன் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு டிசைன் ஸ்ட்ரென்த் அப்படின்னு ஃபர்ஸ்ட் கிளாஸில் சொல்லலாமா? SD லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு RD அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஞாபகம் இருக்கா? டிசைன் ஆக்ஷன் மஸ்ட் பி less than or equal to design strength. இதான் நம்மளுடைய டிசைனுடைய மேஜர் க்ரைட்டீரியா. ஸோ டிசைன் ஆக்ஷன் அப்படின்றது டியூ டு எக்ஸ்டர்னல் லோட்னால வரக்கூடியது. டிசைன் ஸ்ட்ரென்த்ன்றது நம்மளுடைய ரெசிஸ்டன்ஸ் ஃபேக்டர். ஸோ இதை RD, இதை SD அப்படின்னு பார்த்துருப்போம். ஸோ ஃபஸ்ட்டு ஷியர் ஃபெயிலியர் ஆஃப் போல்ட். ஷியர் ஃபெயிலியர் எங்கே நடக்கும் நமக்கு? அட் த இன்டர்ஃபேஸில் நடக்கும் இல்லையா? ஸோ ஃபஸ்ட்டு ஷியர் ஃபெயிலியர் ஆஃப் போல்ட் இது எங்கே நடக்கும்? ஸோ இப்படி தான் 2 கனெக்ஷன் இருக்கும். ஸோ இந்த நடுவில் இன்டர்ஃபேஸ் இருக்குல்ல, ஸோ அங்கே தான் நமக்கு ஷியர் ஃபெயிலியர் நடக்கும். ஸோ இந்த மெம்பர் இந்த பக்கமாக இழுக்கும், ஸோ இந்த மெம்பர் வந்து இந்த பக்கமாக இழுக்கும். ஸோ அப்போ நமக்கு இன்டர்ஃபேஸில் தான் என்ன நடக்கும் அப்படின்னா ஷியர் ஃபெயிலியர் ஆஃப் போல்ட் நடக்கும். ஸோ எங்கே? அட் இன்டர்ஃபேஸ். ஸோ இது நம்ம பார்த்தோம். ரெண்டாவது கண்டிஷன் என்னது? பியரிங் ஃபெயிலியர். ஸோ பியரிங் ஃபெயிலியர் எப்போ நடக்கும் அப்படின்னா, பியரிங் ஃபெயிலியர் அப்படின்றது கான்டாக்ட் சர்ஃபேஸ்னால நடக்கக்கூடியது.
அல்லது கான்டாக்ட் ஏரியானால நடக்கக்கூடியது. இப்போ நான் வந்து இந்த பிளேட்டோட ஸ்ட்ரென்த் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குன்னு வச்சுக்கோங்க. நம்ம போல்ட்டோட ஸ்ட்ரென்த் வந்து நம்ம கம்மியாக யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா என்ன நடக்கும்னா, இந்த பிளேட்டு வந்து எனக்கு இங்கேருந்து இப்படி இந்த போல்ட்டை க்ரஷ் பண்ணிடும். ஓகேவா? எப்போ எனக்கு இந்த பிளேட்டு ஸ்ட்ரென்த்து கிரேட்டர் தேன் போல்ட்டு ஸ்ட்ரென்த்தாக இருந்துச்சு அப்படின்னா பிளேட் என்ன பண்ணும், அந்த பிளேட்டில் கான்டாக்ட் சர்ஃபேஸ் அந்த போல்ட்டோடது இருக்கும்ல, ஸோ அந்த கான்டாக்ட் சர்ஃபேஸ் ஏரியாவில் எனக்கு க்ரஷ் பண்ணி இந்த மாதிரி ஆகிடும். ஸோ அதனால இதெல்லாம் நம்ம என்ன சொல்லுவோம்னா பியரிங் ஃபெயிலியர் அப்படின்னு சொல்லுவோம். இதுவே எனக்கு வந்து போல்ட்டோடைய ஸ்ட்ரென்த் ஜாஸ்தியாக இருந்து பிளேட்டோடைய ஸ்ட்ரென்த் ஜாஸ்தியாக இருந்துச்சு அப்படின்னா என்ன நடக்கும், பிளேட் வந்து ஈஸியாக நான் இங்கே டென்சைல் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகிறப்போ பிளேட் வந்து ஈஸியாக க்ரஷ் ஆகி ஃபெயிலியர் ஆகிடும். இந்த போல்ட் வந்து ரெசிஸ்டன்ஸ் நிறைய கொடுக்கும். ஸோ அப்போ போல்ட்டோட இது வந்து நமக்கு ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ போல்ட்டோட ஸ்ட்ரென்த் ஜாஸ்தியாக இருந்ததுன்னா போல்ட்டோட ரெசிஸ்டன்ஸ் ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ போல்ட் வந்து எக்ஸ்பேண்ட் ஆக ஆரம்பிக்கும். ஸோ அந்த ஹோல் வந்து நமக்கு இன்னும் பெருசாக ஆரம்பிக்கும். ஸோ அந்த ஹோல் பெருசாகிறப்போ எனக்கு இந்த மெம்பர் ஃபெயிலியர் நடந்துடும். ஸோ அதுதான் பியரிங் ஃபெயிலியர் ஆஃப் போல்ட்டு, அப்படி இல்லைன்னா பிளேட்னால நடக்கக்கூடியது. ஸோ டென்சைல் மேம் ரிப்பீட் பண்ணுங்க மேம், புரியல. சரி. ஸோ ஃபஸ்ட்டு ஷியர் ஃபெயிலியர் எங்கே நடக்கும், 2 மெம்பர் இப்படி இருக்குது, இங்கே எனக்கு போல்ட்டு இப்படி இருக்குது. ஸோ இந்த போல்ட் இருக்கிறப்போ எனக்கு இங்கே தான் ஃபோர்ஸ் ஆக்சியல் லோடு வந்து ஆக்ட் ஆகுது. ஸோ இங்கே ஆக்சியல் லோடு ஆக்ட் ஆகுறப்போ இந்த இன்டர்ஃபேஸ் இருக்குல்ல, ஸோ இந்த மெம்பர் வந்து இந்த பக்கமாக ஆக்ட் ஆகுது. ஸோ இந்த போல்ட்டோடைய ரெசிஸ்டிங் ஃபோர்ஸ் இந்த பக்கமாக போகும். ஸோ இந்த பக்கம் போயிட்டுருக்கும். ஸோ இந்த மெம்பருடைய எக்ஸ்டர்னல் லோடு இங்கே ஆக்ட் ஆகுது. ஸோ இந்த பக்கம் கீழே இருக்கிற மெம்பர் எனக்கு இந்த போல்ட்டை இந்த பக்கமாக வந்து கிரியேட் பண்ண வைக்கும், ஷியர் ஆகும். ஸோ ஷியர் எப்பயுமே எனக்கு இன்டர்ஃபேஸில் நடக்கும். இந்த இடத்துல வந்து எனக்கு டேமேஜை கிரியேட் பண்ணும். இது ஷியர் ஃபெயிலியர் ஆஃப் போல்ட். இப்போ ரெண்டாவது பியரிங் ஃபெயிலியர் எப்போ நடக்கும் அப்படின்னா, எனக்கு பிளேட்டு வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. ஓகேவா? நான் கொடுத்த போல்ட் கனெக்ஷனை விட பிளேட்டு கனெக்ஷன் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. பிளேட்டோடைய ஸ்ட்ரென்த்து ஜாஸ்தி. பிளேட்டு ஸ்ட்ரென்த்து கிரேட்டர் தேன் போல்ட்டோடைய ஸ்ட்ரென்த்து அப்படின்னா எனக்கு இங்கேருந்து இதுதான் வந்து ஆக்சியல் லோடு ஸ்டார்ட் ஆகுது. அப்போ என்ன நடக்கும் அப்படின்னா, இங்கே பிளேட்டு ஸ்ட்ரென்த்து போல்ட் என்ன நடக்கும், இதை வந்து ரெசிஸ்ட் பண்ணுறதுக்கு இப்படி இங்கேருந்து நமக்கு ரியாக்ஷன் கொடுக்கும். பட் ஆனால் எனக்கு பிளேட்டு ஸ்ட்ரென்த்து ஜாஸ்தியா, ஸோ அப்போ பிளேட்டு ஸ்ட்ரென்த்து இந்த ரியாக்ஷனோட ஜாஸ்தி ஆகிட்டு எனக்கு ஃபெயிலியர் இந்த போல்ட் வழியாக நடக்கும். இந்த மாதிரி க்ரஷ் ஆகி நடக்கும். ஸோ இந்த பக்கம் என்ன நடக்கும், என்னுடைய ரெசிஸ்டன்ஸ் வந்து பிளேட் ரெசிஸ்டன்ஸ் வந்து இப்படி கிரியேட் பண்ணும். ஸோ இந்த பக்கம் லோடு இருக்குது, இதனுடைய ரெசிஸ்டன்ஸ் எனக்கு இந்த பக்கமாக க்ரியேட் ஆகும். போல்ட்டோடைய ஸ்ட்ரென்த் கம்மியாக இருக்கிறதுனால இது ரெசிஸ்ட் பண்ணும், பட் ஆனால் அவ்வளோவா ரெசிஸ்ட் பண்ண முடியாது. ஸோ என்ன நடக்கும், ஃபைனலி போல்ட் வந்து இந்த மாதிரி எனக்கு கிராஷ் இல்லை க்ரஷ் ஆகாது, பட் ஆனால் இந்த மாதிரி டிஃபார்ம் ஆகும். ஸோ இப்படி டிஃபார்ம் ஆச்சு அப்படின்னாலே லோட் கேரிங் கெப்பாசிட்டியை கம்மியாகி ஃபெயில் ஆகிடும். ஸோ இது வந்து பிளேட்டு ஸ்ட்ரென்த்து ஜாஸ்தியாக இருக்கிறப்போ. இப்போ எனக்கு பிளேட்டு ஸ்ட்ரென்த்து ஜாஸ்தியாக இல்லாமல் பிளேட்டு ஸ்ட்ரென்த்து ஓரளவு இருக்குது, நான் கொடுக்குற போல்ட்டு ஸ்ட்ரென்த்து ஜாஸ்தியாக கொடுக்குறேன் அப்படின்னா, போல்ட்டு ஸ்ட்ரென்த்து ஜாஸ்தியாக இருக்குன்னா இங்கே எனக்கு லோடு ஆக்ட் ஆகிறப்போ போல்ட்டு ஸ்ட்ரென்த்து நமக்கு போல்ட் என்ன பண்ணும், இந்த பக்கமாக ரெசிஸ்டன்ஸை க்ரியேட் பண்ணும். இந்த பக்கம் ரெசிஸ்டன்ஸ் க்ரியேட் பண்ணுறப்போ இந்த பிளேட்டுக்கு கம்மியான ஸ்ட்ரென்த்து தான் இருக்கும். அப்போ என்ன நடக்கும், இந்த ஹோல் வந்து எனக்கு உடஞ்சிட்டு வந்துடும். அந்த ஹோல் வந்து பெருசாகி டிஃபார்ம் ஆகும். கரெக்டாக? ஸோ இப்போ இந்த பக்கம் இங்கே ஸ்ட்ரென்த் இருக்குது அப்படின்னா எனக்கு போல்ட் வந்து இந்த பக்கம் ரெசிஸ்ட் ஆகிறப்போ எனக்கு இங்கே என்ன பண்ணும், இந்த சைடு வந்து க்ரியேட் ஆக ஆரம்பிச்சிடும் டிஃபர்மேஷன், அந்த ஹோல் வந்து பெருசாக ஆரம்பிக்கும். அப்போ இங்கேயே எனக்கு என்ன தான் நடக்கும் அப்படின்னா ஃபெயிலியர் நடந்துடும். ஸோ இதை தான் என்ன சொல்லுவோம் அப்படின்னா பியரிங் ஃபெயிலியர், கான்டாக்ட் சர்ஃபேஸ்னால வரக்கூடிய பியரிங் ஃபெயிலியர் அப்படின்னு சொல்லுவோம். மேம் அப்போ வந்து ரெண்டுத்தோட ஸ்ட்ரென்த் ஈக்குவலா இருக்கணுமா? ரெண்டுமே வந்து நம்ம ஓவரா பண்ணிடக்கூடாது, ரெண்டையும் ஓரளவுக்கு மேட்ச் பண்ணிட்டு டிசைன் பண்ணணும். ஸோ அதுலயும் எனக்கு எதனால எது ஃபெயில் ஆகும்னு தெரிஞ்சு அதுக்காக ஏதாவது ஒன்றுக்காக டிசைட் பண்ணா போதும், 2 டிசைனும் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஓகேவா? ஸோ இப்போ ஃபெயிலியர் என்னாச்சு, ரெண்டுலயுமே பியரிங் ஃபெயிலியர் தான் நடக்கும். ரெண்டுமே பியரிங் ஃபெயிலியர் தான் நடக்கும். நான் பிளேட் ஸ்ட்ரென்த் ஜாஸ்தியா வச்சாலும் பியரிங் நடக்கும், இங்க நான் போல்ட் ஸ்ட்ரென்த் ஜாஸ்தியா வச்சாலும் பியரிங் ஃபெயிலியர் நடக்கும். ஓகேவா? இந்த ஷியர் ஃபெயிலியர் எனக்கு எப்போ நடக்கும் அப்படின்னா, இந்த ஷியர் ஃபெயிலியர் வந்து எனக்கு ஆட்டோமேட்டிக்காக இந்த லோ டிரான்ஸ்ஃபர் மெக்கானிசம் நடக்கிறப்போ நடக்கும். இந்த பியரிங் ஃபெயிலியர் வந்து டோட்டலாக நம்மளுடைய டிசைன் மிஸ்டேக்னால தான் இந்த பியரிங் ஃபெயிலியர் நடக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால நம்ம என்ன பண்ணணும்னா ப்ராப்பராக அதுக்கேற்ற மாதிரி நான் பிளேட் ஸ்ட்ரென்த்தையும் போல்ட் ஸ்ட்ரென்த்தையும் மேட்ச் பண்ணுற மாதிரி நம்ம டிசைன் பண்ணணும். ஓகே.
ஓகேவா? ஸோ இப்போ மூணாவது ஃபெயிலியர் என்ன அப்படின்னா டியரிங் ஃபெயிலியர் இல்லைன்னா டென்சைல் ஃபெயிலியர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ டியரிங் ஃபெயிலியர் இல்லை டென்சைல் ஃபெயிலியர் எப்படி நடக்க சான்சஸ் இருக்குது? டென்ஷன்னால நடக்கும். அதனால தான் டென்ஷன் இல்லை டியரிங் அப்படின்னு சொல்லுவோமா? ஸோ இங்கே வந்து ஒரு போல்ட் இருக்குது. இந்த போல்ட் வந்து சப்ஜெக்டட் டு ஆக்சியல் ஃபோர்ஸ் அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ இது ஷாங்க்கு, இது வந்து த்ரெட்டு. இப்படி தான் வந்து போல்ட் போயிட்டுருக்கு. இந்த டென்சைல் ஃபோர்ஸ் நமக்கு எப்படி நடக்கும்? இந்த பக்கம் கீழே டென்சைல் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகிட்டு இருக்கும். ஸோ இங்கே மெம்பர் வந்து எப்படி கனெக்ட் ஆகிருக்கும் அப்படின்னா இது ஒரு சப்போர்ட்டு. ஸோ அந்த சப்போர்ட்டில் தான் நம்ம என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னா இங்கே ஒரு கசட் பிளேட் கொடுத்துட்டு இங்கே இன்னொரு மெம்பர் ஆக்ட் ஆகும். இது ரெண்டையும் தான் நம்ம என்ன பண்ணியிருப்போம்னா கனெக்ட் பண்ணியிருப்போம் இந்த போல்ட்டில். ஸோ என்னுடைய போல்ட் வந்து இங்கே தான் இருக்கும். ஸோ இந்த மெம்பரை தான் நம்ம கனெக்ட் பண்ணியிருப்போம். இப்போ எனக்கு டென்சைல் ஃபோர்ஸ் இந்த மெம்பரில் தான் ஆக்ட் ஆகிட்டு இருக்கு டென்சைல் ஃபோர்ஸ். ஸோ இந்த மெம்பரில் ஆக்ட் ஆகிற டென்சைல் ஃபோர்ஸ் எனக்கு என்னவாகும்? லோட் டிஸ்ட்ரிபியூஷன் ஆகி இந்த கனெக்ஷனுக்கும் இந்த ஜாயிண்ட்டுக்கும் நமக்கு வரும். ஸோ அந்த ஜாயிண்ட்டுக்கு வர்றப்போ நமக்கு ரெண்டு விதமாக ஃபெயில் ஆகலாம் இந்த டியரிங் ஃபெயிலியர். என்ன ரெண்டு விதமாக ஃபெயில் ஆகலாம் அப்படின்னா கிராஸ் செக்ஷன் ஈல்டிங் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஒன்று ஈல்டுனால ஃபெயில் ஆகலாம், கிராஸ் செக்ஷன் ஈல்டிங். அப்படி இல்லைன்னா நெட் செக்ஷன் ரப்சர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ நெட் செக்ஷன் ரப்சர். ஸோ இது ரெண்டுத்துக்கும் என்ன மீனிங், என்ன கனெக்ஷன் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ கிராஸ் செக்ஷன் அப்படின்னா நமக்கு என்ன டயமீட்டர் இங்கே வந்து கணக்கில் எடுத்துப்போம்? கிராஸ் செக்ஷன், நெட் செக்ஷன் அப்படின்னு சொல்கிறேன். ஸோ கிராஸ் செக்ஷனில் என்ன ஏரியா வரும், நெட் செக்ஷனில் என்ன ஏரியா வரும்? கிராஸ் செக்ஷனில் என்ன ஏரியா வரும், நெட் செக்ஷனில் எந்த ஏரியாவை நம்ம எடுத்துக்கணும்? கிராஸ் ஏரியா, நெட் ஏரியா நம்ம நிறைய இடத்துல படிச்சிருக்கோம்ல. ஸோ அதை வச்சு சொல்லுங்கள். கிராஸ் ஏரியா, நெட் ஏரியா. கிராஸ் ஏரியானா இப்போ ஒரு பிளேட்டு இல்லை கனெக்டிங் மெம்பர் இருக்குன்னா இது ஃபுல்லாக நம்ம கிராஸ் ஏரியா அப்படின்னு சொல்லுவோம். நெட் ஏரியானா எனக்கு இங்கே இருக்கிற ஹோல் எல்லாம் நான் மைனஸ் பண்ணிட்டு சொல்கிறதா நெட் ஏரியா. அப்போ ஏஎன்ன்றது என்னது? எனக்கு இது வந்து வித் பிளேட்டு, இது வித் ஆஃப் த பிளேட் பி அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ பி இன்ட்டு டி அப்படின்னு போட்டால் எனக்கு கிராஸ் ஏரியா கிடச்சிரும். இப்போ நெட் ஏரியான்றது நமக்கு என்னவா இருக்கும்? இந்த ஹோல்ஸ் இதெல்லாம் நான் மைனஸ் பண்ணணும். அப்போது பி மைனஸ் என்டிஹெச் இன்ட்டு டி அப்படின்னு போட்டால் இதுதான் என்னுடைய நெட் ஏரியா. ஓகேவா? இப்போ கிராஸ் செக்ஷன் ஈல்டிங் அப்படின்னா என்ன, நெட் செக்ஷன் ரப்சர்னா என்ன அப்படின்னு பார்க்கப்போம். இதுதான் நம்மளுடைய பிளேட்டு, அதில் இருக்கக்கூடிய ஹோல். இப்போ எனக்கு இங்கே தான் வந்து டென்ஷன் வந்து ஆக்ட் ஆகுது. இந்த போல்ட்டில் தான் நமக்கு டென்ஷன் ஆக்ட் ஆகுது கீழே பார்த்து. ஸோ அந்த போல்ட்டில் டென்ஷன் ஆக்ட் ஆகிறப்போ என்ன நடக்கும்? நமக்கு இந்த ஹோல் வந்து எக்ஸ்பேண்ட் ஆகுமா? டென்ஷன்னா நமக்கு என்ன ஆகும்? எக்ஸ்பேண்ட் ஆகும். ஸோ ஒவ்வொரு போல்ட்டும் பக்கத்தில் இருக்கும். ஸோ அந்த ஹோல் எக்ஸ்பேண்ட் ஆக ஆக எனக்கு அது கனெக்ட் ஆகி என்ன நடக்கும் அப்படின்னா டக்குன்னு இந்த இடத்துல கேப் விட்டுரும், கிராக் ஆகுற மாதிரி கேப் விட்டுரும். ஸோ ரப்சர் அப்படின்னு சொல்லுவோம். அதுதான். ஓகேவா? எனக்கு இந்த போல்ட்டில் கீழே பார்த்து டென்ஷன் ஆக்ட் ஆகுது. அப்போ எனக்கு இந்த ஹோல் வந்து எக்ஸ்பேண்ட் ஆகும், இங்கேயே எக்ஸ்பேண்ட் ஆகும், இங்கேயே எக்ஸ்பேண்ட் ஆகும். ஸோ இது எக்ஸ்பேண்ட் ஆகிட்டே இருக்கப்போ ஒரு பாயிண்டில் எல்லா அந்த எக்ஸ்பேண்ட் ஆன பாயிண்ட்டும் கனெக்ட் ஆகி எனக்கு என்னவாயிடும்னா ரப்சர் ஆகிடும். ஓகேவா? ஸோ அந்த நெட் செக்ஷனில் தான் ரப்சர் நடக்கும். ஸோ அதனால தான் இங்கே என்ன சொல்லுவோம்? நெட் செக்ஷன் ரப்சர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அடுத்து கிராஸ் செக்ஷன் ஈல்டிங் அப்படின்னா என்னென்னா எனக்கு இந்த போல்ட் ஹோல் குட்டி குட்டியாக இல்லாமல் இந்த போல்ட் லைன் இருக்குல்ல, ஸோ அந்த லைன்லேயே எனக்கு வந்து ஃபோர்ஸ் இங்கே ஓவர் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுறப்போ அந்த போல்ட் அந்த த்ரெட்டட் போர்ஷன் இல்லாமல் ஷாங்க் போர்ஷன் இருக்குது பாருங்கள். ஸோ அது வந்து எக்ஸ்ட்ராவாக நமக்கு ஈல்ட் ஆகிடும். ஸோ அந்த போல்ட்டு மொத்தமாக அந்த போல்ட் லைனே ஃபுல்லாக ஈல்ட் ஆகிடும். ஸோ அதனால அதை என்ன சொல்லுவோம் அப்படின்னா கிராஸ் செக்ஷன் ஈல்டிங் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ நம்ம இங்கே கனெக்ஷன்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த டென்சைல் ஃபெயிலியரில் இதை ரெண்டாக பிரித்து நம்ம டீட்டெயிலாக பார்க்க மாட்டோம். ஓகேவா? ஸோ கம்மியாக தான் வந்து இதை பார்ப்போம். இது தனியாக டென்ஷன் மெம்பர்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்கும். ஸோ அங்கே தான் வந்து டீட்டெயிலாக இது ரெண்டும் பார்ப்போம். இது ரெண்டும் இல்லாமல் மூணாவதாக பிளாக் ஷியர் ஃபெயிலியர் அப்படின்னு ஒன்று இருக்கும். ஸோ இதை வந்து டீட்டெயிலாக பார்ப்போம். இப்போ இங்கே நம்ம கனெக்ஷனை பொறுத்த வரைக்கும் நமக்கு டென்சைல் ஃபோர்ஸ் வந்து கொடுத்துருந்தா நம்ம சிம்பிளாக என்ன டிசைன் பண்ணுமோ அதான் பண்ண போகிறோம். ஓகேவா? இப்போ ஃபெயிலியர் வந்து 6 டைப் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். ஸோ 6 டைப்பில் நம்ம இந்த 6 டைப்பில் நம்ம என்னெல்லாம் டிசைன் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஷியர் ஃபெயிலியர் ஆஃப் போல்ட் அப்படின்னு இருக்குல்ல, இங்கே ஷியர் ஃபெயிலியர் ஆஃப் பிளேட் அப்படின்னு இருக்குது. நமக்கு இந்த ஷியர் ஃபெயிலியர் ஆஃப் பிளேட்டையும் போல்ட்டையும் கம்பைன் பண்ணுற மாதிரி நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஒரு டிசைன் வந்து பண்ணுவோம், விடிஎஸ்பி அப்படின்னு போடுவோம். ஓகேவா? ஸோ சிங்கிளாக எனக்கு போல்ட்டில் ஜாஸ்தி வரப்போதா பிளேட்டில் ஜாஸ்தி வரப்போதா அப்படின்னு பார்ப்போம். எனக்கு இன்டர்ஃபேஸில் எனக்கு போல்ட்டு தான் மாட்டிக்கிட்டு தவிக்கும். ஸோ அப்போ போல்ட்டில் தான் ஷியர் ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ போல்ட்டுக்கு தான் நம்ம ஷியர் ஃபெயிலியர் வந்து ஃபைனலாக டிசைன் பண்ணுவோம். அடுத்து பியரிங் ஃபெயிலியர் ஆஃப் போல்ட்டா பிளேட்டான்றதும் இதுவும் சிங்கிள் டிசைனில் பண்ணுவோம். சிங்கிள் டிசைனில் விடிபிபி அப்படின்னு டிசைன் பண்ணுவோம்.
ஸோ இந்த இடத்துல எனக்கு பிளேட்டில் ஃபெயிலியர் ஆகுதா இல்லை போல்ட்டில் ஃபெயிலியர் ஆகுதா, எது ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படின்னு அவங்க கொடுத்துருக்குற மெட்டீரியல் டீட்டெயில்ஸை வச்சு நம்ம இந்த ரெண்டில் கம்பேர் பண்ணி டிசைன் பண்ணுவோம். சரியா? இப்போ டென்சைல் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுதுன்னு சொல்லிட்டு எனக்கு கொஷினில் அந்த டென்சைல் ஃபோர்ஸ் கொடுத்தா மட்டும்தான் இந்த டியரிங் ஃபெயிலியருக்கு டிசைன் பண்ணுவோம். அப்படி கொடுக்கல அப்படின்னா இந்த டியரிங் ஃபெயிலியரை விட்டுட்டு இந்த 4க்கு மட்டும்தான் நம்ம டிசைன் பண்ண போகிறோம். இந்த 4ல் இப்போ எனக்கு வந்து ஷியர் ஃபெயிலியர்னால எனக்கு வந்து ஒரு 30 kN லோட் கேரிங் கெப்பாசிட்டி வருது. ஸோ இந்த எல்லா அக்கௌண்டபிள் இப்போ இந்த எல்லா ஃபெயிலியரையும் நம்ம அக்கௌண்ட்டில் எடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம், ஸ்ட்ரென்த் ஆஃப் த போல்ட் என்ன அப்படின்னு ஃபைனலாக நம்ம கண்டுபிடிப்போம். சரியா? இப்போ இந்த ஷியர் ஃபெயிலியர்லாம் கன்சிடர் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் எனக்கு ஷியர் ஸ்ட்ரென்த் ஆஃப் த போல்ட் 30 kN வருது. அடுத்து பியரிங் ஸ்ட்ரென்த் ஆஃப் த போல்ட் வந்து 50 kN அப்படின்னு வருது. டியரிங் ஃபெயிலியர்னால எனக்கு டியரிங் ஸ்ட்ரென்த்துக்கெல்லாம் ஃபார்முலா இருக்குது. ஸோ அதை நான் கண்டுபிடிச்சதுக்கப்புறம் எனக்கு இது வந்து ஒரு 100 kN வருது. ஸோ இப்போ இது நான் 3 டிசைனும் பண்ணியிருக்கேன். ஷியர் டிசைன், பியரிங் ஸ்ட்ரென்த் டிசைன், டென்சைல் ஸ்ட்ரென்த் டிசைன் 3க்கும் பண்ணிவிட்டு எனக்கு லோட் கேரிங் கெப்பாசிட்டி 30, 50, 100ன்னு வருது. இப்போ ஸ்ட்ரென்த் ஆஃப் த போல்ட் என்ன எடுத்துக்கணும், 30 எடுத்துக்கணுமா, 50 எடுத்துக்கணுமா, 100 எடுத்துக்கணுமா, இதுதான் கொஸ்டின். ஸ்ட்ரென்த் ஆஃப் த போல்ட் 30, 50, 100 எடுத்துக்கணுமா? 100. ஓகே, வேற ஏதாவது ஆப்ஷன் இருக்கா? ஸோ 100ன்னு ஒருத்தங்க சொல்லியிருக்காங்க. ஸோ வேற ஏதாவது இருக்கா சொல்லுங்க, எல்லாரும் ஆன்சர் பண்ணணும். ஸோ எனக்கு ஷியர் ஸ்ட்ரென்த் இப்போ இந்த ஃபெயிலியர்லாம் அக்கௌண்ட்டில் எடுத்து நான் வந்து டிசைனுக்கு ஃபார்முலா இருக்குது போட்டு டிசைன் பண்ணுறேன். எனக்கு ஷியர் ஸ்ட்ரென்த் வந்து 30ன்னு வருது, பியரிங் ஸ்ட்ரென்த் 50ன்னு வருது. இப்போ டென்சைல் ஸ்ட்ரென்த் வந்து 100 kN வருது. அது அப்படின்னா என்ன மீனிங்கு, ஷியரை ரெசிஸ்ட் பண்ணி 30 kN ரெசிஸ்ட் பண்ண முடியுது, பியரிங்கை ரெசிஸ்ட் பண்ணி என்னால் அந்த போல்ட்டை 50 kN வரைக்கும் ரெசிஸ்ட் பண்ண முடியுது, டென்சைலு 100 வரைக்கும் ரெசிஸ்ட் பண்ண முடியுது. அப்போ ஓவராலாக நான் ஸ்ட்ரென்த் ஆஃப் த போல்ட்டை நான் என்னன்னு சொல்லி இந்த போல்ட்டோடைய ஸ்ட்ரென்த் இப்போ நான் போய் யார்ட்டையாவது கொடுக்குறேன் அப்படின்னா இதுக்கு ஷியர் ஸ்ட்ரென்த் இவ்வளோப்பா, பியரிங் ஸ்ட்ரென்த் இவ்வளோப்பான்னு சொல்ல முடியாது. ஜென்ரலாக போல்ட்டை கொடுக்குறேன்னா இந்த போல்ட் இவ்வளோ kN லோட எடுத்துக்கும்பா அப்படின்னு நான் ஜென்ரல் ஸ்டேட்மெண்ட் தான் கொடுக்க முடியும். ஸோ அப்படி தான் கேட்குறேன். எல்லாருக்குமே 100 தானா, யாருமே மாற்றிக்க விரும்பலையா? பியரிங் 50, ஸோ 30 நித்யா. சரி, ஸோ இப்போ 100ன்னு சொன்னவங்கலாம் 30 பூவிலி ஜெயராஜ். ஓகே, ஸோ இப்போ இந்த 100ன்னு சொன்னீங்கல்ல, அவங்களாம் எதை பேஸ் பண்ணி சொன்னீங்க? இப்போ ஷியர் வந்து எனக்கு 30 kN ஜாஸ்தி ஆக்ட் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க, அதை ரெசிஸ்ட் பண்ண முடியாமல் ஃபெயில் ஆகிடும். புரியுதா? அப்போ எனக்கு எப்படி அது 100 kN டென்சைல் ஃபோர்ஸ் எடுத்து என்ன பிரயோஜனம்? 30லேயே எனக்கு ஷியர் எடுத்துக்கிறப்பவே ஃபெயில் ஆகிடும். அப்போ 100 வரைக்கும் இருக்கிறப்போ எனக்கு ஷியர்லேயும் ஃபெயிலியர் ஆகிடும், பியரிங்லேயும் ஃபெயிலியர் ஆகிடும். ஸோ ரெண்டுலேயும் ஃபெயிலியர் ஆகி அது டென்சைல் ஸ்ட்ரென்த்தை மட்டும் வச்சு அதை என்ன பண்ண முடியும்? ஸோ எப்பயுமே இங்கே ஸ்ட்ரென்த் ஆஃப் த போல்ட்டு நம்ம என்ன தான் சொல்லணும், மினிமம் தான் சொல்லணும். ஏன்னா 30 kN அந்த போல்ட்டு ஃபெயில் ஆகிடும், ஷியரில் ஃபெயிலியர் ஆகிடும். ஏதாவது ஒன்றுத்தில் ஃபெயிலியர் ஆனாலும் அந்த போல்ட் வந்து ஒன்றுத்துக்கும் யூஸ் ஆகாது. புரியுதுல்ல? ஓகேவா? ஸோ 30ன்றது தான் கரெக்டு. மினிமம் ஸ்ட்ரென்த் என்னவோ அதுதான் சொல்லணும். சரியா? ஸோ இப்போ 50ன்னு சொன்னவங்க ஏன் 50 சொன்னீங்க? ரெண்டுலேயும் நடுவில் ஆவரேஜ் ஸ்ட்ரென்த் சொல்லிடலான்னு சொன்னீங்களா? சரி, ஓகே. ஸோ எப்பயுமே நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா கம்மியாக இருக்க தான் எடுக்கணும். ஏன்னா இது ஷியர்லேயே இது 30, இப்போ எனக்கு 100 kN 30 ஆக்ட் ஆகிறப்பவே ஃபெயில் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் 40 ஆக்ட் ஆகி என்ன பிரயோஜனம்? அதான் ஷியர்லேயே ஃபெயில் ஆயிடுச்சு. சரியா? ஸோ அப்போ எப்பயுமே என்ன எடுக்கணும், மினிமம் தான் எடுக்கணும். இதெல்லாம் ஃபெயிலியரு. இந்த ஃபெயிலியருக்கெல்லாம் எப்படி டிசைன் பண்ண போகிறோம் அப்படின்னு கோட் புக்கில் தெளிவாக நமக்கு ஃபார்முலா கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த ஃபார்முலாவை வச்சு தான் நம்ம ஃபஸ்ட்டு டிசைன் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா டிசைன் ஸ்ட்ரென்த் அல்லது டிசைன் ஷியர் ஸ்ட்ரென்த் ஆஃப் போல்ட். டிசைன் ஷியர் ஸ்ட்ரென்த் ஆஃப் போல்ட். ஷியரில் ஃபஸ்ட்டு ஃபெயில் ஆக போகுது. ஸோ அப்போ அதுக்கு அதை கன்சிடர் பண்ணி நான் என்ன பண்ண போகிறேன், போல்ட்டை டிசைன் பண்ண போகிறேன். ஸோ டிசைன் ஷியர் ஸ்ட்ரென்த் ஆஃப் போல்ட் VDBSB அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? ஸோ VDSB அப்படின்னா டிசைன் ஷியர் ஸ்ட்ரென்த் ஆஃப் போல்ட். ஸோ இதுதான் VDSB. ஸோ இதுக்கு ஃபார்முலா என்ன அப்படின்னா VNSB by gamma MB. ஸோ ஃபஸ்ட் டைம் டேர்ம்ஸ் கேட்குறீங்க, ரொம்ப நாள் கழிச்சுன்னா பயப்பட வேணாம், கொஞ்சம் கொஞ்சமாக வந்து மண்டையில் ஏறிடும். ஸோ D ஃபார் டிசைன் ஷியர் ஸ்ட்ரென்த் போல்ட். ஓகேவா? டிசைன் ஷியர் ஸ்ட்ரென்த் ஆஃப் போல்ட். இப்போ VNSB அப்படின்றது என்ன அப்படின்னா நாமினல் ஷியர் ஸ்ட்ரென்த் ஆஃப் போல்ட். ஓகேவா? அல்லது நாமினல் ஷியர் கெப்பாசிட்டி ஆஃப் போல்ட்.
காமா எம்பின்றது என்னது? இந்த டேர்ம் எங்கேயாவது முன்னாடியே பார்த்துருக்கீங்களா? காமா எம்பி partial safety factor. வெரி குட். ஸோ பார்ஷியல் சேஃப்டி ஃபேக்டர் ஃபார் இங்கே எம்பி அப்படின்னு இருக்கு. ஸோ எம்பி அப்படின்னா என்னது? பார்ஷியல் 1. சேஃப்டி ஃபேக்டர் ஃபார் பியரிங் டைப் ஆஃப் போல்ட் அப்படின்னு அர்த்தம். ஸோ பியரிங் டைப் ஆஃப் போல்ட். ஸோ இந்த காமா எம்பி வேல்யூ நமக்கு எப்பயுமே வந்து 1.25 தான். அது ஒர்க் ஷாப்புன்னு கொடுத்தாலும் சரி, சைட்டு ஃபீல்டு எது கொடுத்தாலும் 1.25 தான் காமா எம்பி வேல்யூ. இப்போ அடுத்து என்ன தெரியணும்? எனக்கு டிசைன் ஷியர் ஸ்ட்ரென்த் தெரியணும்னா ஃபஸ்ட்டு நாமினல் ஸ்ட்ரென்த் தெரியணும். ஸோ நாமினல் ஸ்ட்ரென்த் அப்படின்னா ஃபோர்ஸ் அப்படின்னா நமக்கு என்ன வந்துடும்? ஸ்ட்ரெஸ் இன்ட்டு ஏரியான்னு வருமா? இது என்னது? ஸ்ட்ரென்த்து. ஸ்ட்ரென்த்னா என்னது? எவ்வளோ ஷியர் ஃபோர்ஸ் எடுத்துக்கும். ஸோ அதை தான் நம்ம பார்க்க போகிறோம். அப்போ இது என்னது நம்ம போடணும்? ஸ்ட்ரெஸ் இன்ட்டு ஏரியான்னு போடணுமா? ஸோ ஃபோர்ஸு. ஸோ ஸ்ட்ரெஸ்ஸுனா ஃபோர்ஸ் பை ஏரியா. அப்போ ஃபோர்ஸ் வேணும், ஷியர் ஃபோர்ஸ் வேணும் அப்படின்னா என்னது? ஸ்ட்ரெஸ் இன்ட்டு ஏரியா. இப்போ ஸ்ட்ரெஸ் என்ன போடணும், ஏரியா என்ன போடணும், இதுதான் நம்மளுடைய அடுத்த கொஷின். ஸோ ஸ்ட்ரெஸ் என்ன போடணும் அப்படின்னா எஃப்யூபி பை √3 அப்படின்னு போட போகிறேன். இந்த எஃப்யூபி அப்படின்றது என்ன? அல்டிமேட் டென்சைல் ஸ்ட்ரென்த் ஆஃப் போல்ட். ஸோ அல்டிமேட் டென்சைல் ஸ்ட்ரென்த் ஆஃப் போல்ட். பின்றது எல்லாமே எனக்கு போல்ட். ஸோ அல்டிமேட் டென்சைல் ஸ்ட்ரென்த் ஆஃப் போல்ட். √3ன்றது ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டி மாதிரி. ஸோ எஃப்யூபி பை √3. இப்போ அதுக்கு அடுத்து ஏரியா போடணும். ஏரியா போடுறப்போ எனக்கு இங்கே ஷாங்க்கும் இருக்கும், த்ரெட்டடும் இருக்கும். ஸோ அப்போ இங்கே என்ன போடணும்னா NNANB ப்ளஸ் NSASB அப்படின்னு போட போகிறேன். ஸோ இங்கே என்னன்றதுலாம் என்னது அப்படின்னா நம்பர் ஆஃப் ஷியர் பிளேன். என்னன்றது நம்பர் ஆஃப் ஷியர் பிளேன். நான் ஃபஸ்ட்டே கேட்டேன்ல, எத்தனை ஷியர் பாயிண்ட்டு, சிங்கிள் ஷியர், டபுள் ஷியர், அந்த கான்செப்ட் பார்த்தோம்ல. ஸோ அதுதான். ஸோ அப்போ இது என்னது அப்படின்னா NN அப்படின்னா என்னன்னா நம்பர் ஆஃப் ஷியர் பிளேன் வித் த்ரெட் இன்டர்செப்டிங் த ஷியர் பிளேன். அதாவது இப்போ எனக்கு ஷியருன்றது எனக்கு இன்டர்ஃபேஸில் தான் வரப்போகுது. ஸோ இன்டர்ஃபேஸில் தான் வரப்போகுது அப்படின்னா எனக்கு இப்படி தான் போல்ட் இருக்குது அப்படின்னா இதுதான் த்ரெட்டுன்னு வச்சுக்கலாம். ஸோ இதுதான் த்ரெட் அப்படின்னா எனக்கு இந்த இன்டர்ஃபேஸில் த்ரெட்டு தான் இருக்குது. அப்போது எனக்கு த்ரெட் இன்டர்செப்டிங் ஷியர் பிளேன் தான். அப்போ இங்கே என்ன வந்துடும்? NS 0ன்னு வந்துடும் இந்த இடத்துல. இந்த இடத்துல எனக்கு த்ரெட்டு மட்டும் தான் இன்டர்செப்ட் ஆகுது. அப்போ NS எத்தனை இடத்துல இன்டர்செப்ட் ஆகுது? ஒரு இடத்துல தான். அப்போ N வந்து 1. ANB அப்படின்றது என்ன வந்துடும்? ஏரியா ஆஃப் என்னது? ஏரியா ஆஃப் போல்ட். இது என்னது? NBனா த்ரெட்டட் ஏரியா. த்ரெட்டட் ஏரியா எப்படி போடணும்? ஃபஸ்ட்டு ஷாங்க் ஏரியா எப்படி வரும்? ASB. ஷாங்க் ஏரியா ஃபார்முலா என்னது? போல்ட்டோடைய ஏரியா. ஸோ ஷாங்க்னு விட்டுருங்க. ஸோ போல்ட்டோடைய ஏரியா என்ன எழுதலாம்? இது பார்க்குறதுக்கு எப்படி இருக்குது? என்ன ஷேப்பில் இருக்குது? ஸோ போல்ட்டோடைய ஏரியா என்ன எழுதலாம்? சர்க்குலர் ஷேப்னு எடுத்துக்கலாமா? உருண்டையாக தானே இருக்கும் போல்ட்டு இல்லையா? ஸோ அப்போ இதுக்கு ஏரியா என்னது? πd²/4. ஷாங்க்குக்கு πd²/4. இப்போ த்ரெட் இருக்குது அப்படின்னா என்னது? எனக்கு ஷாங்கை விட கொஞ்சம் ஏரியா கம்மியாக இருக்கும். ஸோ அப்போ த்ரெட் இருக்குது அப்படின்னா ANB ஈக்குவல் டு 0.78 πd²/4. ஓகேவா? எனக்கு இங்கே எது இன்டர்செப்ட் ஆகுது அப்படின்னு பார்த்துட்டு நம்ம போடணும். அப்போ எல்லா வாட்டியும் எனக்கு இந்த டயக்ராம் கொடுப்பாங்களா மேம் அப்படின்னா கொடுக்க மாட்டாங்க. நம்ம எப்பயுமே என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த த்ரெட் இன்டர்செப்ட் ஆகிற மாதிரி தான் போட்டுக்கணும். கொடுக்காத பட்சத்தில் நான் என்ன பண்ணணும்னா NS எப்பயுமே 0ன்னு போட்டுப்பேன், NN 1ன்னு போட்டு பண்ணுவேன் லேப் கனெக்ஷனாக இருக்கிறப்போ. ஏன் மேம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இங்கே NN இருக்கிறப்போ இங்கே ANோட வேல்யூ என்ன இருக்கும்? கம்மியாக இருக்குமா? 0.78 கம்மியாக இருக்குது. கம்மியாக இருக்கிறப்போ நான் என்ன பண்ணுவேன்? இந்த ஸ்ட்ரென்த்து கம்மியாக இருக்கிற மாதிரி டிசைன் பண்ணுவேன். ஸோ அப்போ கம்மியாக இருக்கிற மாதிரி டிசைன் பண்ணால் எனக்கு எக்ஸ்ட்ரா சேஃப்டி தானே. ஓகேவா? ஸோ அதனால நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா த்ரெட் இன்டர்செப்ட் ஆகுது அப்படின்னு அசியூம் பண்ணிவிட்டு இதை தான் எப்பயுமே போடுவேன் கொடுக்காத பட்சத்தில். கொடுத்தாங்க அப்படின்னா ஷாங்க் இன்டர்செப்ட் ஆகுதா எதுன்னு கொடுத்துருக்காங்கன்னா கொடுத்துருக்கிறப்போ அதுக்கேற்ற மாதிரி நம்ம போட்டு சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஃபார்முலா வரைக்கும் ஓகேவா? டிசைன் ஷியர் ஸ்ட்ரென்த் ஆஃப் போல்ட் VDSB காப்பி பண்ணியாச்சா? இந்த ஃபார்முலா ஓகேவா? ஸோ சம்மு போடுறப்போ ஃபார்முலா ரிஜிஸ்டர் ஆகிடும். ரொம்ப போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேணாம். ஓகேவா? ஸோ இதில் இன்னொன்று NN அதுக்கு கன்ஃபியூஸ் ஆகுது அப்படின்னா என்ன ஞாபகம் வச்சுக்கோங்க, எனக்கு இப்போ NN ப்ளஸ் NS எப்பயுமே 1 தான். எதுக்கு?
ஃபார் லேப் ஜாயிண்ட் அல்லது சிங்கிள் கவர் பட் ஜாயிண்ட்டுக்கு. சிங்கிள் கவர் பட் ஜாயிண்ட்டுக்கு ஏன் மேம் சிங்கிள் கவர் பட் ஜாயிண்ட்டுக்கும் அப்படின்னா இங்கே பாருங்கள், சிங்கிள் கவர் பட் ஜாயிண்ட் அப்படின்னா இங்கே தான் எனக்கு போல்ட் இருக்கும். இங்கே ஓகே, ஸோ இதுதான் நம்மளுடைய கவர் அப்படின்னா இதுதான் நம்மளுடைய போல்ட்டு. ஸோ அப்போ இதுதான் போல்ட்டு. அப்போ இங்கே எனக்கு எத்தனை இடத்துல இன்டர்செப்ட் ஆகுதுன்னு பாருங்கள், இந்த ஒரு இடத்துல தானே ஆகுது, கரெக்டா? ஸோ எனக்கு இங்கே ஒரு போல்ட்டுனா ஒரு இடத்துல தான் ஆகும். டபுள் கவர்ன்னு இருக்கிறப்ப தான் எனக்கு என்னவாகும், இங்கேயும் சேர்த்து நமக்கு இன்டர்செப்ட் ஆகும். ஸோ அதனால லேப்பு இல்லை சிங்கிள் கவர் பட் ஜாயிண்ட்டுக்கு எனக்கு NN + NS எப்பயுமே வந்து ஒன்றா தான் இருக்கும். ஓகேவா? இப்போ டபுள் கவர் பட் ஜாயிண்ட்டுக்கு எனக்கு NN + NS வந்து 2வாக இருக்கும். ஓகேவா? ஸோ ஒரு இடத்துல நம்ம த்ரெட் இன்டர்செப்டிங்னு வச்சுக்கலாம், இன்னொரு இடத்துல ஷாங்க் இன்டர்செப்டிங் அப்படின்னு வச்சுக்கலாம். இல்லை கொஷினில் எனக்கு ரெண்டுமே த்ரெட் இன்டர்செப்டிங்னு கொடுத்தாங்க அப்படின்னா NN2ன்னு வச்சுட்டு NS0 அப்படின்னு போட்டுக்கலாம். கொஷினுக்கு ஏற்ற மாதிரி நம்ம அரேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இந்த டிசைன் ஸ்ட்ரென்த் ஆஃப் போல்ட் இதோட முடிஞ்சிருச்சா அப்படின்னு கேட்டால் இல்லை. எனக்கு இந்த ஜாயிண்ட்டோடைய ஒரு சில ஸ்பெசிஃபிகேஷன் இருக்குது. ஸோ லாங் ஜாயிண்ட், கிரிப் லென்த்துக்கெல்லாம் வந்து நான் சொன்னேன்ல, கிரிப் லென்த் வந்து மேக்ஸிமம் 5Gயா 8Gயா அப்படின்னு சொன்னோம். ரிவேட்டுக்கெல்லாம் இருக்கிறப்போ கிரிப் லென்த்னா என்னன்னு சொல்லியிருந்தோம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி லாங் ஜாயிண்ட்டா, என்னுடைய கிரிப் லென்த்து ஜாஸ்தியாக எக்ஸீட் ஆகுதா, இல்லைனா இப்போ இங்கே வந்து நான் என்னோட கனெக்டட் மெம்பர் வந்து ரெண்டும் ஒரே திக்னஸ், இதுவே எனக்கு ஒரே திக்னஸ் இல்லாமல் ஒரு மெம்பர் பெரிய திக்னஸ் இன்னொரு மெம்பர் சின்ன திக்னஸாக இருந்துச்சு அப்படின்னா நான் இங்கே என்ன பண்ணணும், இன்னொரு பிளேட் கனெக்டிங் பிளேட் அப்படின்னு ஒன்று கொடுக்கணும். ஸோ அதை கொடுத்து தான் நம்ம என்ன பண்ணணும், டிசைன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அப்போ அதை என்ன சொல்லுவோம் அப்படின்னா பேக்கிங் பிளேட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த பேக்கிங் பிளேட்டு அது எல்லாத்தையுமே நான் என்ன பண்ணணும் அப்படின்னா கன்சிடர் பண்ணணும். ஓகேவா? ஸோ அதுக்கு என்ன பண்ணணும், எனக்கு BDSBக்கு ஃபார்முலா என்ன வந்துரும்னா FUB by √3 gamma MB NNANB plus NSASB. இது நார்மல் ஃபார்முலா. இது இல்லாமல் எனக்கு லாங் ஜாயிண்ட்டாக இருந்துச்சு அப்படின்னா, லாங் ஜாயிண்ட்னா என்னது, எனக்கு வந்து பெரிய ரெண்டு பிளேட்டை வந்து நான் கனெக்ட் பண்ணுறேன் அப்படின்னா இந்த டோட்டல் திக்னஸ் இந்த லென்த் இருக்குல்ல, ஸோ இந்த ஜாயிண்ட் வந்து எனக்கு ரொம்ப பெருசாக போயிட்டே இருக்குது அப்படின்ற பட்சத்தில் அதை தான் லாங் ஜாயிண்ட் அப்படின்னு சொல்லுவோம். கிரிப் லென்த்துன்றது நம்ம என்ன சொல்லுவோம், ரெண்டு திக்னஸையும் கனெக்ட் பண்ணுறோம் அப்படின்னா எனக்கு இந்த லென்த் இருக்குல்ல, ரெண்டு திக்னஸ் ஆஃப் த கனெக்டர் மெம்பர்ஸ், இந்த லென்த்து சர்டைன் அளவு தான் இருக்கணும். அதை விட ஜாஸ்தியாக போச்சு அப்படின்னா அதுக்கு எனக்கு லோ கேரிங் கெப்பாசிட்டி கம்மியாகும். அதை மாதிரி இங்கே நான் பிளேட் வந்து ரெண்டு வெவ்வேறு திக்னஸ் இருக்கிறப்போ நான் வந்து கனெக்ட் பண்ணோம் அப்படின்னா இங்கே வந்து ஒரு பேக்கிங் பிளேட் அப்படின்னு ஒன்று போடுவேன். ஸோ இந்த பேக்கிங் பிளேட்டுடைய திக்னஸை பொறுத்து நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா ஸ்ட்ரென்த் வந்து கம்மியாகும். ஸோ அதை எல்லாத்தையும் கன்சிடர் பண்ணி பீட்டா எல்ஜே, பீட்டா எல்ஜி, பீட்டா பிகேஜி அப்படின்னு 3 ரெடக்ஷன் ஃபேக்டர் இருக்குது. ஓகேவா? பீட்டா எல்ஜே அப்படின்னா ரெடக்ஷன் ஃபேக்டர் ஆன் லாங் ஜாயிண்ட், பீட்டா எல்ஜி அப்படின்னா ரெடக்ஷன் ஃபேக்டர் ஆன் கிரிப் லென்த், பீட்டா பிகேஜி அப்படின்னா ரெடக்ஷன் ஃபேக்டர் ஆன் திக்கர் பிளாக்கிங் பிளேட். ஸோ அது என்னென்னு பார்த்துடலாம், என்ன லிமிட்டேஷன்ஸ் அப்படின்னு பார்க்க போகிறோம். என்னுடைய லென்த் ஆஃப் த ஜாயிண்ட் வந்து கிரேட்டர் தேன் 15 டைம்ஸ் டயா ஆஃப் த போல்ட். இதுதான் லென்த் ஆஃப் த ஜாயிண்ட்டு. எனக்கு இது கிரேட்டர் தேன் 50 டைம்ஸ் டயா ஆஃப் த போல்ட் அப்படின்னா நான் ரெடக்ஷன் ஃபேக்டர் யூஸ் பண்ணணும். என்ன ரெடக்ஷன் ஃபேக்டர்? மேம் ஒரு செகண்ட் மேம் காப்பி பண்ணிக்கிறேன் மேம். ஓகே ஓகே. ஸோ எங்கே வரைக்கும் காப்பி பண்ணியிருக்கீங்க மேம்? அந்த ஃபார்முலா எழுதிட்டு இருக்கேன் மேம். ஓகே. இன்னைக்கு தியரி பார்ட் முடிச்சிடலாம், நாளைக்கு படிச்சுட்டு வாங்க, இதில் நம்ம சம் சால்வ் பண்ணலாம். சரியா? ஸோ தியரி பார்ட் மட்டும் தான் இன்றைக்கி முடிக்க டைம் இருக்கும். நாளைக்கு படிச்சுட்டு வாங்க, சம் சால்வ் பண்ணிவிட்டு MCQவும் இந்த டாப்பிக்கில் என்னெல்லாம் இருக்கோ பார்த்துடலாம். ஓகே. ஸோ அப்போ என்னுடைய லென்த் ஆஃப் த ஜாயிண்ட் கிரேட்டர் தேன் 15 டைம்ஸ் டயமீட்டர் ஆஃப் த போல்ட்டாக இருந்துச்சு அப்படின்னா நமக்கு ரெடக்ஷன் ஃபேக்டர் ஆன் லாங் ஜாயிண்ட் அப்படின்னு ஒன்று போடணும், பீட்டா எல்ஜே.
ஸோ இந்த பீட்டா எல்ஜே என்னது அப்படின்னா 1.075 மைனஸ் எல்ஜே பை 200 டி. டின்றது டயமீட்டர் ஆஃப் போல்ட். ஸோ டி எங்கே டி நாட் எங்கே அப்படின்றத கன்ஃபியூஸ் ஆகாமல் நோட் பண்ணிக்கணும். ஓகேவா? ஸோ இந்த பீட்டா எல்ஜே வேல்யூ எனக்கு 0.75லேருந்து 1க்குள்ளே இருக்கும். So length of the joint greater than 15 times diameter of the bolt na beta LJ. D ன்றது shank diameter. So LJ ன்றது நமக்கு எங்க இருந்து எங்க வரும் அப்படின்னா இந்த லாஸ்ட் பிளேட்ல இருந்து வராது, center to center distance. இங்க இருந்து length of the joint தானே. So center to center distance of extreme ends of bolt. So center to center distance of extreme ends of bolt தான் நம்மளுடைய length of the joint. இப்போ grip lengthன்றது இது T1 thickness, இது T2 thickness அப்படின்னா இந்த total thickness of connector member இருக்குது, இதுதான் நம்மளுடைய grip length LG. இந்த LG greater than 5D அப்படின்னா beta LG போடணும். ஸோ இந்த LG greater than 5D இருந்துச்சு அப்படின்னா reduction factor for grip length அப்படின்னு போடணும். போட்டால் இங்கே என்ன வரும் ஃபார்முலா வந்து 8D by 3D plus LG. LGன்றது grip length of bolt. இந்த LG என்ன வந்துடும், இந்த T1 plus T2 இல்லையா? ஸோ அப்போ இங்கே LGன்றது thickness of connected members, so T1 plus T2. இதான் நம்மளுடைய LG. இப்போ அடுத்து reduction factor on thicker packing plate. மேம் இதுல T1 T2 எப்பவுமே சேமா இருக்காதா மேம்? சேமாலாம் இருக்காதுப்பா, அது கொடுத்திருக்கிற thickness பொறுத்து. பட் மேல இருக்கிறதா பெருசா இருக்கணும், கீழ இருக்கிறது அப்படிலாம் எந்த ரூலும் இல்ல. சோ அவங்க எப்படி கொடுக்குறாங்களோ அதுதான். ஓகே ஓகே. ஸோ இப்போ அடுத்து ரெண்டு திக்னஸ் வெவ்வேறையாக இருந்தால் நம்ம பேக்கிங் பிளேட்டு கொடுப்போம். ஸோ அந்த பேக்கிங் பிளேட்டை வச்சு ஸோ ரெடக்ஷன் ஃபேக்டர் ஆன் திக்கர் பேக்கிங் பிளேட். ஸோ திக்கர் பேக்கிங் பிளேட் இது ரெண்டையும் நம்ம வந்து கனெக்ட் பண்ணுறோம் அப்படின்னா இங்கே வந்து பட் ஜாயிண்ட் அப்படின்னு டிசைன் பண்ணால் இதுதான் நம்மளுடைய திக்கர் பேக்கிங் பிளேட். ஸோ இந்த பேக்கிங் பிளேட்டுடைய திக்னஸ் இதுதான் என்னுடைய TPKG, thickness of packing plate. ஸோ எனக்கு இந்த பேக்கிங் பிளேட் வந்து thickness of packing plate greater than 6 mm இருந்துச்சு அப்படின்னா பீட்டா PKG reduction factor on thicker packing plate வந்து போடணும். ஸோ இதுக்கு ஃபார்முலா 1 minus 0.0125 TPKG. இங்கே TPKG வந்து thickness of packing plate in mmல substitute பண்ணணும். ஸோ இதுதான் டோட்டலாக டிசைன் ஷியர் ஸ்ட்ரென்த் ஆஃப் போல்ட். ஸோ இங்கே நமக்கு எது முக்கியம் அப்படின்னு சொல்லிடுறேன், இந்த ரெடக்ஷன் ஃபேக்டர் இருக்குல்ல. ஸோ இந்த ரெடக்ஷன் ஃபேக்டர் வச்சு நமக்கு குட்டி குட்டி சம்ஸ் கேட்டால் கேட்கலாம் டிஎன்பிஎஸ்சியில். ஸோ இந்த திக்னஸ் ஆஃப் திக்கர் பேக்கிங் பிளேட்டை வச்சு டிஎன்பிஎஸ்சி எஸ்எஸ்சியில் நமக்கு சம்ஸ் கேட்டிருக்காங்க. மேபி அடுத்தது எல்ஜே வச்சும் கேட்குறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ இந்த 3 குட்டி குட்டி ஃபார்முலாவையும் பார்த்து வச்சுக்கோங்க, என்னென்ன கண்டிஷன்ஸையும் பார்த்து வச்சுக்கோங்க, கண்டிஷன்ஸ் அப்ளை. ஸோ அடுத்தது வந்து டிசைன் பியரிங் ஸ்ட்ரென்த் ஆஃப் போல்ட் அண்ட் பிளேட். ரெண்டையும் கம்பேர் பண்ணி நம்ம வந்து ஒரு ஃபார்முலா ஜென்ரேட் பண்ணுவோம். ஸோ ரெண்டு டிசைனுமே வந்து நமக்கு இங்கே வந்துடும். ஸோ செகண்ட் டிசைன் பியரிங் ஸ்ட்ரென்த் ஆஃப் போல்ட் அண்ட் பிளேட். ஸோ இதை எப்படி டினோட் பண்ணுவோம் அப்படின்னா VDPB டிசைன் பியரிங் ஸ்ட்ரென்த் ஆஃப் பிளேட். பிளேட் இல்லைனா போல்ட். ஸோ VDPB டிசைன் பியரிங் ஸ்ட்ரென்த் ஆஃப் போல்ட் இல்லைனா பிளேட் VDPB. ஸோ இதுக்கு ஃபார்முலா என்னன்னா இதுக்கும் அது மாதிரி VNPB
by gamma mb. gamma mb எப்பயுமே வேல்யூ 1.25 தான். ஒர்க் ஷாப்னு சொன்னாலும் சரி இல்லை சைட் இல்லை ஃபீல்டு போல்ட்டிங் சொன்னாலும் சரி ரெண்டுத்துக்குமே 1.25 தான் gamma mb. ஸோ VNPBன்றது நாமினல் பியரிங் ஸ்ட்ரென்த் ஆஃப் போல்ட் அண்ட் பிளேட். நாமினல் பியரிங் ஸ்ட்ரென்த் ஆஃப் போல்ட் அண்ட் பிளேட். இப்போ இதுக்கு ஃபார்முலா என்ன அப்படின்னா VNPB equal to 2.5 times of DT KB into FU dash இல்லைனா FUB. ஸோ இங்கேயே நமக்கு என்னது ஸ்ட்ரெஸ் இன்ட்டு ஏரியா தானே வரும். ஸோ ஏரியா தான் என்னது, இது வந்து ஸ்ட்ரெஸ்ஸுக்கான ரெடக்ஷன் ஃபேக்டர் கேபி, டிடின்றது ஏரியா, ஸோ அதுக்கான ஃபேக்டர் 2.5. ஸோ 2.5 கேபி டிடி எஃப்யூ டேஷ் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ இதில் டின்றது எனக்கு ஷாங்க் டயா இல்லை நாமினல் டயா ஆஃப் போல்ட். ஸோ நாமினல் டயா ஆஃப் போல்ட் இல்லைனா ஷாங்க் டயா ஆஃப் போல்ட். டி டீன்றது திக்னஸ் ஆஃப் தின்னர் கனெக்டட் மெம்பர். ஸோ திக்னஸ் ஆஃப் தின்னர் கனெக்டட் மெம்பர் எந்த கேஸில் அப்படின்னா லேப் ஜாயிண்ட் இல்லைனா சிங்கிள் கவர் பட் ஜாயிண்ட்டுக்கு. லேப் இல்லைனா சிங்கிள் கவர் பட் ஜாயிண்ட்டுக்கு. இப்போ இதுவே டபுள் கவர் பட் ஜாயிண்ட்னா திக்னஸ் வந்து லெஸர் ஆஃப் thickness of main plate or sum of thickness of cover plate. எனக்கு லெஸராக இருக்கணும். எதை விட லெஸர்னா thickness of main plate, அப்படி இல்லைனா sum of thickness of cover plate. இது ரெண்டில் எது லெஸரோ அதுதான் எடுத்துக்கணும். எப்போ அப்படின்னா டபுள் கவர் பட் ஜாயிண்ட்டுக்கு. இது திக்னஸ் ஆஃப் தின்னர் கனெக்டர் மெம்பர். லேப்பு சிங்கிள் கவர் பட் ஜாயிண்ட்டுக்கு. டபுள் கவர் பட் ஜாயிண்ட்டுக்கு லெஸர் எடுத்துக்கணும். எதை விட லெஸர் அப்படின்னா மெயின் பிளேட்டை விட திக்னஸ், இந்த திக்னஸ் கம்மியாக இருக்கா இல்லைனா கவர் பிளேட் ரெண்டோட திக்னஸையும் ஆட் பண்ணதுக்கப்புறம் இது ரெண்டில் எது கம்மியாக இருக்கோ அதுதான் வந்து டீயாக எடுத்துக்கணும். அடுத்து எஃப்யூ டேஷ் அப்படின்றது எனக்கு லெஸர் ஆஃப் எஃப்யூபி அல்லது எஃப்யூ. எஃப்யூன்றது அல்டிமேட் டென்சைல் ஸ்ட்ரென்த் ஆஃப் போல்ட். இது போல்ட்டோடைய அல்டிமேட் ஸ்ட்ரென்த். இது வந்து பிளேட்டோடைய அல்டிமேட் ஸ்ட்ரென்த். ஸோ இது ரெண்டில் எது லெஸரோ ஸோ அதுதான் எடுத்துக்கணும். எஃப்யூ டேஷ் லெஸர் ஆஃப் எஃப்யூபி அல்லது எஃப்யூ. கேபி அப்படின்றது பியரிங் ஃபேக்டர். ஸோ பியரிங் ஃபேக்டர் எதெல்லாம் பேஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா எண்ட் டிஸ்டன்ஸ், பிட்சு, ஸோ அது எல்லாத்தையுமே பேஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இதுக்கு வந்து ஒரு 3 இது வரும். E/3D0 கேபின்றது ஸ்மாலர் ஆஃப் E/3D0. D0ன்றது போல்ட் ஹோலோடையது. P/3D0 மைனஸ் 0.25 அல்லது FUB/FU and 1. இங்கே FUBன்றது டென்சைல் ஸ்ட்ரென்த் ஆஃப் போல்ட், FUன்றது டென்சைல் ஸ்ட்ரென்த் ஆஃப் பிளேட், அல்டிமேட் டென்சைல் ஸ்ட்ரென்த். ஸோ இந்த 4 கண்டிஷனில் எது ஸ்மாலரோ அதான் நம்மளுடைய கேபி. ஓகேவா, காப்பி பண்ணியாச்சா? இதுதான் நம்மளுடைய டிசைன் பியரிங் ஸ்ட்ரென்த் ஆஃப் போல்ட். ஸோ இப்போ இதை ஒரே லைனில் ஃபார்முலா எழுதணும் அப்படின்னா என்ன வரும்னா VDPB ஈக்குவல் டு 2.5 KB DT FU dash by gamma MB. ஸோ இதுதான் சிங்கிள் லைனில் எழுதணும்னா. ஸோ அடுத்து 3வது என்ன டிசைன் பார்க்க போகிறோம் அப்படின்னா டிசைன் டென்சைல் ஸ்ட்ரென்த் ஆஃப் போல்ட். ஸோ 3வது கண்டிஷன் டிசைன் டென்சைல் ஸ்ட்ரென்த் ஆஃப் போல்ட்.
ஸோ இங்கே வந்து நமக்கு என்ன டைப் ஆஃப் ஃபெயிலியர்ஸ் அப்படின்றதுலாம் ரொம்ப டீப்பாக போக வேணாம். இங்கே சிம்பிளாக நமக்கு 2 ஃபார்முலா கம்பேரிசன் மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை வச்சு நம்ம டிசைன் பண்ணால் போதும். டீட்டெயிலாக டென்ஷன் மெம்பர்ஸ் போகிறப்போ கிராஸ் செக்ஷன் ஈல்டிங், நெட் செக்ஷன் ரப்ச்சர், ஸோ அது ஃபுல்லாகவே நம்ம பார்த்துக்கலாம். ஸோ இங்கே TDB ஈக்குவல் டு TNB by gamma MB. TNBனா ஸோ இந்நேரத்துக்கு NB TDB அதுக்கெல்லாம் தெரிஞ்சிருக்கும்ல. NBனா நாமினல், சொல்லுங்கள், NBனா நாமினல் டென்சைல் ஸ்ட்ரென்த் ஆஃப் போல்ட், DBனா டிசைன் டென்சைல் ஸ்ட்ரென்த் ஆஃப் போல்ட். காமா MBன்றது எனக்கு எப்பயுமே 1.25 தான். ஸோ இங்கே TNBக்கு ஃபார்முலா என்ன அப்படின்னா 0.9 FUB ANB. FUBன்றது போல்ட்டோடைய அல்டிமேட் டென்சைல் ஸ்ட்ரென்த்து, ANBன்றது போல்ட்டோடைய த்ரெட்டட் போர்ஷனுடைய ஏரியா. ஓகேவா? மஸ்ட் பி லெஸ் தேன் FYB ASB காமா MB பை காமா M0. இங்கே காமா M0 உடைய வேல்யூ என்னது வித் ரெஸ்பெக்ட் டு ஈல்டிங்? காமா M0 போன கிளாஸ்ல பார்த்தோம், ஞாபகம் இருக்கா? காமா M0 உடைய வேல்யூ 1.1. வெரி குட். 1.1. ஸோ காமா M0 வேல்யூ 1.1. ஸோ இது வந்து லெஸ் தேன், இது வந்து லெஸ் தேனாக இருக்கணும். ஸோ அப்படி இல்லை அப்படின்னா இது ரெண்டில் எது நமக்கு ஹையர் வேல்யூஸாக இருக்கோ அதுதான் நம்மளுடைய டென்சைல் ஸ்ட்ரென்த்தாக எடுத்து டிசைன் பண்ணும். ஸோ TDB இப்படியும் எழுதலாம். அப்படி இல்லைனா இந்த காமா MBயை இந்த சைடு எடுத்துகிட்டு வந்து எழுதுவாங்க. ஸோ 0.9 FUB ANB by gamma MB less than FYB ASB by gamma M0. ஸோ இது வந்து ஈல்டிங் பேஸ் பண்ணி நமக்கு வரக்கூடிய ஸ்ட்ரென்த்து, இது வந்து ரப்ச்சர் பேஸ் பண்ணி வரக்கூடிய ஸ்ட்ரென்த்து. ஸோ இது வந்து எப்பயுமே லெஸ் தேன் இது தான் இருக்கணும், ஈல்டிங்கை விட லெஸ் தேனாக தான் இருக்கும். ஸோ அந்த கண்டிஷனை பார்த்துக்கணும். ஓகேவா? ஸோ இப்போ இந்த 3ல் நமக்கு டிசைன் போல்ட் ஸ்ட்ரென்த் என்னவா இருக்கணும்? டிசைன் போல்ட் ஸ்ட்ரென்த். இப்போ 3 டிசைன் வந்து எழுதியிருக்கோம். ஸோ இந்த 3க்கு வெவ்வேறு வேல்யூஸ் வரும். ஸோ இப்போ நான் வந்து அந்த வெவ்வேறு வேல்யூஸ் என்னன்னு கொடுக்குறேன். VDSB எனக்கு வந்து 50, VDPB இது வந்து ஒரு 43, TDPB எனக்கு வந்து ஒரு 72. இப்போ எனக்கு டிசைன் போல்ட் ஸ்ட்ரென்த் என்னது? 43. வெரி குட். ஸோ அப்போ இது ஜென்ரலாக எப்படி ஜென்ரலைஸ் பண்ணிடலாம்? லீஸ்ட் வேல்யூ ஆஃப் லீஸ்ட் வேல்யூ இதான் எனக்கு இங்கே லீஸ்டாக இருக்குது. ஸோ லீஸ்ட் வேல்யூ ஆஃப் டிசைன் ஸ்ட்ரென்த் ஆஃப் போல்ட் இன் ஷியர், பியரிங் அண்ட் டென்ஷன். டென்ஷன் வந்து எல்லா கேசஸ்லையும் இருக்காது, இஃப் எக்ஸிஸ்ட். ஓகேவா? ஸோ அப்போ இங்கே என்னது எனக்கு டிசைன் ஸ்ட்ரென்த் ஆஃப் போல்ட் VDB அப்படின்னு சொல்லுவோம். ஸோ டிசைன் ஸ்ட்ரென்த் ஆஃப் போல்ட் VDBன்றது லீஸ்ட் வேல்யூ among the above 3. அப்போ எஃபிஷியன்சி எப்படி கண்டுபிடிக்கலாம்? எஃபிஷியன்சி ஆஃப் அ ஜாயிண்ட். ஸோ எஃபிஷியன்சி ஆஃப் அ ஜாயிண்ட் எப்படி கண்டுபிடிப்போம் அப்படின்னா P by VDB. Pன்றது நமக்கு என்னது? ஃபேக்டர்டு, எனக்கு ஆக்ட் ஆகக்கூடிய ஃபேக்டர்டு ஆக்சியல் லோட். ஃபேக்டர்டு ஆக்சியல் லோட்னு சொல்லுவாங்க. அப்படி இல்லைனா டிசைன் ஆக்சியல் லோட். நமக்கு எப்பயும் அங்கே எவ்வளோ லோட் ஆக்ட் ஆகும் அந்த கனெக்ஷனில் அப்படின்னு கொடுத்துருப்பாங்கல்ல. ஸோ அதுதான் P. VDBன்றது நம்மளுடைய லீஸ்ட் ஆஃப் VDSB, VDPB, TDB. ஸோ இதுதான் நம்மளுடைய எஃபிஷியன்சி. ஸோ இது வந்து நம்ம ஃபார்முலா படி போடுறப்போ ஜென்ரலாக நமக்கு எஃபிஷியன்சி எப்படி வந்து சொல்லலாம் அப்படின்னா டிசைன் ஸ்ட்ரென்த் ஆஃப் bolted connection. So design strength of bolted connection by design strength of solid plate into 100. So இங்கேயும் 100% வரும். So efficiency.
So design strength of bolted connection divided by design strength of solid plate into 100. ஸோ இது வந்து ஜென்ரலாக நம்ம சொல்கிறது, மேலே இருக்கிற ஸ்ட்ரென்த்து எக்ஸ்டர்னல் லோட் அதெல்லாம் எதுவும் பண்ணாமல் ஜென்ரலாக நம்ம வெளியிலேருந்து பார்க்குறோம் தேர்ட் பர்சன், ரொம்ப டெக்னிக்கலாக இல்லாமல் நம்ம சொல்கிற ஃபார்முலா இதுதான். டிசைன் ஸ்ட்ரென்த் ஆஃப் போல்டட் கனெக்ஷன் பை டிசைன் ஸ்ட்ரென்த் ஆஃப் சாலிட் பிளேட். ஓகேவா? ஸோ டிசைன் ஸ்ட்ரென்த் ஆஃப் போல்டட் கனெக்ஷன் அப்படின்றது நமக்கு என்ன வரும், ஏதோ ஒரு ஸ்ட்ரெஸ் இன்ட்டு ஏரியா வருமா, போல்டட் கனெக்ஷனில் இருக்கக்கூடிய ஸ்ட்ரெஸ்ஸு ஏரியா அப்படின்னு இருக்கும். ஸோ போல்டட் கனெக்ஷன் அப்படின்னு இருந்ததுன்னா அங்கே என்ன ஏரியா இருக்க சான்சஸ் இருக்குது, போல்டட் கனெக்ஷன் இருந்தால் அங்கே என்ன ஏரியா இருக்க சான்ஸ் இருக்குது, அந்த போல்ட் இதெல்லாம் வந்து மைனஸ் பண்ணணும். ஸோ நெட் ஏரியா இருக்கிறதுக்கு தான் சான்ஸ் இருக்குது. டிவைடட் பை சாலிட் பிளேட்லேயும் நான் எஃபிஷியன்சி கம்பேர் பண்ணுறப்போ சாலிட் பிளேட்லேயும் அதே ஸ்ட்ரெஸ் தான் வந்து வச்சுப்போம் இல்லையா. ஸோ அப்போது ஸ்ட்ரெஸ் இன்ட்டு ஏரியா. சாலிட் பிளேட் அப்படின்றப்போ சாலிடு பிளேட், அங்கே எந்த ஹோலும் இருக்காது, அப்போ அங்கே வந்து கிராஸ் ஏரியா அப்படின்னு வந்துடும். எப்படியும் நான் ரெண்டுலேயும் ஆக்ட் ஆகிற போகிற ஸ்ட்ரெஸ்ஸு ஒன்றா தான் எடுத்துக்க போகிறேன், ஏன்னா ஒரே மெம்பர் தான் யூஸ் பண்ணுவோம். என்ன இதில் போல்டட் கனெக்ஷன் இருக்கும், இதில் கனெக்ஷன் இல்லாமல் சாலிட் பிளேட் அப்படின்னு எடுத்துப்போம். அப்போ நெட் செக்ஷன் ஏரியா பை கிராஸ் செக்ஷன் ஏரியா இன்ட்டு 100. ஸோ நெட் செக்ஷன் ஏரியானா நான் என்ன சொல்லியிருந்தேன், பி மைனஸ் என்டிஹெச் இன்ட்டு திக்னஸ் அப்படின்னு சொல்லியிருந்தோமா. இப்போ கிராஸ் செக்ஷன் ஏரியாவுக்கு பி இன்ட்டு திக்னஸ் இன்ட்டு 100. இப்போ இந்த திக்னஸ் கேன்சல் ஆகிடும். ஸோ அப்போ நம்மளுடைய எஃபிஷியன்சியை ஜென்ரலாக சொல்லணும் அப்படின்னா என்ன சொல்லலாம், எஃபிஷியன்சி ஈக்குவல் டு பி மைனஸ் என்டிஹெச் பை பி இன்ட்டு 100. நான் ஒரு சில இடத்துல டிஹெச் ஒரு சில இடத்துல டி நாட்டுன்னு போடுறேன், ரெண்டு ஒரே மீனிங் தான். ஓகேவா? டயமீட்டர் ஆஃப் போல்ட் ஹோல். ஸோ நீங்கள் ஏதாவது ஒன்று மட்டும் உங்களுக்கு எது ரிஜிஸ்டர் ஆகுதோ ஸோ அது வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. நமக்கு கோட் புக்கில் டி நாட்டு தான் எல்லா இடத்துலையும் சொல்லியிருப்பாங்க. ஓகேவா? ஸோ டி நாட்டு போடணுன்னாலும் போட்டுக்கோங்க. ஸோ அப்போ எஃபிஷியன்சி ஜென்ரலாக நமக்கு இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி கேட்குற மாதிரி கொஷின் கேட்கலாம். நமக்கு வித் ஆஃப் த பிளேட்டு கொடுத்துருவாங்க, அதில் எத்தனை போல்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோன்னு கொடுத்துருவாங்க. ஸோ என்னு தெரிஞ்சிடும். ஸோ அதை வச்சு இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணி எஃபிஷியன்சி கண்டுபிடிக்கிற மாதிரி ஒரு சில சம்ஸ் கேட்குறாங்க. ஸோ அதனால இந்த ஃபார்முலா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இதுவே வந்து எனக்கு ஒரு சில இடத்துல என்ன பண்ணுவாங்கன்னா விட்டும் கொடுக்க மாட்டாங்க, பிச்சு கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? ஸோ பிச்சு கொடுத்துருக்காங்க அப்படின்னா அங்கே என்ன பண்ணணும், நம்ம அங்கே எஃபிஷியன்சி கண்டுபிடிக்கணும்னா என்ன பண்ணுவோம், எனக்கு இங்கே வித் ஆஃப் த பிளேட்டுக்கு பதிலாக பெர் பிச் லென்த் அப்படின்னு வச்சு சொல்லுவோம். ஸோ அப்போ இங்கே ஈட்டா வந்து பி மைனஸ் என்டிஹெச் பை பி இன்ட்டு 100ன்னு வரும். பி வந்து பிச் பெர் மீட்டர் லென்த். ஓகேவா? ஸோ இவ்வளோ தான் கான்செப்ட் வைஸ் இவ்வளோ தான். ஸோ சம்மு வந்து இன்னைக்கு பார்க்க வேணாம், நாளைக்கு ரிவிஷன் பண்ணிட்டு வாங்க, சம்மு பார்க்கலாம். கொஷின் மட்டும் நான் ஒரு சில எம்சிக்யூ காமிக்கிறேன், ஆன்சர் பண்ண முடியுதான்னு பார்க்கலாமா? ஓகேவா? ஸோ இன்றைக்கே சம்மு போனோன்னா எந்த ஃபார்முலாவும் ரிஜிஸ்டர் ஆகிருக்காது. இன்றைக்கி ஒரு கிளான்ஸ் பார்த்துட்டு வந்தீங்கன்னா நாளைக்கு சம்மு போனால் கரெக்டாக இருக்கும். நாளைக்கு ஒரு 2-3 சம் பார்த்தா ஃபார்முலா இன்னும் நல்லாவே ரிஜிஸ்டர் ஆகிடும். ஸோ இப்போ எம்சிக்யூவில் தியரி பார்ட் மட்டும் பார்க்கலாமா? ஓகேவா? என்ன புரிஞ்சிருக்கு என்னன்னு பார்ப்போமா? ஓகே. ஸோ என்ன புரிஞ்சிருக்கு அப்படின்னு லைட்டாக குட்டி பேசிக்ஸ் இருக்கிற கொஷின்ஸ் மட்டும் பார்ப்போம். ஸோ இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு இப்போவே உங்களுக்கு ஆன்சர் தெரியல அப்படின்னாலோ ஸ்ட்ரெஸ் ஆக வேணாம். நாளைக்கு நம்ம வந்து சம்ஸ் பார்க்குறப்போ ரெஜிஸ்டர் ஆகிடும், திரும்ப ஒரு கிளான்ஸ் பார்க்குறப்போ. ஃபஸ்ட்டு பாருங்கள், ஷியர் ஸ்ட்ரென்த் ஆஃப் போல்டட் ஜாயிண்ட் இஸ் ரெடியூஸ்டு பை அக்கௌண்டிங் ஃபார். ஸோ ஷியர் ஸ்ட்ரென்த் ஆஃப் ஜாயிண்ட் எதுக்கெல்லாம் நம்ம ரெடியூஸ் பண்ணுவோம்? இப்போ தான் 3 எத்தனை ஃபேக்டரு? 3 ஃபேக்டரா? ஓவர்லோடிங் ஆஃப் எண்ட் போல்ஸ் ஓவர்லோடிங்கிறத நம்ம என்ன டேர்மில் சொன்னோம்? லாங் ஜாயிண்ட் அப்படின்னு சொன்னோம். ஸோ அப்போ கிரிப் லென்த்துக்கும் பேக்கிங் பிளேட் 3க்குமே சொல்லுவோம் இல்லையா? ஸோ இங்கே ஓவர்லோடிங் ஆஃப் எண்ட் போல்ஸ்ன்றது என்னதான் சொல்கிறாங்க அப்படின்னா லாங் ஜாயிண்ட்டை தான் வந்து மீன் பண்ணுறாங்க. ஓகேவா? எனக்கு ஜாயிண்ட் வந்து ஜாஸ்தியாக லென்த்தாக போயிட்டே இருக்குது அப்படின்றப்போ எனக்கு இந்த எண்ட் போல்ஸில் வரைக்கும் எனக்கு லோ ட்ரான்ஸ்ஃபர் ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ அந்த கண்டிஷனில் தான் இங்கே வந்து ஓவர்லோடிங் ஆஃப் எண்ட் போல்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ இது 1, 2, 3. அடுத்து ஃபார் ரிவர்சல் ஆஃப் ஸ்ட்ரெஸ் மோஸ்ட் சூட்டட் போல்ஸ்.
நான் ரிவர்சல் ஆஃப் ஸ்ட்ரெஸ்ன்னு சொல்லலை, பட் ஆனால் ஒன்று சொன்னேன். என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னா, இம்பேக்ட் லோடு, வைப்ரேஷன், அங்கெல்லாம் நம்ம என்ன யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொன்னேன், பிளாக் போல்ட் யூஸ் பண்ணக்கூடாது. வெரி குட். அப்போ பிளாக் போல்ட் யூஸ் பண்ணக்கூடாது. அப்போ நமக்கு தெரிஞ்ச இன்னொரு போல்ட் என்னது, ஹை ஸ்ட்ரென்த் ஃப்ரிக்ஷன் கிரிப் போல்ட்டு. ஸோ ஆப்ஷன் சி. அடுத்து ஹை ஸ்ட்ரென்த் போல்ட்ஸ் ஆர் டிசைன்டு ஃபார். ஸோ ஹை ஸ்ட்ரென்த் போல்ட்ஸ் எதுக்கு டிசைன் பண்ணுவோம், ஹை ஸ்ட்ரென்த் போல்ட்டு அவங்களே நமக்கு க்ளூவோடும் கொடுத்துருக்காங்க, ஹை ஸ்ட்ரென்த் போல்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ எதுக்கு டிசைன் பண்ணுவோம், ஃப்ரிக்ஷனுக்கு. ஃப்ரிக்ஷன் டைப்ஸ்லாம் பார்த்தோம்ல, ஸோ அந்த நேம்லாம் இம்பார்ட்டண்ட். அடுத்து சிங்கிள் போல்டட் லேப் போல்டட் ஜாயிண்ட் மே ஃபெயில் டியூ டு. சிங்கிள் போல்ட் தான் லேப் ஜாயிண்ட். ஸோ லேப் ஜாயிண்ட் இருக்குது, லேப் ஜாயிண்ட்டில் நிறைய போல்ட்லாம் யூஸ் பண்ணல, ஸோ ஒரே ஒரு போல்ட்டு தான். ஸோ இந்த போல்ட்டு எனக்கு எதனால் ஃபெயில் ஆகலாம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ எதனால் ஃபெயில் ஆகலாம், 3ல் எது வேணா இருக்கலாம். ஸோ அப்போது 1 2 3. அடுத்து மினிமம் எட்ஜ் டிஸ்டன்ஸ் ஆஃப் போல்டட் ஜாயிண்ட் ஃபார் மிஷின் கட் எட்ஜஸ். மிஷின் கட் எட்ஜஸ்க்கு என்னது, 1.7 1.5 ரெண்டு பார்த்தோம். ஸோ 1.7 இருக்கு, 1.5 இருக்கு. 1.5 மிஷின். 1.5 மிஷினுக்கு. இதில் திரும்ப இன்னொரு கன்ஃபியூஷன் வரும், போல்ட்டா போல்ட் ஹோலான்னு வரும். ஸோ இதில் என்ன ஆன்சர் நமக்கு, 5th ஒன்று போல்ட்டா போல்ட் ஹோலா, போல்ட் ஹோல். ஸோ 1.5 போல்ட் ஹோல். ஸோ 1.5 1.7 1.5. வெரி குட். ஸோ அடுத்த diameter of bolt hole can exceed the diameter of bolt by about. ஸோ எனக்கு மேக்ஸிமமே என்னது, D+1 +2 +3 அப்படின்னு பார்த்தோமா, ஃபார் கிரேட்டர் தேன் 27 mm +3 வரைக்கும் தான் மேக்ஸிமம் பார்த்தோம். அப்போ 1லேருந்து 3 வரைக்கும் நமக்கு என்ன இருக்கலாம், எக்ஸீட் ஆகலாம். diameter of போல்ட்டை விட 1லேருந்து 3 வரைக்கும் எக்ஸீட் ஆகலாம். அடுத்து மேக்ஸிமம் பிச் ஆஃப் போல்ஸ் ஃபார் கம்ப்ரெஷன் மெம்பர் ஷுட் நாட் எக்ஸிட். கம்ப்ரெஷன் மெம்பர்ஸ்க்கு மேக்ஸிமம் பிச்சு கேட்குறாங்க. ஸோ நம்ம கம்ப்ரெஷனுக்கு தனியாக டென்ஷனுக்கு தனியாக எழுதணும். ஸோ அது என்னென்னு நோட்ஸை பார்த்துட்டு சொல்லுங்கள். 7th ஒன்றுக்கு டியா, ஓகே. ஸோ 7th ஒன்றுக்கு டி அப்படின்னு சொல்லியிருக்கீங்க சாட்டில். அடுத்து போல்ட் டெசிக்னேட்டட் as hexagonal bolt M16x70 will be. இது என்னது, போல்ட் டெசிக்னேஷனை வச்சு கொஷின். ஸோ 8th கொஷின் ஆன்சர் என்னது, 8th கொஷின் டயமீட்டர் வந்து 16 mm. வெரி குட் மதுமிதா. ஸோ டயமீட்டர் 16 mm. அப்போ இங்கே லென்த் என்னது, எனக்கு லென்த் தான் இந்த 70 mm. ஸோ லென்த் இங்கே கொடுக்கல. ஸோ அப்போ இது ஏ. அடுத்தது மேக்ஸிமம் லாஞ்சிடியூட்னல் பிச் ஆஃப் போல்டட் ஜாயிண்ட் சப்ஜெக்ட் டு டென்சைல் ஃபோர்ஸ். ஸோ மேக்ஸிமம் லாஞ்சிடியூட்னல் பிச் பி மேக்ஸ், டென்சைல் ஃபோர்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ டென்ஷன் மெம்பர்ஸ், டென்ஷன் மெம்பர்ஸ்க்கு பி மேக்ஸ் என்னது, 16T. 16 times T. 16 times T. Very good. அடுத்து tacking of bolt should have a pitch in a line not exceeding. Tacking of bolts. So tacking of boltsக்கு என்ன வரும், 10th. ஸோ டேக்கிங் போல்ஸ்க்கு 3மே கண்டிஷனில் இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். 600 mm கம்ப்ரெஷன் மெம்பர்ஸ், 1000 mm டென்ஷன் மெம்பர்ஸ். ஸோ ஆல் த அபவ். அடுத்து லோட் ஆன் போல்டட் கனெக்ஷன் இஸ் நாட் எக்ஸென்ட்ரிக் ஃபார். எனக்கு எங்கே எக்ஸென்ட்ரிக்காக இருக்காது, டபுள் கவர் பட் ஜாயிண்ட்டுக்கு. ஸோ ஆப்ஷன் சி 11th ஒன். If same number of bolts has been used in a joint, then which one of the following bolting will lead higher efficiency அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஹையர் எஃபிஷியன்சி என்னது அப்படின்னா, இது நம்ம பார்க்கல, டிஃப்ரெண்ட் பேட்டர்ன்ஸ்லாம் நான் இன்னும் பார்க்கல. ஸோ அதில் வரப்போ நான் சொல்கிறேன் எதில் ஹையர் எஃபிஷியன்சி அப்படின்னா, டைமண்ட் பேட்டர்ன். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டாகர்டு பேட்டர்ன் அப்படின்னா எப்படி இருக்கும் நமக்கு, போல்ட்டோடைய பேட்டர்ன் அப்படின்னா செயின் பேட்டர்ன் இதுதான், ஓகேவா. ஸோ மேலே கீழே சேமாக இருக்குது, இது செயின். ஸோ ஜிக்ஸாக் அப்படின்னு எப்படி சொல்லுவோம் அப்படின்னா, இங்கே 2 அப்படின்னு இருந்துச்சுன்னா இங்கே 2, ஸோ இங்கே இப்படி அப்படின்னு ஜிக்ஸாக்காக எங்கே வேணா இருக்கலாம். ஸோ இங்கே பாருங்கள், நான் தெளிவாக போடுறேன். இங்கே 3, இங்கே கீழேயும் இங்கே நேராக 3, இது 3 அப்படின்னா இது வந்து செயின் பேட்டர்ன், சரியா. ஸோ இது செயின். இப்போ அடுத்து எனக்கு டைமண்ட் பேட்டர்ன் அப்படின்னா என்னென்னா, நம்ம கோலம் போடுறப்போ 2 புள்ளிக்கு நடுவில் ஒன்று வைப்போம்ல. ஸோ இங்கே ஒன்று இங்கே ஒன்று, இப்போ இது 2த்துக்கு நடுவில் இது அப்படின்னு வைப்போம்ல. ஸோ இதுதான் நம்மளுடைய டைமண்ட் பேட்டர்ன். கோலம் யாருக்கெல்லாம் போட வரும், ஸோ பாய்ஸ் இருந்தீங்க அப்படின்னா எனக்கு தெரியல, சாரி, ஜஸ்ட் கோலத்தோட இங்கே மேட்ச் பண்ணுறதுனால சொன்னேன். ஸோ இது வந்து டைமண்ட் பேட்டர்ன், ஓகேவா. இது டைமண்ட் பேட்டர்ன்.
இப்போ அடுத்து நமக்கு என்ன இருக்குது, ஜிக்ஸாக் பேட்டர்ன். ஜிக்ஸாக் பேட்டர்னா ஒரு ஆர்டரே கிடையாது. ஸோ இப்போ இது ஃபஸ்ட்டும் லாஸ்ட்லேயும் இருக்குது அப்படின்னா இது செகண்ட்லேயும் இது இன்னும் மேலேயும் இருக்கும். ஸோ அடுத்து இங்கேயும் இங்கே அடுத்து லாஸ்ட்டில் இருக்கிறதும் இருக்கும். ஸோ ஜிக்ஸாக்காக எப்படி வேணாலும் இருக்கலாம். ஸோ இது ஜிக்ஸாக் பேட்டர்ன். ஸ்டாகர்ட் பேட்டர்னுக்கு கீழே எனக்கு டைமண்ட் பேட்டர்னும் வரும், ஜிக்ஸாக் பேட்டர்னும் ஸ்டாகர்ட் பேட்டர்னுக்கு கீழே தான் வரும். இப்போ இதில் எது மோர் எஃபிஷியன்சினா டைமண்ட் பேட்டர்ன். ஏன் அப்படின்னா இங்கே பாருங்களேன், இங்கே எனக்கு பி மைனஸ், இப்போ எஃபிஷியன்சி என்ன பார்த்தோம், இப்போ தான் பார்த்தோம், பி மைனஸ் என்டிஹெச் பை பி அப்படின்னு பார்த்தோம் இல்லையா. ஸோ அப்படி பார்க்குறப்போ இங்கே எனக்கு எத்தனை எண் வந்துருச்சு இந்த செக்ஷனில், இது ஃபஸ்ட்டு செக்ஷன் வச்சுக்கலாம். ஸோ இங்கே வந்து 3யா, ஸோ ஃபஸ்ட்டு செக்ஷனில் 3. இப்போ அடுத்த செக்ஷன் இது நான் செகண்ட் செக்ஷன் வச்சுக்கிட்டா, செகண்ட் செக்ஷனில் வந்து 2 போல்ட் இருக்குது. அப்போ வந்து 2, இங்கே ஒரு போல்ட் தான் இருக்குது, வந்து 1. ஓகேவா. இப்போ இங்கே இருக்கிறப்போ நான் இங்கே 1 2 3ல் எது எடுத்துக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு இங்கே கிரிட்டிக்கல் செக்ஷன் எது அப்படின்னா, எனக்கு கிரிட்டிக்கல் செக்ஷன் வந்து 3rd ஒன் தான் கிரிட்டிக்கல் செக்ஷன். இதுதான் 3rd, இதுதான் கிரிட்டிக்கல் செக்ஷன். இது எதுக்கு கிரிட்டிக்கல் செக்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு இந்த மெயின் பிளேட்டுக்கு அதுதான் கிரிட்டிக்கல் செக்ஷன். ஓகேவா. எனக்கு இந்த ஃபஸ்ட்டு 1 செக்ஷன் போட்டிருக்கேன்ல, ஸோ இந்த 1 செக்ஷன் எதுக்கு கிரிட்டிக்கல் அப்படின்னா, நான் பட் ஜாயிண்ட் மேலே கவர் கொடுத்துட்டு நான் போல்ட்டு போடுவேன்ல, ஸோ இந்த கவர் பிளேட்டோட கிரிட்டிக்கல் செக்ஷன் தான் இந்த 1 செக்ஷன். ஓகேவா. ஏன் அப்படின்னா எனக்கு இந்த எண்டில் இங்கே ஒன்று தான் இருக்குது போல்ட்டு. அப்போது இந்த எண்டில் எனக்கு லோட் கேரிங் கெப்பாசிட்டி ரொம்ப கம்மியாகிடும். ஸோ அப்படி கம்மியாகிறப்போ எனக்கு கிரிட்டிக்கல் ஃபார் மெயின் செக்ஷனுக்கு, மெயின் மெம்பருக்கு கிரிட்டிக்கல் செக்ஷன் இந்த ஒன்று தான். இந்த கவர் பிளேட்டில் எனக்கு உள்ளே வர நம்பர் ஆஃப் போல்ட்ஸ் ஜாஸ்தி ஆகுது. அப்போ என்னவாகும்னா என்னுடைய பி மினிமம் பி மேக்ஸிமம்க்கு நடுவில் பிட்ச் ப்ரொவைட் பண்ண முடியாமல் கஷ்டமாக இருக்கும். ஸோ அதனால என்ன நடக்கும் அப்படின்னா, எனக்கு இந்த லோட் கேரிங் கெப்பாசிட்டி அட் 1 செக்ஷனில் கவர் பிளேட்டுடைய லோட் கேரிங் கெப்பாசிட்டி கம்மியாகும். ஸோ அப்போது எனக்கு இங்கே கிரிட்டிக்கல் செக்ஷன் 3க்கு தான் நான் இங்கே டிசைன் பண்ணுவேன். கிரிட்டிக்கல் செக்ஷன் 3க்கு எனக்கு என்னது 1 தான். அப்போ இங்கே பி மைனஸ் டிஹெச் பை பி அப்படின்னு இருக்கும். ஸோ அப்போ மற்ற இந்த செயின் பேட்டர்னுக்குலாம் எனக்கு என்ன இருக்கும், 1ன்னு இருக்க கண்டிப்பாக சான்ஸே கிடையாது, மினிமம் 2ஆவது இருக்கும். ஸோ அப்படி இருக்கிறப்போ பி மைனஸ் 2 டிஹெச் பை பி அப்படின்னு இருக்கும். அப்போ இங்கே எனக்கு மேலே இருக்கிற நான் வேல்யூ வந்து கம்மியாயிடுமா, மேலே இருக்க வேல்யூ கம்மியாச்சுன்னா இந்த எஃபிஷியன்சியும் கம்மியாகும். மேலே இருக்க வேல்யூ இங்கே இன்க்ரீஸ் ஆகிறப்போ எஃபிஷியன்சியும் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அதனால தான் இந்த டைமண்ட் பேட்டர்ன் வந்து நமக்கு மோர் எஃபிஷியன்ட். இது திரும்ப நாளைக்கு கிளாஸ்லேயும் பார்ப்போம், கன்ஃபியூஸ் ஆக வேணாம் சரியா, ஓவரால் லோட் பண்ணிக்க வேணாம். அடுத்தது பாருங்கள், ஹை ஸ்ட்ரென்த் போல்ட் மே பி யூஸ்டு ஃபார். ஸோ ஹை ஸ்ட்ரென்த் போல்ட் என்ன யூஸ் பண்ணிக்கலாம், 13th ஸ்லிப் ரெசிஸ்டண்ட்டா, பியரிங் டைப்பா, ஷியர் கனெக்ஷனா அப்படின்றத பொறுத்து. ஹை ஸ்ட்ரென்த் போல்ட் ஸ்லிப் ரெசிஸ்டன்ட் அப்படின்னு வச்சுக்கலாம். ஏன்னா ஃபஸ்ட்டு பிளாக் போல்ட் வந்து ஸ்லிப் ஆகிடும், ஸோ ஸ்லிப் கனெக்ஷன் அப்படின்னு சொன்னோம். ஸோ அப்போது ஹெச்எஸ்எஃப்சி போல்ட் வந்து ஸ்லிப் ரெசிஸ்டன்ட் நம்பர் 1 கரெக்டு. அடுத்து பியரிங் டைப் கனெக்ஷனும் கரெக்டு இல்லையா. அப்போ அது ரெண்டுமே இருக்கிற ஆப்ஷன் டி வந்து நமக்கு கரெக்டு. அடுத்து பார்ஷியல் சேஃப்டி ஃபேக்டர் ஃபார் மெட்டீரியல் ஆஃப் போல்ட் என்னது அப்படின்னா காமா எம்பி கேட்டிருக்காங்க. மெட்டீரியல் ஆஃப் போல்ட் காமா எம்பி. ஸோ காமா எம்பி வேல்யூ என்னது, 14th கொஸ்டின் 1.25. வெரி குட். அடுத்து நாமினல் ஷியர் ஸ்ட்ரென்த் ஆஃப் போல்ட் கேன் பி ரிட்டன் அஸ், நாமினல் ஷியர் ஸ்ட்ரென்த் ஆஃப் போல்ட் விஎன்எஸ்பி. ஸோ இது என்னது, எஃப்யூபி பை √3 ஆஃப் காமா எம்பியா. ஸோ காமா எம்பி வருமா வராதா, விடிஎஸ்பிக்கு தான் நமக்கு எஃப்யூபி பை √3 காமா எம்பின்னு வரும். ஸோ இங்கே 15th ஒன்றுக்கு நமக்கு என்னது, காமா எம்பி வந்து டிசைன் ஸ்ட்ரென்த் வர்றப்போ தான் வரும். ஸோ அப்போ காமா எம்பி இருக்கிற இந்த 1.25 1.5லாம் எலிமினேட் ஆகிடும். ஸோ எஃப்யூபி பை √3 தான் என்னுடைய நாமினல் ஷியர் ஸ்ட்ரென்த் ஆஃப் போல்ட். அடுத்து டிசைன் போல்ட் வேல்யூ ஆர் டிசைன் ஸ்ட்ரென்த் ஆஃப் போல்ட் என்னது. ஸோ 16th கொஷின் மட்டும் ஆன்சர் பண்ணுங்கள், இன்னைக்கு கிளாஸை வைண்ட் அப் பண்ணிடலாம். கொஷின் ரீட் பண்ணிட்டு ஆன்சர் சொல்லுங்கள். 16th மேம் அப்போ காமா எம்பி வேல்யூ எங்க மேம், காமா எம்பி வேல்யூ டிசைன் ஷியர் ஸ்ட்ரென்த்துக்கு தான் காமா எம்பி வரும். நாமினல் ஷியர் ஸ்ட்ரென்த் விஎன்எஸ்பிக்கு வராதுல்ல. நம்ம என்ன பார்த்தோம், விடிஎஸ்பி ஈக்குவல் டு விஎன்எஸ்பி பை காமா எம்பி. இங்கே இப்போ இந்த விஎன்எஸ்பி தான் என்னன்னு கேட்குறாங்க, அதுக்கு வேல்யூ என்னது, எஃப்யூபி பை √3 தான். இந்த காமா எம்பி டிஎஸ்பின்னு சொல்கிறப்ப தான் இந்த காமா எம்பி ஃபேக்டர்லாம் வரும். ஓகேவா. ஓகே மேம். ஓகே. ஸோ 16th கொஷின் ரீட் பண்ணிட்டு சொல்லுங்கள்.
16th கொஷின் நானே கிளாஸில் நிறைய வாட்டி கேட்ட கொஷின் தான். ஸோ சி அப்படின்னு மதுமிதா சொல்லியிருக்காங்க. வேற ஆப்ஷன்ஸ் இருக்கா? டிசைன் போல்ட் வேல்யூ அல்லது டிசைன் ஸ்ட்ரென்த். சி பூர்ணியா, வெரி குட். யுவராணி சி, வெரி குட். ஸோ இவ்வளோ நேரம் நம்ம கேட்டது தான். லெஸ்ஸர் ஆஃப் டிசைன் ஸ்ட்ரென்த் ஆஃப் போல்ட் இன் ஷியர், பியரிங் அண்ட் டென்ஷன் இஃப் எக்ஸிஸ்ட். ஸோ ஆப்ஷன் சி தான் கரெக்ட் ஆன்சர். ஸோ இன்னைக்கு சொன்ன அந்த ஸ்பெசிஃபிகேஷன் ஃபார்முலா எல்லாம் பார்த்துட்டு வாங்க. நாளைக்கு கனெக்ஷனுக்கு ஒரு 2-3 சம் பார்த்துட்டு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இன்னும் கொஞ்சம் எம்சிக்யூ இருக்குது, அதையும் முடிச்சுட்டு நம்ம நாளைக்கே வந்து வெல்டட் கனெக்ஷன் போயிடலாம். 7 வரைக்கும் இது போச்சு அப்படின்னா கூட 7க்கு மேலே வெல்டட் போயிடலாம். சரியா? ஸோ நாளைக்கு கிளாஸில் பார்க்கலாமா? யாருக்காவது ஏதாவது டவுட் இருக்கா?